நீங்கள் ஒரு வாட்டியும் ட்ரேட் எடுக்கும்போது மார்க்கெட் கரெக்டாக உங்களோட ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டார்கெட் போதா? அப்போது இது ஏன் நடக்குது? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அதை தான் இந்த வீடியோவில் ஒரு சாப்டராக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்னால் யார், அவங்க எப்படி ஸ்டாப் லாஸ் அர்ன் பண்ணுவாங்க, ஒரு வால்யூம் அனாலிசிஸ்னால் எப்படி, ஒரு மார்க்கெட் கீழேருந்து மேலே ஏறுதுன்னா என்ன க்ரைட்டீரியா இருந்தால் அது மேலே ஏறும் இறங்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம நிறைய வீடியோக்கெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஆனாலும் நம்மளோட நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதை பார்த்ததுனால இதை டோட்டலாக ரீரிலீஸாக டோட்டல் ஒரு மூவி மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ் கிட்டத்தட்ட 3 hours வீடியோவாக போட்டிருக்கோம். இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா லைக் போடுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் திருப்பி பார்க்கும்போதும் நிறைய டவுட்ஸ் எழுந்ததுனாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக வரக்கூடிய வீடியோஸில் அதுக்கான தெளிவான விளக்கங்களையும் நான் கொடுக்குறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, அதில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே நான் கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி மட்டும் எப்போவுமே கேட்பேன். நம்ம டெக்னிக்கல் பற்றி பேசலாம், ஃபண்டமெண்டல் பற்றி பேசலாம், அதே மாதிரி டெக்னிக்கல் இண்டிகேட்டர் சொல்லலாம், கேண்டல்ஸ்டிக் சொல்லலாம், நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் கொஸ்டின் என்னென்னா, மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது? நம்ம டெக்னிக்கல்லாம் அடுத்தது போகலாம். முதல்ல ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒன்று புரிஞ்சுப்போம், மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது. இப்போ ஒரு 100 ரூபாயிலேருந்து 110 ரூபா போகுது, 200 ரூபா போகுதுன்னா இது எப்படி மூவ் ஆகுதுன்றது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. இது எத்தனை பேருக்கு ஆன்சர் தெரியுது? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டஸ் தி மார்க்கெட் மூவ், இதுதான் இப்போ நான் இந்த கேள்வி கேட்குற போது. ஸோ ஹவு ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க. இட்ஸ் கோட் பி எ மாஸ்டர் கிளாஸ் தான் எடுக்க போகிறேன். ஆல்ரைட், நான் எப்படி நார்மலாக கிளாஸ் எடுப்பேன்றது தான் இதில் பார்க்க போகிறீங்க. ஸோ எப்படி ஒரு மார்க்கெட் மூவ் ஆகுது. இப்போ நான் இதை கேட்கும்போது நிறைய பேர் ஆன்சர் பண்ணும்போது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ நெக்ஸ்ட்டு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம வீடியோஸில் பார்த்தவங்க, சார் இன்ஸ்டிடியூஷன் தான் மூவ் பண்ணுறாங்க, இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். ஸோ இவங்க தான் வந்து மார்க்கெட்டை மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்லுவாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் வால்யூம்னால மூவ் ஆகுது, இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால மூவ் ஆகுது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, பை பண்ணுறதுனால ஏறுது, செல் பண்ணுறதுனால ஏறுது அப்படின்வாங்க. சரி, உண்மையிலேயே மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிமாண்ட் அண்ட் சப்ளை இந்த கொஸ்டின் கேட்கும்போது இந்த ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு சின்ன கேள்வி மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னா லெட்ஸ் இப்போ வந்து இப்படி எடுத்துப்போம். 2 பேர், ஒருத்தர் ஏ ஒருத்தர் பி. இவர் வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறார். லெட்ஸ் மொத்தம் 100 ஷேர்ஸ் வச்சுப்போம். 100 கான்ட்ராக்ட்ஸோ 100 ஷேர்ஸோ எதுவாக வேணா இருக்கட்டும். 100 ஷேர் இவர் பை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் இப்போ இவர் 100 ஷேரை பை பண்ண முடியுமானா, டைரெக்டாக பை பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இப்போ செகண்டரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 100 ஷேரை இவர் பை பண்ணணும்னா யாராவது என்ன பண்ணணும், செல் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு யாராவது ஒருத்தர் செல்லர் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், பையர்ஸு பை பண்ண முடியும். அப்போது இங்கே லெட்ஸே 100 ஷேர், இவர் வந்து ஒரு 50 ஷேர்ஸ்ன்னு வச்சுப்போம். he is ready to sell 50 shares. இப்போ 50 ஷேர் இவர் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஆனால் இவர் 100 ஷேர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறார். இவர் 100 வேணுன்றாரு, இங்கே 50 தான் இருக்குது. இப்போ ட்ரேடு எவ்வளோக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னா 50 ஷேருக்கு தான் ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா செல்லர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, 50 பேர் தான் இருக்காங்க. அப்போ நான் 100 போட்டு வச்சுருக்கேன்னா எனக்கு கிடைக்காதுன்னா கிடைக்காது. அப்போ பேலன்ஸ் 50 ஷேர் என்ன இருக்கும், இட் வில் பி இன் பெண்டிங் ஆர்டர். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க, ஸோ இப்போ ஒரு ஸ்டாக் இருக்குது, நான் பை பண்ணி வச்சுருக்கிறது விற்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஆளே இல்லை அப்படின்னா என்ன ஆகுனா, ஒன்றுமே ஆகாது, பெண்டிங் ஆர்டரில் அப்படியே தான் இருக்கும், ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அப்போ ஒரு பையரும் செல்லரும் ஈக்குவலாக மேட்ச் ஆகும்போது தான் என்ன நடக்குது, டிரான்சாக்ஷனே நடக்குது, பையிங் அண்ட் செல்லிங் நடக்குது. ஆல்ரைட், அப்போது இங்கே 50 வந்து ட்ரேட் ஆகிடும், பேலன்ஸ் 50 வந்து எங்கே போயிடும், உங்களுக்கு பெண்டிங் ஆர்டர் போய் நின்றுடும். அப்போது 100மே இவர் வாங்கணும்னு நினச்சாருன்னா இங்கே இன்னொரு சைடில் என்ன பண்ணும், யாராவது ஒருத்தர் இன்னொரு 50 ஷேர்ஸை விற்றாருன்னா அப்போ இந்த 2 டிரான்சாக்ஷனும் என்ன ஆகும், ஈக்குவல் ஆகும். சரியா? இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் 100 விற்கிறாரு, இந்த பக்கம் 100 வாங்குறாங்க. ஒருத்தர் 100 விற்றுருக்காரு, 100 ஷேர்ஸ் வந்து செல்லு, இந்த சைடு 100 ஷேர்ஸ் பை. இப்போ
100 ஆயிருக்கு. இதில் எங்கே டிமாண்ட் அண்ட் சப்ளை வருது? இப்போ நீங்கள் டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்கிறீங்கல்ல, டிமாண்ட் அண்ட் சப்ளைனால தான் மேலே ஏறுதுடா. விற்றதும் 100, வாங்கினதும் 100, ரெண்டுமே ஈக்குவல். கரெக்டாக? இப்போ ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு? ஈக்குவல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஈக்குவலுக்கு மேலே இல்லை. இப்போ ஒரு 150 ஒரு செல் பண்ணுறாரு, அங்கே இங்கே 100 பேர் தான் இருக்காங்கன்னா அப்போ இந்த 50 என்ன இருக்காது? செல்லே ஆயிருக்காது. பெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கும். பெண்டிங் ஆர்டரில் போய் நிற்கும். அப்போது மொத்த டிரான்சாக்ஷனுமே ஈக்குவலாக டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அப்போது ஏன் மார்க்கெட் ஏறுது, ஏன் மார்க்கெட் இறங்குது? இப்போ கொஸ்டின் புரிஞ்சிச்சா? ஹவு டஸ் தி மார்க்கெட் மூவ்? நம்ம நிறைய டைம் என்ன பண்ணிடுறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஏறுது, அப்படி ஏறுது, வால்யூம், நம்ம டிமாண்ட் சப்ளை ஒரு மேலோட்டுக்கு பார்க்குறோமே தவிர இன்டெப்த்தாக அதுக்கான புரிந்து கொள்ளுறதை யாருமே எடுத்துக்கிறது இல்லை. ஜஸ்ட்டு 4 பேர் சொல்கிறாங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் மார்க்கெட் ஏறுது அப்படின்னு நம்ம ஜஸ்ட்டு விட்டுற முடியாது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டா தான் நெக்ஸ்ட்டு நம்ம டெக்னிக்கலில் போய் அப்ரோச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பேஸே புரியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன யூஸ் இருக்குது? ஸோ அப்போது இப்போ கொஸ்டின் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும். ஹவு டஸ் தி மார்க்கெட் மூவ்? எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னா, இப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை சொன்னீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது ஏன் ஏறணும், ஏன் இறங்கணும்? 100 ஷேர் விற்கிறார், 100 ஷேர் வாங்குறாரு, ரெண்டுமே ஈக்குவல் தானே. அப்போ எங்கே டிமாண்ட் இருக்குது, எங்கே சப்ளை இருக்குது? புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்க்கலாமா? ஸோ ஒய் டஸ் தி மார்க்கெட் மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் இஸ் ஆல்ரைட். ஸோ மார்க்கெட் வந்து பை பண்ணுறதுனாலையோ செல் பண்ணுறதுனாலையோ மூவ் ஆகிறது இல்லை. பை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் மூவ் ஆகும். இல்லை செல், கீப் ஆன் செல்லிங். இந்த முக்கியமான வேர்டு இந்த கீப் ஆன் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் பை அண்ட் செல்லுனால நடக்கிறது இல்லை மேலே கீழே. கீப் ஆன் பையிங் அண்ட் கீப் ஆன் செல்லிங். இது இன்னும் புரிகிற மாதிரி உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக சொல்லித்தரேன் நான். ஆல்ரைட், இப்போ இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லித்தரேன் நான். இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் ஒரு ஷேர் வந்து 100 ருபீஸில் ட்ரேட் ஆகுது. இப்போ 100 ரூபாயில் இந்த ஷேர் ட்ரேட் ஆகுது. இப்போ 200 டார்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ இந்த 100லேருந்து 200 மார்க்கெட்டு எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பை செல் பண்ணால் மூவ் ஆகாது. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, வி ஹாவ் டு கீப் ஆன் பையிங். வாங்கிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், உங்களுக்கு மார்க்கெட்டு ஏற்றத்தையோ இறக்கத்தையோ பார்க்கும். இது எப்படின்னா, இப்போ 100லேருந்து 200க்கு இப்படி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 to 200க்குள்ள there is a lot of orders. 101, 102.30, 105, 115 இந்த மாதிரி ஃபுல்லாக. ஸோ 195, 198 இதுக்குள்ளே எல்லாத்துக்குமே ஆர்டர்ஸ் இருக்கும். இந்த ஆர்டர்ஸ் ஒன்றுத்தையும் நீங்கள் பஞ்ச் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் எங்கே போய் சேரும், 200க்கே போகும். இப்போ எப்படின்னா, ஷேர்ஸ் வந்து இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல எல்லா ஆர்டருமே ட்ரிகர் ஆனால் மட்டும்தான் எங்கே போய் சேர முடியும், 200 போய் சேர முடியும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிடலாம். இப்போ இந்த வால்யூமே இல்லாத ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வால்யூமே இருக்காது, பை செல்லிங் யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் முக்கியமாக இந்த டிப்ஸ் வரும் பார்த்துருக்கீங்களா, மொபைலுக்கு வந்து ஜாக்பாட் கால், இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, இட் ஹஸ் ரைசன், இவ்வளோ தூரம் பர்சன்டேஜ் ஏறி இருக்கேன், அடுத்தது இதுதான் டார்கெட். என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்னி ஸ்டாக்கை கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, 5 rupees இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டாக் வந்து இப்போ வந்து எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 10 rupees ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு, ஏன்னா பீரியட் ஆஃப் ஃபியூ மந்த்ஸ்லேயே வந்து டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பென்னி ஸ்டாக் கால்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வரும். இப்போ இந்த இது நம்ம இன்னைக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸில் வால்யூமே இருக்காது. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் இல்லாத ஸ்டாக்ஸை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியும். எப்படி மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் வந்து லட்சம் இந்த இடத்துல 100 ஷேர் வச்சிருக்காரு, 5 ரூபாயில் 10 ரூபாய் ஆயிடுச்சு. ஆனால் யாருமே வாங்குறதுக்கு ஆள் இல்லை. 100 ஷேர் இவர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ இவர் டபுள் ஆனது விற்கணும்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விற்கணும்னா யாராவது என்ன பண்ணணும், வாங்கணும். அப்போ வாங்குறதுக்கு ஆளை தேடுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு மெசேஜ் வரும் எஸ்எம்எஸ்ல, என்னன்ட்டு அடுத்த டார்கெட்டை 25 rupees 150 times ரிட்டர்ன் வரப்போகுது அப்படின்னு சொன்னோடனே இப்போ மக்களை புல் பண்ணுறாங்க உள்ள. இப்போ எதுக்குன்னா, இப்போ இல்லை இன்னொன்று, இந்த ஃபர்ஸ்ட் இந்த 5லேருந்து 10 வந்ததுக்கான ரீசன் சொல்கிறேன் பாருங்க. 5லேருந்து 10 இல்லை, சும்மா ஒரு 10%, 20% கூட வச்சுப்போம். இவர் என்ன பண்ணுவார், 100 ஷேர் வச்சிருக்காரா, இவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவார் என்னன்னா, இவர் வந்து ஏ, இவர் வந்து பி. இவர் ஏ வந்து என்ன பண்ணுவார், 5 rupeesல வாங்கினதை இப்போ 6 rupeesல செல்லிங்க்கு பெண்டிங் ஆர்டர் போட்டு வச்சிருப்பார். பி கிட்ட என்ன சொல்லுவார், சிஎம்பியில் வாங்கினார், மார்க்கெட் ஆர்டர் போட்டு
மார்க்கெட் நார்மலில் மார்க்கெட் ஆர்டர் போட்டு இமீடியட்டாக பை பண்ண சொல்லுவார். பை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடு எங்கே எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் 5லேருந்து 6 ரூபாயில் பையர்ஸே இல்லை, செல்லர்ஸே இல்லை, யாருமே இல்லை, காலியான ஒரு ஸ்டாக் தான். 5லேருந்து இப்போ சிஎம்பியில் போட்டு இவர் ட்ரேட் எடுத்தாருன்னா, இவர் என்ன ப்ரைஸ் கொடுத்தாலும் நான் வாங்கிறதுக்கு ரெடி அப்படின்னு போட்டு சிஎம்பியில் போட்டு மார்க்கெட்டில் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக 6 ரூபீஸில் இவர் என்ன பண்ணுவார், பை பண்ணுவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு என்ன ப்ரைஸ் ஆகிடும். இப்போ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, இங்கே 5 ரூபாயில் இருக்கும், நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக்கே அடுத்த சார்ட் என்ன காட்டும், ஒரே ஒரு கிரீன் கேண்டில் ஸ்ட்ரைட்டாக 6 ரூபீஸில் இருக்கும். இந்த மாதிரியே மாற்றி எடுத்துன்னு வந்துட்டு இவங்க எந்த ப்ரைஸில் நிற்க வச்சுருப்பாங்க, 10 ரூபாயில் நிற்க வச்சுட்டு, இப்போ நவ் தே வாண்ட் டு செல் தேர் ஷேர்ஸ், எடுத்துகிட்டு போய் யாருக்கிட்டையாவது கொடுத்தா தான் இவங்க போட்ட காசு டபுளாக வர முடியும். இப்போ தான் மக்களை பிடிக்கிறது. மக்களை பிடிச்சி இப்போ மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் ஆர்டரில் பை பண்ணுங்க சார் அப்படின்னா, இவன் பெண்டிங் ஆர்டரை வந்து 10 ரூபா 20 காசில் போட்டு வச்சுருவான். அடித்த உடனே இவங்களுக்கு ஷேர்ஸு இங்கே வந்து இவங்க பை பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக இவங்க எல்லாத்தையும் செல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, வால்யூம் இல்லாத ஸ்டாக்ஸில் வந்து மேனிப்புலேஷன் ஈஸியாக நடக்கிறது. அதனால தான் நம்ம மோஸ்ட்லி வால்யூம் இல்லாத ஸ்டாக்ஸை தவிர்க்கணும்னு சொல்கிறது, ரைட். அப்போ இந்த மாதிரி வால்யூம் இருக்கிற ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நிஃப்டி 50 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே இருக்கிற மேஜர் ஸ்கிரிப்ட் எடுத்திங்கன்னா எல்லாமே வால்யூம் இருக்கும். இந்த 100 ரூபாயிலேருந்து 101 ரூபா போகிறதுக்குள்ளே இங்கே வால்யூம் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஷேர்ஸ் ட்ரேடரில் இருக்கும். அப்போ இதெல்லாம் தாண்டி போனால் தான் இது 100லேருந்து 200 போக முடியும். ஒரு ஷேரு எல்லாத்தையும் ஃபில் பண்ணால் தான் என்ன ஆகும், மார்க்கெட்டு மேலே போக முடியும். ஸோ அதனால தான் ட்ரை டு அவாய்ட் வால்யூம் இல்லாத ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது. ஆல்ரைட், இப்போ கமிங் பேக் டு த பாயிண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 100 to 200 போகணுன்னா அப்போ என்ன ஆகணும் உங்களுக்கு, அப்போ நடுவில் இருக்க எல்லா ட்ரேட்ஸுமே என்ன ஆகணும் உங்களுக்கு, எக்ஸிக்யூட் ஆனால் மட்டும்தான் 100 ரூபீஸ்லேருந்து 200 போகணுன்னா நடுவில் இருக்க எல்லா ப்ரைஸஸில் இருக்கிற யாரெல்லாம் விற்கிறாங்களோ எல்லாத்தையும் வாங்கினா மட்டும்தான் இங்கே போய் சேர முடியும். அப்போது இந்த இடத்துல 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா போகணுன்னா, இப்போ லட்சம் இந்த இடத்துல ஒரு n நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது, சும்மா ஒரு பேருக்கு வச்சுப்போம், ஒரு 10 லட்சம் ஷேர் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு 10 லட்சம் ஷேர்ஸையும் இப்போ நீங்கள் லட்சம் நான் இந்த வால்யூம் வந்து ஒரு 100 ரூபா கூட வேணாம், 110 ரூபான்னு வச்சுப்போம், 110 ஒரு ரீசனபிளாக வச்சுப்போம், 110 ரூபா. இப்போ நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, நான் வந்து 100 ரூபாயிலேருந்து 110 ரூபா இந்த 10% இந்த ஸ்டாக்கை ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு நடுவில் இருக்க பார்த்தீங்களா, இந்த வால்யூம் ஃபுல்லாக உங்களால் பை பண்ணிக்கிட்டே இருக்க முடியுது. பை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 110க்கு மார்க்கெட் என்ன ஆகும், ஏற முடியும். எப்படின்னா, யூ ஹேவ் டு கீப் ஆன் பையிங். அதுதான் நான் சொன்னேன். வெறும் இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, ஒரு 10 ஷேரை வந்துட்டு இந்த இடத்துல நான் பை பண்ணேன், இந்த பை பண்ணதுக்கு இது ஏறுமானா கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல செல்லிங் ஆஃப் ஷேர்ஸே 1 லட்சம் ஷேர் இருக்கும். அப்போ அதில் நீங்கள் ஒரு 10 ஷேர் வாங்கிட்டு பை பண்ண முடியுமானா ஒரு ரீட்டைல் ட்ரேடரால் என்ன பண்ண முடியாது, மேலே ஏற்ற முடியாது. அப்போது இட்ஸ் அபவுட் கீப் ஆன் பையிங். அதுக்கு தான் சொல்கிறது, ஒரு ஷேரை வந்து எப்படி மார்க்கெட் ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் எவ்வளோ கொடுத்தாலும் 100ல் கொடுக்குறியா வாங்கிக்கிறேன், 101 சொல்கிறியா வாங்கிக்கிறேன், 102 சொல்கிறியா வாங்கிக்கிறேன், 105 சொல்கிறியா வாங்குறேன், 106 சொல்கிறியா வாங்குறேன், 110 சொல்கிறியா வாங்கிக்கிட்டே இருக்க ப்ரைஸ் என்ன ஆகும் உங்களுக்கு, நெக்ஸ்ட் ஜம்ப் ஆகி இந்த ப்ரைஸுக்கு போகும். அப்போ இந்த அளவுக்கு வால்யூம் வாங்கக்கூடியவங்க இருக்காங்களா, நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்போ என்னன்னா, மார்க்கெட் எப்படி ஏறுதுன்னு முதல்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சிச்சா. மார்க்கெட் ஏறதுக்கு ரீசன் வந்து ஜஸ்ட் ஒரு 10 ஷேர் 20 ஷேர் 100 ஷேர் வாங்குறதுனால பை ஆகல. யூ ஹாவ் டு கீப் ஆன் பையிங். எவ்வளோ ஷேர்ஸ் விற்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வாங்கிட்டே போறீங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஏறும். அதே மாதிரி இப்போ இவ்வளோ தூரம் ஏற்றுறதுக்கு ஒரு ரீட்டைல் ட்ரேடரால முடியுமானா முடியாது. நவ் இப்போ என்ன நம்ம நெக்ஸ்ட் கற்றுக்க போகிறோன்னா, இந்த மார்க்கெட்டில் யாரெல்லாம் இருக்கா. ஸோ நவ் வி ஹவ் கம் டு தி செகண்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஹவு டஸ் தி மார்க்கெட் மூவ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கற்றுக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மார்க்கெட் டசன்ட் மூவ் வெறும் பை பண்ணுறது செல் பண்ணுறதுனால இல்லை, கீப் ஆன் பையிங் கீப் ஆன் செல்லிங் பண்ணுறதுனால தான் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்றது கற்றுக்கிட்டோம். ஸோ இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ட்ரேட் நடக்குது, பையர் அண்ட் செல்லர் இருக்காங்க, பையர் செல் பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பை செல் பண்ணுறா, இந்த மார்க்கெட்டில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்றத ரெண்டாவது நெக்ஸ்ட் டெக்னிக்கல் பாக்கெட்டில் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த மார்க்கெட்டை மூவ் பண்ணுறவங்கலாம் யார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, we have institutional traders. Second யாருன்னா, we have professional traders. Third one யாருன்னா, retail
traders. Alright, so இப்போ 3 பேர் இருக்காங்க. மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் வருவாங்க. ஒன்று இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர், நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர், தேர்ட் வந்து ரீட்டைல் ட்ரேடர். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் அப்படின்றது யாருன்னா, இந்த டெய்லி டேட்டாஸ்லாம் பார்ப்பீங்களா, FIAs, DIAs, HNIs, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸாக இருக்கட்டும், கோல்ட்மேன் சாக்ஸ், மார்கன் ஸ்டான்லி, JP மார்கன், இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க, விற்கிறாங்க, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், இவங்க எல்லாம் எதில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆல் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர். இதுதான் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர், FPI, FIA, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ஸோ இவங்க எல்லாருமே எதில் வருவாங்க, தே கம் அண்டர் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். இப்போ இவங்க எல்லாத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்ன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்னா அவங்களோட குவாலிட்டி என்னன்னு பார்த்தலாம். ஸோ இப்போ இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் அவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன். Their key of making money is knowledge and information. இன்ஸ்டிடியூஷன் கிட்ட என்ன இருக்குன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு நியூஸ் வருது, ஆனால் இன்ஸ்டிடியூஷனுக்கு முன்னாடியே அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு நியூஸே வரும். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸும் இன்ஃபர்மேஷன்ஸும் முன்னாடியே யாருக்கு தெரிஞ்சிடும், இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ஆஃப் ட்ரேடர்ஸுக்கு தெரிஞ்சிடும். ரெண்டாவது, they have surplus cash. பார்க்குறோம்ல, FIA இன்னைக்கு they bought for 2000 crores, 3000 crores. ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கவங்க தான் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். அவங்களால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி காட்டுவாங்க. இப்போ ஒரு மார்க்கெட் பை ட்ரெண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பார்க்கலாம். FIA டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன காட்டும், இன்னைக்கு வந்து 1000 crores பாட், அடுத்த நாள் வந்து 2000 crores பாட், நெக்ஸ்ட் டே 1500 crores பாட். ஸோ இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டே இருக்கு. அப்போ என்னன்னா, தே ஹாவ் சோ மச் ஆஃப் கேஷ் டு கீப் ஆன் பையிங் தி மார்க்கெட். அப்போ அவங்ககிட்ட என்ன இருக்கு, சர்ப்ளஸ் கேஷ். இதுதான் இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ஆஃப் ட்ரேடர்ஸ் கிட்ட இருக்கிறது. நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் கிட்ட என்ன இருக்குன்னா, தே ஹாவ் நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் கூட பெருசா இல்லைனாலும் அட்லீஸ்ட் தே ஹாவ் நாலேஜ் அண்ட் knowledge and limited amount of funds. So ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் கிட்ட என்ன இருக்கு, மார்க்கெட்டை பத்தின நாலேஜ் இருக்கு, ஆனா இன்ஸ்டிடியூஷன் அளவுக்கு சர்ப்ளஸ் ஃபண்ட் கிடையாது, அவ்வளோ அமௌண்ட் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. பட் தே ஹாவ் தேர் ஓன் லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். HNIஸா இருக்கட்டும், இல்ல நல்ல ஒரு HNI நல்ல ஒரு லெவல்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்குன்னு ஒரு அமௌண்ட் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. பட் தே டோன்ட் ஹாவ் ஆக்சஸ் டு சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ், பட் தே ஹாவ் ஆக்சஸ் டு லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ இது வந்து ப்ரொஃபஷனல். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ன்றது நாலேஜும் இருக்கு, பிளஸ் சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபண்டும் இருக்கு. ப்ரொஃபஷனல் இருக்கு, நாலேஜ் இருக்கு, பிளஸ் லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ மூணாவது கேட்டகரி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் யோர் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஸோ ரீட்டைல் ட்ரேடர் கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க கிட்ட நாலேஜ் பிளஸ் சர்ப்ளஸ் ஃபண்ட், இவங்க கிட்ட நாலேஜ் பிளஸ் லிமிடெட் ஃபண்ட். அப்போ ரீட்டைல் ட்ரேடர் யாருன்னா, நாலேஜும் இல்லை, கையில் காசும் இல்லை, இது ரெண்டுமே இல்லைன்னா தே கம் அண்டர் மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இதுதான் பிரச்சனை. என்னன்னா, மார்க்கெட்னா என்னன்னே தெரியாது, அதுக்கப்புறம் கையில் காசும் கிடையாது, மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசும் இல்லை, ப்ளஸ் அது மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நாலேஜும் இல்லை. இதுதான் யார் வருவாங்கன்னா, ரீட்டைல் ட்ரேடர். இந்த ஆனால் இது ஒரு ஆள் இண்டிவிஜுவலாக சொல்கிறேன். பட் இண்டிவிஜுவலா நிறைய ரீட்டைல் ட்ரேடர், மோஸ்ட்லி 99% கூட வச்சுக்கோங்களேன், அதனால தான் சொல்லுவாங்க 99% ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் லூஸ் மணி அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு இண்டிவிஜுவல்கிட்டையும் ப்ராப்பர் நாலேஜ் இல்லை, மார்க்கெட்டை பற்றின அவேர்னஸ் இல்லை. எல்லாருமே என்ன வராங்கன்னா, மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோமா, ஒரு நாள் ஒரு அவ்வளோலாம் காசு இல்லை, ஒரு 10,000 ரூபா இருக்குது சார், ஒரு எவ்வளோச்சும் ஒருத்தர் சொல்கிறது, இது மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் வரும், தூக்கிட்டு போய் அந்த 10,000 ஒரே ஆப்ஷனில் போட்டு மொத்தமாக காலி ஆகிட்டு போகிறது. ஆனால் இதில் என்னன்னா, அப்போ சரி சார், இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் சொல்றீங்க, ப்ரொஃபஷனல், இவங்கெல்லாம் யாருக்கிட்ட இருந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயும் இல்லை, இவங்ககிட்ட இருந்து தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட தான் பெரிய ஃபண்ட்ஸே இல்லையே. எப்படி அப்படின்னா, ஒருத்தர் தான் சொன்னதை தவிர
பேன் இண்டியா லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 to 4% ஆஃப் தி யூசர்ஸ் ஆர் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இப்போ இவங்க எல்லாரையும் கம்பைன் பண்ணிங்கன்னா இவங்களுக்கு தீனி போடுற அளவுக்கு காசு யார்கிட்ட இருக்கு? ரீட்டைல் ட்ரேடர் கிட்ட இருக்கு. அவ்வளோ அமௌண்ட் அப்போ ரீட்டைல் ட்ரேடர் கிட்ட இருக்கானா? இண்டிவிஜுவல் கிட்ட இல்லை, பட் ஆஸ் அ ஹோல் கம்யூனிட்டி ஆஃப் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஆனால் இதில் விஷயம் என்னன்னா, இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கிட்ட இன்ஃபர்மேஷனும் இல்லை, நாலேஜும் இல்லாததுனால தே ஆர் நாட் கிளப் டுகெதர். இவங்க எல்லாம் ஒன்றா இல்லை, எல்லாருமே சதைச்சி தனித்தனியாக இருக்காங்க. இதுதான் இவங்களோட பலம், இவங்களோட பலவீனம். ஏன்னா தே ஆர் நாட் டுகெதர். எல்லாருமே அவங்க வீட்டில் உட்காந்து ட்ரேட் பண்ணுறதுனால என்ன ஆகுது, இன்ஸ்டிடியூஷனுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனும் சரி, இவங்களால ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ண முடியாது. அப்போ இவங்க எல்லாரையும் லாஸ் பண்ண வச்சா யாருக்கு ப்ராஃபிட்டு? இன்ஸ்டிடியூஷன் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ சம்படிஸ் லாசஸ் ஆர் சம்படிஸ் ப்ராஃபிட். அப்போ ஒரு ரீட்டைல் ட்ரேடர் லாஸ் பண்ணால் யாருக்கு ப்ராஃபிட்டு? இன்ஸ்டிடியூஷனுக்கு ப்ராஃபிட்டு, ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கும் ப்ராஃபிட். தெரியுதா? இப்போ இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் லாஸ் பண்ணுறாருன்னா இன்னொருத்தருக்கு ப்ராஃபிட்டு. இப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க? ட்ரேட் பண்ணுறவங்க அத்தனை பேரும் நம்ம ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் நாம் என்ன பண்ண மாட்டோம்னா, லிட்டரலாக என் பக்கத்தில் இருக்க லாஸ் பண்ணி அவன் காசு எனக்கு வரப்போகுது நம்ம யோசிக்க போகிறது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுற அமௌண்ட்டுக்கு யாரோ எங்கேயோ ஒரு இடத்துல லாஸ் ஆக போகுது, அதுக்கு நம்ம பிரச்சனை இல்லை, நமக்கு ப்ராஃபிட் வந்தால் போதுன்னு தான் யோசிப்போம். ஆனால் இன்ஸ்டிடியூஷன் அப்படி கிடையாது. எப்படா இவனுங்களை லாஸ் பண்ண வைக்கலான்றது தான் அவங்களோட வேலையை. ஸோ உங்களை லாஸ் பண்ண வச்சாதான் அவங்க என்ன பண்ண முடியும்? ப்ராஃபிட் பண்ணவே முடியும். ஸோ அப்போ அதுக்கு சர்டன் ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்னன்றது வரப்போகிற வீடியோஸில், இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் மெத்தட்ஸும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னா என்ன அப்படின்றத வீடியோஸில் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம மாஸ்டர் கிளாஸில் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு புரிஞ்சதுன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்னா எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் யார் யார் இருக்கான்னு இப்போ புரிஞ்சுச்சா? இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அண்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இப்போது நாம் என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாருமே இப்போ நாம ரீட்டைல் ட்ரேடர்லாம் we are not trying to become an institutional trader. யாருக்கிட்டே இப்போ 10,000 கோடி 20,000 கோடி இல்லை. மேபி என் வீடியோ பார்க்குறவங்க 20,000 கோடி வச்சிருக்கீங்களான்னு தெரியல. வச்சிருந்தீங்கன்னா யூ கேன் பிகம் an institutional trader. இல்லைன்னா வாட் we are trying to do is, ரீட்டைல் ட்ரேடர்லேருந்து எப்படி நாம ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆகிறதுன்றதான் we are trying to see. ஏன்னா நம்ம கிட்ட இருக்க லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸுக்கும் நம்ம எப்படி ஒரு நாலேஜை கேதர் பண்ணிட்டு நாமளும் எப்படி ப்ராஃபிட்டபிள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறுறது தான் இந்த வீடியோவில் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இதுக்கப்புறம் தான் டெக்னிக்கல் சார்ட் எல்லாம் பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ இப்போ புரிஞ்சுதா? we are trying to become from a retail trader to a professional trader. அப்போ இந்த ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் we need knowledge. அந்த வீடியோ அதில் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சொன்ன ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ நியூ இயர் வர போகிறதுனால ஸோ நியூ இயர்க்கான ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோட வந்திருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் க்ளோஸ், ஆப்ஷன் கோர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் மூணுத்தையும் சேர்த்து ஃப்ளாட் 50% ஆஃபரில் தர போகிறோம். ஸோ இந்த ஆஃபரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 58,400 ஸோ 29,500 இன்க்ளூசிவ் ஆஃப் 18% ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் 29,500 இந்த ஆஃபரோடு கொடுக்குறோம் இப்போது. ஸோ இது ஃபஸ்ட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான். இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா, வேலிட் டில் January 5th வரைக்கும் வேலிடாக இருக்கும். ஸோ ஒரு 10 days மேக்ஸிமம் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் தி ஆஃபர். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் 14 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ட்ரெண்டிலேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல், நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல்லேருந்து உங்களுக்கு ஃபிபனாச்சி, ரீட்ரேஸ்மெண்ட், எக்ஸ்டென்ஷன், டபுள் டாப்ஸ், டபுள் பாட்டம், இதுக்கு அடுத்தது ஆப்ஷன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணணும், ஆப்ஷனில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும், இதை பற்றின விஷயங்கள். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அட்வான்ஸாக மார்க்கெட்டில் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி எலியட் வேவாக இருக்கட்டும், காட்லி பேட்டர்னாக இருக்கட்டும், இது இல்லாமல் அடுத்த டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ், வெஜ் பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி ஒரு காம்பினேஷனை எடுத்து எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணுன்றதான் நம்மளோட ட்ரேடர்ஸ் யூஸில் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு சீரியஸ் ட்ரேடராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த கோர்ஸ் மூலிமா நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேனோ, இந்த கோர்ஸ் முடிக்கும் போது அதோட ப்ராக்டிகல்ஸும் முடிச்சிங்கன்னா நீங்களும் ஒரு ஸ்டேஜில் நான் எப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இந்த ஜஸ்ட் யூடியூப்பில் சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு ப்ராப்பர் ஆஃபீஸஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் 4 பிரான்ச்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ எல்லா பிரான்ச்சஸ்லையுமே ப்ராப்பர் ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. ப்ளஸ் ட்ரேடிங் ஃப்ளோரும் இருக்குது. என்னன்னா நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹோட்டல்ஸை வச்சுட்டு ஒரு நாள் எடுத்துகிட்டு அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு ப்ராப்பர் ட்ரேடிங் ஃப்ளோர். இப்போ சென்னை எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 members to 100 members உட்கார சீட்டிங். மதுரை எடுத்திங்கன்னா ஒரு 100 பேர் உட்காரலாம். பெங்களூர் எடுத்திங்கன்னா 50 பேர் 60 பேர் உட்காரலாம். கோயம்புத்தூரில் ஒரு 100 பேர் உட்காரலாம். ஸோ ஒன்னொரு இடத்துல ட்ரேடிங் ஃப்ளோரில் நம்மளோட ட்ரேடர்ஸ் எல்லாருமே, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டு வாங்க, அத்தனை பேரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு சார்ட்ஸை எல்லாருமே கம்பைன் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. இது ஏதோ ஒரு ஜஸ்ட் கற்றுக்கிட்டு ஒரு பெட்ரூமில் உட்காந்து நீங்களே தனியாக பண்ணிட்டு தான் பார்த்தாது.
உங்களுக்குன்னு ஒரு கைடன்ஸுக்கு ஒரு மென்டாரும் சரி, அங்கே ட்ரேடிங் ஃப்ளோரில் ப்ராப்பர் ட்ரெயினரோட ப்ளஸ் உங்கள் கூட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே விஷனோட ஒரே மைண்டு ப்ளஸ் ப்ராப்பர் நாலேஜோட உட்காந்து ட்ரேட் பண்ணும்போது யூ கேன் ஆல்சோ பிகம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ இதுக்காக தான் இந்த ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்ட் அண்ட் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரேட் அச்சீவரோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐ விஷ் யூ ஆல் அ பெஸ்ட் சக்ஸஸ் ஃபார் திஸ் கமிங் நியூ இயர். ஸோ அடுத்தது என்னன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி பை பண்ணுறாங்க, அவங்களுக்கான மெத்தடாலஜி என்ன அப்படின்றது தான் இப்போ இதில் கிளியராக பார்க்கலாம். ஸோ திஸ் பிரிங்ஸ் டு அவர் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், நம்மளோட தேர்டு சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் accumulation and distribution. ஸோ நம்மளோட மூணாவது சப்ஜெக்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இட் இஸ் accumulation and distribution. இப்போ ஒரு எப்படி இன்ஸ்டிடியூஷன் வாங்குறாங்க, எப்படி இன்ஸ்டிடியூஷன் விற்கிறாங்கன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரைட், இப்போ இந்த சைக்கிள் எப்படி accumulation distribution சைக்கிள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். லெட்ஸே ஒரு ஷேர் வந்து 100 rupees எடுத்துப்போம். இப்போது இதை வந்து இது ஒரு நல்ல ஸ்டாக்கு, இது வந்து பொட்டென்ஷியல் இருக்குது. இந்த ஸ்டாக் எங்கே போகிறதுக்கு, 200 போகிறதுக்கு, டபுள் ஆகிறதுக்கு பொட்டென்ஷியல் இருக்குன்னு இப்போது இந்த ஸ்டாக்கு தெரியுது. இது இன்ஸ்டிடியூஷனோட கண்ணில் மாட்டிக்கிச்சு. அவங்க அனலைஸ் பண்ணிட்டாங்க, 100லேருந்து 200 வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போது இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுப்பாங்களா? நல்லா ஒன்று யோசிச்சு பாருங்கள். ஒரு இன்ஸ்டிடியூஷன் அனலைஸ் பண்ணி 100 ரூபாலேருந்து 200 ரூபா ஒரு ஸ்டாக் போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா, இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்டாக் மேலே ஏற போகுதுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க மாட்டாங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யாருமே விற்க மாட்டாங்க. கரெக்டாக வச்சுருக்கவன் விற்க மாட்டான். இன்னொன்று காம்படிஷன் அதிகமாகிடும். இப்போ இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். லட்சே இப்போது நம்ம சென்னையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா செங்கல்பட்டு வச்சுக்கலாமே. இப்போ செங்கல்பட்டில் வந்து திடீர்னு சொல்கிறாங்க ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்றாங்க. இப்போ லட்சே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு மட்டும் இந்த இன்ஃபர்மேஷன், சும்மா தான் சொல்கிறேன், செங்கல்பட்டில் ஏர்போர்ட்லாம் வரல, ஒரு பேசிக்காக ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு. இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் வந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, செங்கல்பட்டில் ஏர்போர்ட் வரப்போகுது. அப்போது லட்சே ஒரு செங்கல்பட்டில் சும்மா ஒரு லேண்டு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு 1500 rupees போகுதுன்னு வச்சுப்போம். ஒரு 1500 ரூபாலேருந்து 2000 ரூபா போகுது ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு. இந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிப்போம், முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது செங்கல்பட்டியே வாங்கி போட்டுருந்தோம்னா பார்ப்போம். ஏன்னா எப்படியும் அந்த நியூஸ் வெளியே வந்துட்ட பிறகு இதோட விலை என்ன ஆகிடும், 10,000 ரூபா கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரியும். கரெக்டாக? ஏன்னா மார்க்கெட் என்ன ஆகிடும், அந்த ஏரியாவே பூம் ஆகிடும். பிகாஸ் ஏர்போர்ட் அங்கே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போது இந்த 1500 to 2000 இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன ட்ரை பண்ணுவீங்க, வாங்கி வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. இப்போது இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வெளியே சொல்லுவீங்களா? சொல்லுவோமானா சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஒன்று தெரிஞ்சால் எல்லாருமே வாங்க ஆசைப்படுவாங்க, எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 2 வச்சு இருக்கவங்க எவனுமே விற்க மாட்டான். இப்போ என் வீடு 10 லட்சம் போகுது, இன்னும் ஒரு 2 வருஷத்தில் ஆர்டர் வந்துச்சு ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு சொல்லிச்சுன்னா 10 லட்ச ரூபா வீடு எனக்கு 50 லட்ச ரூபா போகும்னு தெரிஞ்சால் நான் ஏன் விற்க போகிறேன்? கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ என்னன்னா, ரெண்டுமே இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்களுக்கு ட்ராபேக் ஆகிடும். விற்கிறவன் விற்க மாட்டான், நிறைய பேர் வாங்கிறதுக்கு வந்துடுவான். ஸோ அவங்களுக்கு இந்த ரெண்டுமே வேண்டாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை சேஃப் கார்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர வெளியே விட மாட்டாங்க. அதனால தான் இந்த இன்சைடர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வரதெல்லாம் சும்மா போயிடுச்சு. இன்சைடர் இன்ஃபர்மேஷன் நான் வெளியே விடுறேன், நான் வந்து உங்களுக்கு இன்சைடர் இன்ஃபர்மேஷன், இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ பூம் ஆகுது, இந்த இது வந்து ஏறப்போம், தட் இஸ் ஆல் ஃபேக் நியூஸ். ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வெளியே சொல்ல மாட்டாங்க. புரிஞ்சுதா? அப்போ அதே மாதிரி தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனும் இந்த ஸ்டாக்கு கம்பெனி, லெட்ஸே ஸ்டாக் ஏபிசி 200 rupeesலேருந்து 200 rupeesக்கு போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நியூஸை கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான். அதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனை வந்து ஒரு லேண்ட் ப்ரொமோட்டர் மாதிரி எடுத்துப்போம். ஏதோ ஒரு பெரிய பில்டர்ஸ் இருக்காங்களே, இப்போ நிறைய பில்டிங்ஸ்லாம் கட்டுற பில்டர்ஸ் இருப்பாங்களே. இப்போ இந்த பில்டர்ஸுக்கு வந்து இது ஒரு லேண்டு மாதிரி எடுத்துக்கலாமே. இந்த பில்டருக்கு வந்து இப்போ என்ன தெரிஞ்சிச்சு, இந்த லேண்டோட வேல்யூ வந்து தெரிஞ்சு போச்சு. இப்போ செங்கல்பட்டில் இங்கே வந்துடுச்சு. இப்போ நீங்களே தான் எக்ஸாம்பிள் எடுத்துங்க, நீங்கள் தான் ஒரு பில்டர், முடிஞ்ச வரைக்கும் செங்கல்பட்டில் இருக்க அந்த ஏரியாவில் இருக்க அமௌண்ட் இது லேண்டெல்லாம் அக்வயர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க. இப்போ இந்த இன்ஃபர்மேஷனையும் வெளியே சொல்ல மாட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன போயிடுங்க, போய் பேரம் பேச போகிறீங்க, பார்கெயின் பண்ண போகிறீங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ எப்படி வச்சுப்போம், மார்க்கெட்டோட வேல்யூ வந்து
100 rupees. மேக்ஸிமம் சீலிங் வந்து 105 rupees வரைக்கும் கொடுக்கலான்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. இந்த 100லேருந்து 105 ரூபாய்க்கு மேலே கொடுக்கக்கூடாது, இல்லைன்னா சந்தேகம் வரும்ன்றதுனால இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்டயா பை பண்ணுறீங்க. என்னன்னா ஒருத்தர் 100 ரூபாய்க்கு விற்கிறாரு, இன்னொருத்தர்கிட்ட போய் வாங்குறீங்க. அவர்கிட்ட எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்கன்னா ஒரு 103 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. இன்னொருத்தர்கிட்ட 105 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. இப்போ இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்க லேண்ட் ஓனர் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, 110 ரூபா தரியா அப்படின்னு சொல்கிறார். நீ இல்லை தர முடியாது, வேணாம் நீயே வச்சுக்கின்றீங்க. அப்போ திருப்பி பக்கத்தில் இருக்கவன் என்ன பண்ணுறான், 104 ரூபாய்க்கே நான் தரேன். நீங்கள் இந்த 100 to 105ல் இருக்கிறத மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுறீங்க, அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் 105க்கு மேலே யாராவது விற்கிறேன் காசு கொடுன்னு கேட்டால் நீங்கள் வாங்க மாட்டீங்க. புரியுதா லாஜிக்கு? எனக்கு 100லேருந்து 105 தான் என் பட்ஜெட்டு. இந்த ரேஞ்சுக்குள்ளே நீ கொடுத்தனா நான் எவ்வளோ வேணால் வாங்கிக்கிறேன், ஆனால் அதுக்கு மேலே போச்சுன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன்னு சொல்லிடுறீங்க. அப்போது முடிஞ்ச வரைக்கும் ப்ரைஸ் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம், அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த ஃபேஸுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, we call this as accumulation phase. ஸோ இதுக்கு தான் என்ன பேர், இட்ஸ் கால்ட் as accumulation phase. இப்போ என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் லெட்ஸே இப்போ 100% வாங்க மாட்டீங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, 100%. இப்போ எப்படி வச்சுப்போம், மொத்த லேண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 லேண்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம். 100 plots, அதான் 100 plots. 100 பிளாட்டே நீங்கள் என்ன பண்ணல, வாங்கலை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 100லேருந்து 105 ரூபாக்குள்ளே ஆவரேஜாக 60% ஆஃப் த பிளாட்ஸ் என்ன பண்ணியாச்சு, நீங்கள் வாங்கிட்டீங்க. இப்போது வாங்கினதெல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன யூஸ் இருக்குது, கிடையாதுல்ல, யூஸ் இல்லைல்ல. அதை விற்றா தான் ப்ராஃபிட். கரெக்ட்? அப்போது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நவ் யூ கோனா இன்க்ரீஸ் தி ப்ரைஸ். இப்போ எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்கன்னா, இப்போது ஒருத்தர் வந்து 107 ரூபா கேட்குறாரு. நவ் யூ ஆர் ரெடி டு கிவ் அட் 107. ஸோ ஃபஸ்ட்டு டைம் ப்ரைஸ் என்ன ஆகுது, மார்க்கெட் வேல்யூ காட்டிலும் அதிகமாக ஏற ஆரம்பிக்குது. இப்போ 107 ஆல்மோஸ்ட் 125ன்னு வச்சுப்போம். 125 to 130 வரைக்கும் வரீங்க. மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ஆகிட்டே வருது, இப்போது ஏறிக்கிட்டே வருது. நவ் அகெயின் தே ஹாவ் அ சீலிங். ஒரு இன்ஸ்டியூஷன் பண்ணும்போது தே ஹாவ் அ சீலிங் ப்ராசஸ். அப்படியே ஒரே ஸ்டாக்ல ஏற்றிட்டே போவாங்க. சீலிங்காக தான் போகும். 125 to 130 சீலிங். இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த அக்யூமுலேஷன் நடந்தது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் யார் பை பண்ணுறோன்னா, இட் இஸ் யோர் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். ஸோ கீழே வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர். இப்போது இந்த ப்ரைஸ் 107 110லாம் வரும்போது ரீட்டைல் ட்ரேடருக்கு இன்ஃபர்மேஷன் வராது. ஆனால் நெக்ஸ்ட் செட்டில் இருக்கிறது யாருன்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடர். இவங்கெல்லாம் வந்து புரோக்கர்ஸ்னு வச்சுப்போம். இந்த இடத்துல தான் யார் வருவான்னு பார்த்தா, இந்த 125 to 130ல் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. இப்போ இவங்களும் இந்த ஹைக்கில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ப்ராஃபிட் பார்க்கணுன்னு ஆரம்பித்து இவங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, தே ஸ்டார்ட் டு பை அட் 125 to 130. இப்போ இந்த ஃபேஸ் வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ். ப்ரொஃபஷனல் வந்து இங்கே வாங்குறாங்க பார்த்தீங்களா, இந்த ஃபேஸுக்கு பேர் வி கால் இட் அஸ் ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ். இந்த ஃபேஸுக்கு பேர் என்னன்னா ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ். இப்போ 130லேருந்து நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்கே போகுது, கிட்டத்தட்ட எக்ஸ்பெக்டட் 200 rupees கிட்ட வந்தாச்சு. லெட்ஸே 190 to 200 வரைக்கும் வந்தாச்சு. இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்கே ஒரு 60%. இப்போ போக போக அக்யூமுலேட் பண்ணிட்டே வராங்க. 60, 65, 70, 75%, 80%. இப்போ இந்த ஃபைனல் ஃபேஸ் வருது பார்த்தீங்களா. இப்போ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா தான் வரும்னு எதிர்பார்த்தது இப்போ கரெக்டாக வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, எல்லாத்தையும் விற்கணும். இந்த ஃபேஸுக்கு பேர் தான் we call it as distribution phase. இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், we call it as distribution phase. இந்த இடத்துல விற்கிறதுக்கு இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே இவங்க வாங்கிட்டாங்க, இங்கே விற்க போகிறாங்கன்னா, இப்போ இவங்க விற்கணும்னா யாராவது என்ன பண்ணணும், வாங்கணும். கரெக்டாக? அப்போது யாரை வாங்க வைக்கலாம், இப்போ இங்கே வாங்க வைக்கிறதுக்கு யூ நீட் சம்படி. இங்கே தான் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா we come the retail ட்ரேடர்ஸ். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ அவன் லேண்டை 100 ரூபா வாங்கி 200 ரூபா விற்க போகிறானோ இப்போ தான் என்ன பண்ணுவாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸே உள்ளே வருவாங்க. இப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உள்ளே வர வைக்கிறதுக்கு எப்படின்னா, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதை நெக்ஸ்ட்டு நான் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் மெத்தடுன்னு சொன்னேன்ல, அந்த இதில் வந்து இந்த ரீட்டைல் ட்ரேடரை எப்படி இங்கே வர வைக்கலாம், இவங்க எப்படி சத்தமே இல்லாமல் இங்கே வாங்கலாம், அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அந்த வீடியோவை சொல்கிறேன். இப்போ இங்கே ரீட்டைல் ட்ரேடர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் 190 ரூபாய்க்கு வாங்குவார், 200 ரூபா வாங்குவார்,
வாங்கிட்டே இருக்கும்போது, ஆனால் நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ இங்கேருந்து ப்ரைஸை இவ்வளோ தூரம் ஏற்றிட்டு போகிறதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, அவங்க என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்க, அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தே ஹாவ் சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். என்ன பண்ணுறாங்க, பை பண்ணுறது மட்டும் இல்லாமல் பையிங்லேயே இருப்பாங்க. பை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் மார்க்கெட் என்ன ஆகுது, மேலே போயிட்டே இருக்குது. இப்போ ஆனால் ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னால இங்கே வந்துட்ட பிறகு இப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸும் இந்த இடத்துல வாங்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் வாங்கிக்கிட்டே இருக்க முடியுமானா ரீட்டைல் ட்ரேடர்ஸால் வாங்கிக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும். அவங்களால இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, ரீட்டைல் ட்ரேடரால் வாங்க முடியாதுன்ற ஒரு சமயம் வரும்போது மார்க்கெட் ஸ்டார்ட்ஸ் டு டிக்ளைன். இப்போ மார்க்கெட் என்ன ஆரம்பிக்கும், கீழே விழ ஆரம்பிக்கும். விழ ஆரம்பிக்கும் போது லோவர் ப்ரைஸ் வந்தால் கூட போதுன்ட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவார், 200 ரூபாய்க்கு வாங்கினவர் 195 ரூபாய்க்கு விற்கிறேன்னுவார், 188 ரூபாய்க்கு விற்கிறேன்னுவார். அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவாங்க இன்ஸ்டியூஷனை. ஏன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் தான் முடிஞ்ச வரைக்கும் இங்கேயும் வாங்குவாங்க. இப்போ இந்த இடத்துலலாம் வாங்க மாட்டாங்கன்னா இன்ஸ்டியூஷன் வாங்கியிருப்பாங்க 160, 170, 180 கூட வாங்கியிருப்பாங்க. ஏன் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த 160, 170 வாங்குறதுலாம் அவங்களுக்கு ப்ராஃபிட் தேவையில்லை. 100 ரூபாயிலேருந்து 105 ரூபாயில் வாங்கினாங்க பாருங்கள், அதை இங்கே விற்கும் போது தே ஆர் கோனா மேக் மணி. இது வந்து அவங்களோட ப்ராஃபிட்டே கிடையாது. திஸ் இஸ் தேர் ப்ராஃபிட். கீழே எதை வாங்கினாங்களோ இதுதான் ப்ராஃபிட். இது வந்து ரீட்டைல் ட்ரேடரை உள்ளே தக்க வைக்கணுன்றதுக்காக வாங்கி மார்க்கெட் இன்னும் ஏற்றுற மாதிரி காட்டுறதுக்கு தான் மேலே வந்து அவங்க வாங்கிட்டு இருக்காது. ஒன்ஸ் அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் வித்துட்ட பிறகு இப்போ ரீட்டைல் ட்ரேடரால் என்ன பண்ண முடியாது, மார்க்கெட்டை மேலே கொண்டு போக முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ஸ்டார்ட்ஸ் டு டிக்ளைன். ஸோ இப்போ இந்த ஃபேஸுக்கு தான் வி கால் இட் அஸ் டிக்ளைன் ஃபேஸ். அதுக்கப்புறம் திருப்பி என்ன ஆகும், டிக்ளைனில் ரீட்டைல் ட்ரேடர்ஸும் ஒருத்தர் வாங்குவாங்க, விற்பாங்க. இந்த இதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். முடிச்சிட பிறகு திருப்பி மார்க்கெட்டு ஃபைனலாக ஒரு பாட்டம் வந்து அடிக்கும். லெட்ஸே இந்த பாட்டம் வந்து 100க்கே வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு 140 வருதுன்னு வச்சுக்கோம். 140 ருபீஸில் வந்து பாட்டம் அடிக்குது. இப்போ இந்த பாட்டம் அடிக்கும் போது திருப்பி இங்கே யார் வருவான்னு பார்த்தா அகெயின் இதே இது மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அக்யூமுலேஷன் ஃபேஸ். ஏன்னா 200 ரூபாவில் வாங்கின அத்தனை பேருமே இந்த இடத்துல விற்றுட்டு வெளியே போய்ட்டுருப்பான். இப்போ இன்ஸ்டிடியூஷன் திருப்பி உள்ளே வந்து தே ஸ்டார்ட் டு அக்யூமுலேட் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல மறுபடியும் வந்து அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வாங்கினவங்க எல்லாம் லாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, கீழே லாஸ் போயிட்டு வேணாம் இதுக்கு மேலே தாங்காதுன்ட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு போவாங்க. திருப்பி இவங்க வந்து லோ ப்ரைஸில் எல்லாத்தையும் வாங்கிட்டு மறுபடியும் இதே சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ புரியுதா, ஒரு மார்க்கெட் கீழே இருந்து மேலே போகுதுன்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வரலாம், என்னென்னா இதை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சரி சார், எல்லாம் ஓகே தான், கரெக்டு தான், நீங்கள் சொல்கிற மாதிரி அக்யூமுலேஷன் இருக்குது, ரீஅக்யூமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷனு, நம்ம இங்கே தான் வரோம். நாங்கள் கரெக்டாக நானும் எல்லா டாப்பில் தான் என் ஸ்டாக்கை வாங்கினேன். இப்போ மார்க்கெட் வந்து 10% இறங்கிச்சு, 30% இறங்கிச்சு. நானும் ஒரு வாட்டியும் பாட்டமில் ஏதாவது பிடிக்கலான்னு பார்த்தேன். அந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் நியூஸ் வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 20% ஏறிட்ட பிறகு அங்கே போய் வாங்குறேன். அதுக்கப்புறம் நான் வாங்கின பிறகு கீழே தான் வந்திருக்கு. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். அப்போது இந்த இடத்துலையும் உள்ளே போகிறதுக்கு அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணணும், புரியுதா? இவங்க இந்த இடத்துல வாங்குறாங்க, இங்கே அக்யூமுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக வெளியே சொல்ல மாட்டாங்க இன்ஸ்டிடியூஷன். அப்போ இதை வெளியே வராத ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கணும்னா எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? அதை தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஹிண்ட்டு மட்டும் கொடுக்குதா? என்ன ஹிண்ட்டு தான், இப்போ இந்த அக்யூமுலேஷன் நடந்துகிட்ருக்கு. இதை நம்ம ஒரு லேண்ட் எக்ஸாம்பிள் வச்சு தான் சொன்னோம், கரெக்டாக? இப்போ இவங்க பாட்டு லேண்டை வாங்கி போட்டுகிட்டே இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வெளியே சொல்லலை, ரைட்? ஆனால் இவங்க மறைக்க முடியாத ஒரே ஒரு இடம் மட்டும் இருக்குது. என்ன தான் வாங்கி போட்டாலும் இன்ஃபர்மேஷன் வெளியே வரனாலும் ஒரு இடத்துல மட்டும் மறைக்க முடியாது. எந்த இடமா இருக்கும்? அதை யோசிச்சிங்களா? எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யோர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், கரெக்டா? எவ்வளோ லேண்டு மறைச்சி வாங்கினாலும் எங்கே மறைக்க முடியாது? ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்து தான் ஆகணும். பத்திரப்பதிவுக்கு எல்லாமே எங்கே வரணும்? வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்து தான் ஆகணும். அப்போது எவ்வளோ தான் நியூஸ் கிடைச்சாலும், எவ்வளோ தான் இன்சைடர் நியூஸை வச்சு அவங்க அக்யூமுலேட் பண்ணாலும் மறைக்க முடியாத ஒரே இடம் எது? இட்ஸ் யோர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். அப்போது இதே தான் மார்க்கெட் அப்படின்னா, மார்க்கெட்லேயும் ஒரு ஸ்டாக்கு கீழே இருக்குது, அக்யூமுலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருக்குமே இந்த நியூஸ் தெரியல, இன்ஃபர்மேஷன் வெளியே போகலை. ஆனாலும் இதை நாம் கண்டுபிடிக்க முடியுமானா ஒரு இடத்துல ட்ரேடிங்லேயும் மறைக்க முடியாது. அதுதான் எதுனா இட்ஸ் யோர் சார்ட்ஸ்.
சார்ட் தான் நம்மளோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸு. ஏன்னா ஒரு பையரும் செல்லரும் என்ன பண்ணுறாங்களோ அதை எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வர்றது தான் என்னது சார்ட்ஸ். அப்போது இந்த சார்ட்டு இப்போ யாராவது ஒருத்தர் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு என்ன செங்கல்பட்டில் நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு என்ன எங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய நடக்குதுன்னு கேள்விப்பட்டு போய் செக் பண்ணாங்கன்னா எல்லாமே எதில் வந்து மாட்டிக்கும், ரெஜிஸ்டர் ஆஃபீஸரில் இருக்கும். அப்போ ஏன் வாங்குறாங்கன்னு கொஞ்சம் போய் சர்ச் பண்ணலாம். அதே மாதிரி தான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் யாருக்குமே தெரியாமல் ஒரு ஸ்டாக் அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா எதில் கண்டுபிடிச்சிடலாம், சார்ட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அப்போ சார்ட்டில் மட்டும்தான் என்ன தெரியும், அக்யூமுலேஷனில் இருக்குமா டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குமா, வாங்குறாங்களா விற்கிறாங்களா, எல்லாமே எதில் வச்சு கண்டுபிடிக்க முடியும், சார்ட்டை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 4th டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, சார்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த சார்ட்டை வச்சு இன்ஸ்டிடியூஷன் பை பண்ணுறாங்களா செல் பண்ணுறாங்களான்றது தான் அடுத்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ 4th டாபிக்குள்ளே இப்போ போகலாம். ஸோ இப்போ அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு சார்ட்டில் எப்படி இருக்குன்றது காட்டுறேன். ஸோ அப்போ உங்களுக்கும் ஓரளவுக்கு புரியும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இதை எடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது வந்து லார்ஜ் மந்த்லி சார்ட். இப்போ இது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இப்போ எஸ்பிஐ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏரியா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஒரு நல்ல அக்யூமுலேஷன் ஃபேஸ் தெரியுதா, நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த சார்ட் மாதிரியே தெரியுதா. ஸோ இது வாஸ் இந்த இடத்துல தான் இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப வருஷமாக ஆல்மோஸ்ட் தே வேர் அக்யூமுலேட்டிங் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. நான் இப்போ என்னோட பழைய மக்கள் டிவி வீடியோ தான் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், எப்போவுமே எஸ்பிஐ வந்து கரெக்டாக அந்த 150 160 ரேஞ்ச் வந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது லாங் டேர்ம் வியூவில் இது. இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்யூமுலேஷன் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டைம் இந்த ரேஞ்சு, இந்த ஃபஸ்ட்டு அந்த ரேஞ்ச் அந்த 350 ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணுறாங்க தெரியுதா. பிரேக் ஆகி அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது மார்க்கெட்டு, இதுக்கு பேர் தான் we call this as advance phase. இந்த ஃபேஸுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா அட்வான்ஸ் ஃபேஸ். இப்போ அட்வான்ஸ் ஃபேஸில் போயிட்ட பிறகு இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு, now it is in a re-accumulation phase. இப்போ இந்த இடம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, this is your re-accumulation. ஸோ இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன ஃபேஸில் இருக்குன்னா, அக்யூமுலேஷன் முடிச்சுட்டு அட்வான்ஸ் ஃபேஸில் இருந்து இப்போ ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ், மோஸ்ட் ஆஃப் தி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் உள்ளே வர ஏரியா தான் இந்த ஏரியா தெரியுதா. இப்போ ஸ்டேட் பேங்க்கு அப்போ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னவா இருக்குது, இன்னும் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் ஒரு லாங் டேர்ம் நெக்ஸ்ட் 3 years 4 years 5 yearsல நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இட்ஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஆனால் நம்ம எங்கே கண்டுபிடிச்சோன்னா, வி இன்வெஸ்டட் ஓவர் ஹியர். ஸோ நமக்கு முன்னாடியே இந்த அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட்டோட டெக்னிக்கல் சென்டிமெண்ட் தெரிஞ்சதுனால நம்ம இந்த இடத்துலேயே பிடிக்க முடிஞ்சது. மேபி நான் அதோட கிளிப்ஸு கூட காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ஸ்டேட் பேங்க் என்னாச்சு, இட் வாஸ் மேஜர் சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ மறுபடியும் இப்போ மார்க்கெட் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இட் ஹஸ் கம் பேக் டு தி சேம் லெவல் ஆஃப் சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே இருக்கும்போது எங்கே வருது, திருப்பி கீழே இருந்து மேலே மறுபடியும் சைட்வேஸ் அதுக்கப்புறம் இங்கே ஒரு சைட்வேஸ் ஃபார்ம் ஆகிட்டு இப்போ மறுபடியும் எங்கே வந்தாச்சு, மறுபடியும் இதே லெவல் ஆஃப் சப்போர்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல இட்ஸ் ரைட் டைம் டு அக்யூமுலேட். ஏன்னா ஒரு வாட்டி இன்ஸ்டிடியூஷன் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் வந்து தே ஸ்டார்டட் அக்யூமுலேட்டிங் whenever மார்க்கெட் கம்ஸ் நியர் 150. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 150 கிட்ட வரும்போதெல்லாம் மறுபடியும் என்ன பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, அக்யூமுலேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம கொடுத்த மேசகான் டாக், இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரில. பட் இதுவும் நம்ம பூமுக்கு முன்னாடியே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டாக்கு பெரிய லெவலில் பூம் ஆக போகுதுன்ட்டு. எப்படின்னா அதே இது தான் தெரியுதா. நான் திஸ் வாஸ் யுவர் அக்யூமுலேஷன் ஃபேஸ். அக்யூமுலேஷன் ஃபேஸை முடித்த உடனே மார்க்கெட் என்னாச்சு, இந்த ஏரியா தான் என்ன ஃபேஸ் உங்களுக்கு, அக்யூமுலேஷன் முடிச்சிட்ட பிறகு மார்க்கெட் ஸ்டார்டட் டு பூம். எவ்வளோ தூரம் பூம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 400 ரூபாயிலேருந்து டபுள் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல வாயே திறக்க மாட்டாங்க யாருமே, முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா தே ஆர் ட்ரைங் டு அக்யூமுலேட் as much as possible. இல்லைனா ஏன் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகணும்னா, ஏன்னா இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் தே ஆர் அக்யூமுலேட்டிங். ஆனால் ஒன்ஸ் அந்த ரேஞ்சை உடச்சிட்ட பிறகு பாருங்க என்னாச்சு, மார்க்கெட் ஸ்டார்டட் டு பூம். இப்போ பூம் ஆகிட்டு இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு, மேசகான் டாக்கு அக்யூமுலேஷன் அட்வான்ஸ் ஃபேஸ். நவ் இது என்ன ஃபேஸு, நவ் திஸ் இஸ் யோர்
அக்யூமுலேஷன் ஃபேஸ். தெரியுதா? அப்போது மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது? இன்னும் லாங் டேர்மில் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணும்போது we have to approach it in a right way. நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடருக்கு பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனோ நாலேஜோ இல்லாததுனால தான் மார்க்கெட்னா ஏதோ ஒன்றத்தில் பை பண்ணணும் செல் பண்ணணும் இல்லை. we have to understand the market ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா we can also become a retail from a retail trader to a professional trader. மேபி இன்ஸ்டிடியூஷன் ஆக முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட இவ்வளோ ஃபண்டு கிடையாது நம்ம இதை பை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு. ஆனால் அட்லீஸ்ட் இந்த இடத்துல பை பண்ணி வச்சுருந்தோன்னா இங்கே வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு ப்ராப்பர் நாலேஜ் இருந்தாலே போதும். we can become a professional. ஸோ இப்போ வீடியோ பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கோம் நம்ம எப்படி முன்னாடியே இது ப்ரெடிக்ட் பண்ணோன்னா, பிகாஸ் நமக்கு டெக்னிக்கல் தெரிஞ்சதுனால நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸை வச்சு முன்னாடியே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன் நான் இந்த மாதிரி டாப் 3 பிக்கில் இதை வாங்குங்கன்னு சொல்லிட்டு. நான் இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் திங், இப்போ முதல்ல இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் எவ்வளோ தான் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி பை பண்ணாலும் அவங்க மறைக்க முடியாத ஒரே இடம் எதுனா இட்ஸ் யோர் சார்ட்ஸ். ஸோ இப்போ இந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கான நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த மார்க்கெட் ஏன் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுது, ஏன் ஒரு சார்ட் பேட்டர்ன்ஸ் எடுக்கணும்னா அந்த பேட்டர்னை ஏன் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுது, இந்த விஷயங்கள்லாம் தான் நெக்ஸ்ட் இப்போ டாப்பிக்கில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் போகலாம். இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துப்போம், அந்த ஸ்கிரிப்டில் எப்படி வந்து மார்க்கெட் மூவ் ஆகுது, என்னென்ன மாதிரி டெக்னிக்கல் அதுக்குள்ளே இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிஃப்டி எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம இந்த அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ன்றது திஸ் இஸ் ஃபார் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர். இப்போ நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் மட்டுமே வச்சு ஓகே இன்வெஸ்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட் விட்டுலாம். பட் வென் யூஆர் கமிங் டு பிகம் அ ட்ரேடர், இல்லை ஒரு ஸ்கேல்பராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கட்டும், இல்லை ஒரு மீடியம் சைஸ்டு இன்வெஸ்டர், எப்படின்னா இன்னைக்கு வாங்கிட்டு 3 months to 6 months ஹோல்ட் பண்ணுவேன், அதுக்குள்ளே நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன், லாங் டேர்ம் 5 years 10 yearsலாம் ஹோல்ட் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னும் போது யூ ஹாவ் டு கோ வித் தி ப்ராப்பர் டெக்னிக்கல் டூல்ஸ். அப்போ இப்போ ஒரு மார்க்கெட் வந்து எப்படி டெக்னிக்கல் டூல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்றதை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலாக ஒரு ரீட்டைல் ட்ரேடர் பொறுத்த வரைக்கும் இது சார்ட், இதில் என்ன பண்ணுவாங்க, இண்டிகேட்டர் போட்டு இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணலாம்னா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, we don't use indicators. ஏன்னா இண்டிகேட்டர் இஸ் ஃபார் இண்டிகேஷனே தவிர நாட் ஃபார் கன்ஃபர்மேஷன். அதை புரிஞ்சுக்கோங்க. நாம் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா we are going to use பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங். அப்போது பியூர் ப்ரைஸ் ஆக்ஷனில் என்னென்ன டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are plenty methods. இப்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நார்மலாக மெத்தடாலஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் என்னென்ன இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா we have candlesticks. ஸோ கேண்டல்ஸ்டிக்ஸை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன், நான் கண்டிப்பாக ரீசெண்ட் டைம்ஸில் இன்னொரு அப்டேட்டட் வீடியோ போடுறேன், அது கூட சீக்கிரம் வரும். அது நெக்ஸ்ட்டு என்ன பவர்ஃபுல் டெக்னிக்கல் டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா we have support and resistance, அதுக்கப்புறம் we have supply and demand, then when we have trend line, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல்ஸ், எக்ஸ்டென்ஷன் டூல்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் டூல்ஸ். மார்க்கெட் எங்கே மூவ் ஆக போகுது, எங்கே திரும்ப போகுது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபிபனாச்சி டூல்ஸ் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் டாப்ஸ் அண்ட் டபுள் பாட்டம்ஸ். ஒரு மார்க்கெட்டோட பாட்டமும் கரெக்டாக டாப் அடிக்கும் போது அந்த இடத்துல ரிவர்சல்ஸ் பார்த்து பிடிக்கிறதுக்கு டபுள் டாப்ஸ் அண்ட் டபுள் பாட்டம்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் ட்ரெண்ட் இருக்குது, ட்ரெண்ட் அனாலிசிஸ் இருக்குது. ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்ட், இது எல்லாத்துக்குமே பேஸ் இதுதான். இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ் தெரியாமல் நீங்கள் இது எதுவுமே பண்ண முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு ட்ரெண்டு தான் என்னென்னு புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு டெக்னிக்கல் டூல் அப்ரோச் பண்ணும்போது. அப்போ இது எல்லாமே ஒரே இடத்துல யூஸ் பண்ணுவோமானா கிடையாது. இப்போ ஒரு சார்ட் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த ஒரு சார்ட்டில் இந்த டூல் எங்கே யூஸ் ஆக போகுதுன்றதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்போ அந்தந்த இடத்துல தான் அது யூஸ் ஆகும். ஸோ அப்போது என்னென்னா இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சாதான் இது மார்க்கெட்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக அந்த டூலும் அந்த இடத்துல யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வர முடியும். ஸோ அதுதான் இப்போ எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரைட். ஸோ இது நோட் பண்ணுறதுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஹவு தி இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் தான் இப்போ நான் போட்டு காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆல்ரைட். இப்போது ஒரு சார்ட் எடுத்துக்கலாம். இப்போ நார்மல் மக்கள் பார்க்குறதுக்கும் ஆஸ் அ ப்ரொஃபஷனலாக நான் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்மலாக ஒரு சார்ட் இது அவ்வளோதான். ஆனால் அந்த சார்ட்டில் இருக்க டீட்டெயில்ஸை அனலைஸ் பண்ணி தர்றது தான் இட் இஸ் அபவுட் ப்ரொஃபஷனலிசம். நாலேஜ்னு சொன்னல, நாலேஜ்ன்றது என்னென்னா இந்த மார்க்கெட்டு ஏன் மூவ் ஆகுது, இது ஏன் இந்த இடத்துலேருந்து இப்போ நெக்ஸ்ட் கீழே வரப்போகுது, அந்த நாலேஜ் வந்து எப்படி தெரியும்னா வித் ப்ராப்பர் சார்ட் அனாலிசிஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரீவியஸ் செக்டாரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இதை பற்றி ரிவ்யூலாம் கொடுத்துருந்தேன். இப்போ ரீசெண்டில் கொடுக்கல, எல்லாரும் கேட்டுட்ருக்கீங்க, கண்டிப்பாக ரிவ்யூ போடுவோம். இப்போது நார்மலாக சார்ட் அனலைஸ் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போது
now alright இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு மார்க்கெட் வந்து ஒரு வாட்டியும் மார்க்கெட் இந்த இடத்தை டச் பண்ணும் போதெல்லாம் என்ன இருக்கு மார்க்கெட் கீழே வந்திருக்கு தெரியுதா ஸோ இதுக்கு பேர் we call it as trend line அப்போ ஏன் மார்க்கெட் இதை ரெஸ்பெக்ட் பண்ணுது இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இது ஒரு வாட்டியும் சார் இது முடிஞ்ச பிறகு சொல்கிறீங்க சரி நீங்கள் வேணா இதை போய் ரிவ்யூ ப்ரிவியூவில் எடுத்து பாருங்க இந்த இடத்துல இருக்கும்போதே இதை நான் போட்டு காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் டிஸ்கஷனுக்கு வருவோம் இப்போ மார்க்கெட் ஏன் இந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது சம்திங் இங்கே நடக்குது கரெக்டாக இதனால தான் மார்க்கெட் இங்கே ஒரு வாட்டியும் இந்த இடத்துல வரும்போதெல்லாம் மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் அப்போ இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் என்ன அப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு புரியுதா அப்போ ஏன் இப்போ லெட்ஸே இந்த இடத்துல செல் ஆகணும்னா ஒரு ரீட்டைல் ட்ரேடர் செல் பண்றதுனால செல் ஆகாது அப்போ கண்டிப்பா யார் செல் பண்ணிருக்கணும் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் செல் பண்ணதுனால தான் செல் ஆயிருக்கணும் அப்போ ஏன் அவங்க கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்து தான் அவங்களும் ட்ரேட் பண்றாங்களா இல்லை இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் நார்மலாக இந்த இடம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு இப்போ இந்த இடத்துல கீழே வந்துட்டு இந்த ரெண்டு பாட்டமும் ஈக்குவலாக இருக்கு தெரியுதா நான் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா we call this as double bottom அப்புறம் மார்க்கெட் என்னாச்சு அந்த டபுள் பாட்டம் உடச்சி திருப்பி மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சு இப்போ மறுபடியும் இந்த இடத்துல என்ன இருக்கு டபுள் டாப் இப்போ இந்த டாப்ல இருந்து மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆச்சு உங்களுக்கு கீழே வந்திருக்கு சரி இப்போ இந்த இடத்துல இந்த டபுள் டாப் ஸ்ட்ரக்சர் ஏன் ஒர்க் ஆச்சு இப்போ இந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் இருக்கு அப்போ இன்ஸ்டிடியூஷன் இந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் பார்த்து ட்ரேட் பண்றாங்களா போன இதில் ட்ரெண்ட் லைன் பார்த்தோம் கரெக்டாக மார்க்கெட் என்ன ஆச்சு ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிட்டு இங்கே வரும்போதெல்லாம் செல் ஆச்சு இப்போ இன்ஸ்டிடியூஷன் உண்மையிலேயே இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்து தான் ட்ரேட் பண்றாங்க இல்லை இப்போ இந்த டபுள் டாப்ஸும் அவங்க யூஸ் பண்றாங்களா இல்லை அடுத்தது பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுது இங்கே ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடமும் இட் வாஸ் ஆக்டிங் ஆஸ் அ சப்போர்ட் இந்த இடம் இட் வாஸ் ஆக்டிங் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ் தெரியுதா ஸோ இப்போ இந்த இடமே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் சரி இப்போ இந்த இடம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன ஆக்ட் பண்ணிருக்கு இட் வாஸ் ஆக்டிங் ஆஸ் அ சப்போர்ட் சரி இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனு டபுள் டாப் டபுள் பாட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இன்னொன்று எக்ஸாம்பிள் காட்டணும்னா வில் சி ஃபிபனாச்சி இப்போ இது ரீசெண்ட் டைம் தான் இப்போ ரீசெண்டாக பேங்க்னிஃப்டியில் நடக்கிறது இப்போ லெட்ஸ் ஃபிப் எடுத்துப்போம் இப்போ இந்த ஹை டு லோ போடுறேன் ஆல்ரைட் இப்போ இந்த ஹை டு லோ போட்டேன்னா இப்போ மார்க்கெட் எங்கே வந்திருக்கு கரெக்டாக ஸோ மார்க்கெட் கரெக்டாக எவ்வளோ வந்திருக்கு 78.6% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு ரைட்டா சரி இப்போ திருப்பி வந்து இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் போடுறேன் நான் ஸோ இது வந்து 78% இந்த லெவல் இப்போ அடுத்த ஸ்ட்ரோக் எடுத்துப்போம் இப்போ திருப்பி அடுத்த ஸ்விங்கில் வந்து இப்போ மார்க்கெட்டு இப்போ எடுத்துக்கிறீங்கன்னா திருப்பி எவ்வளோ வந்திருக்கு மார்க்கெட்டு அகெயின் 78.6 இப்போ இங்கேயும் 78.6% இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டும் 78.6% அண்ட் அகெயின் திருப்பி இந்த ஸ்விங்லேருந்து இந்த ஸ்விங் வந்தீங்கன்னா அகெயின் அரௌண்ட் 61 to 78.6% ரீட்ரேஸ்மெண்ட் ரைட் இப்போ என்ன விஷயம்னா எதுக்கு இதை காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஒரு இடத்துமோ கரெக்டாக மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு 78% ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போதெல்லாம் மார்க்கெட்டு கீழே வந்திருக்கு ப்ளஸ் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு உங்களுக்கு there was a trend line as well இப்போ ஏன் இப்படி நடக்குது மார்க்கெட்ல கரெக்டா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனையும் ரெஸ்பெக்ட் பண்ணுது கரெக்டா 78% ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போதெல்லாம் மார்க்கெட் என்ன இருக்கு கீழே வந்திருக்கு அப்போ இந்த இடத்துல இது கீழே வரதுக்கான ரீசன் என்ன அப்போ இன்ஸ்டிடியூஷன் ஃபிபனாச்சி யூஸ் பண்றாங்க ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்றாங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டபுள் டாப் இது எல்லாமே யூஸ் பண்றாங்களா ஆல்ரைட் இப்போ இதோட கிளாரிட்டிக்கு வரும் முதல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்னன்னு புரிஞ்சுப்போம் ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் மார்க்கெட்டில் யூஸ் ஆகுதுன்றது காமிச்சிட்டேன் இப்போ ஏன் யூஸ் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுப்போம் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் இதை வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க இன்ஸ்டிடியூஷன் ட்ரெண்ட் லைன் வச்சோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சோலாம் ட்ரேட் பண்ணுறது கிடையாது
அவங்க ட்ரேட் பண்ணுறது தான் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபார்மே ஆகுது. எப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. என்னன்னா இப்போ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்கே பை பண்ணுவோம், திருப்பி மேலே கொஞ்சம் போயிட்டோடனே என்ன பண்ணுறோம், வெளியே வந்துடுவோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டோடனே சரி ஐயோ விட்டது பிடிக்கணும் திருப்பி பை பண்ணுவோம். ஆனால் இன்ஸ்டிடியூஷன் அப்படி பண்ண மாட்டாங்க. தே ஹேவ் அ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். அவங்க ட்ரேட் பண்ணுறது இப்போ ஒரு ட்ரேடிங் ஃப்ளோர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பேங்கிங் செக்டர் எடுத்துக்கோங்களேன். இப்போ பேங்கிங் மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் சொல்கிறேன். இப்போ ஒரு பெரிய பெரிய கோல்ட்மேன் சாக்ஸாக இருக்கட்டும், ஜேபி மார்கனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க்ஸ் எடுத்திங்கன்னா தே ஹாவ் அ பிக் ட்ரேடிங் ஃப்ளோர். அது ஃபோட்டோவில் காட்டுவாங்க உங்களுக்கு. அந்த ஒரு ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அந்த ட்ரேடர்ஸுக்கு வந்து அவங்க சர்டன் சிஸ்டமேட்டிக் ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணணுன்றதுக்கு சர்டன் ரூல்ஸ் அது. இப்போது ஒரு பெரிய இதில் இருக்கவங்க ட்ரேட் எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த மெத்தடாலஜியை வச்சு தான் அவங்க ட்ரேட் பண்ணணும். இந்த ஒருத்தர் இன்னைக்கு வேலையில் இருக்காரு, இவர் போயிட்டாரு, அடுத்த இருக்க ஒரு வேலைக்கு வந்தாலும் இந்த மெத்தடாலஜி உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்குன்னு சர்டன் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு சார்ட்டாக ஃபார்ம் ஆகுது. இப்போ இவங்க இங்கே பை பண்ணாங்கன்னா தான் அது பை. இப்போ இந்த இடத்துல வந்தால் பை பண்ணணும்ல, இந்த இடத்துல தான் அவங்க பை பண்ணுறாங்க. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இங்கே பை பண்ணியிருக்காரு, மேலே போயிட்டு செல் பண்ணிட்டாரு, திருப்பி கீழே வரும்போது என்ன பண்ணோம், பை பண்ணணும்னு நினைக்கிறார். இப்போ இந்த பை பண்ணுறது அவரோட கான்செப்ட் படி என்ன பண்ணுவார்னா ஒரு லெட்ஸே 100 ரூபீஸ்லேருந்து 200 போயிடுச்சு. இப்போ திருப்பி 150 வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், பை அப்படின்னா அவங்க ஒரு ரூல் வச்சுருக்காங்க. இப்போ அந்த ரூல் என்னன்னா 50% வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ ஒன்ஸ் ஒரு 50% அந்த ஸ்டாக்கோட வேல்யூ கம்மி ஆயிடுச்சுன்னா அப்போல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், பை பண்ண போகிறோம்னு அவங்க ஒரு ரூல் வச்சுருக்காங்க. இப்போ அந்த ரூல் வரும்போதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தே வில் கோ ஃபார் அ பை. புரியுதா? ஸோ அப்போ அந்த 50% வரும்போதெல்லாம் பை பண்ணுறது அவங்களோட ரூல் அது. ஆனால் இப்போ நம்ம சார்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க பஞ்ச் பண்ணும் போதெல்லாம் அந்த சார்ட் என்ன ஆகிடும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இட் ஃபார்ம்ஸ் ஆஸ் அ ஒரு கரெக்ஷனில் வந்து பை பண்ண மாதிரி இருக்கும். இப்போ என்ன விஷயம்னா நாம் இந்த இடத்துல ஃபிப் டூலை யூஸ் பண்ணும்போது இட் இஸ் ஷோயிங் அஸ் 50%, 61%, 78% அந்த டூல்ஸ் வந்து என்ன காட்டுதுன்னா இந்த இடத்துலலாம் ரேஞ்ச் இருக்குன்றது அந்த டூல் காட்டுது. இப்போ இந்த டூல் என்ன காட்டுதுன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனோட கேரக்டரை காட்டுது. அதனால தான் ஒரு there is a famous saying in technical analysis, history repeats itself அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நடந்ததோ அதே தான் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா க்ரூட் ஆயில் சார்ட் எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஹிஸ்டாரிக்கல் சார்ட்டில் போட்டோன்னா உங்களுக்கு புரியும் எப்படி ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போது ஹிஸ்டாரிக்கல் சார்ட் எடுத்துப்போம். ஹிஸ்டாரிக்கலில் நவ் வி ஆர் கோயிங் வே பேக். க்ரூட் ஆயில் எங்கே வந்துட்டோம், 1982 வந்தாச்சு. ஓகேவா? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இதில் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பிளாட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட்டோட சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பிளாட் பண்ணுவோம். இப்போ என்னன்னா நம்ம எந்த இயரில் பண்ணியிருக்கோம், 1985ல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பிளாட் பண்ணியிருக்கோம். வெறும் 4 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். எங்கே வருஷம், 1985 to 1987, 1989, கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சாச்சு. ஆல்ரைட். இப்போது நான் அப்படியே ஹிஸ்டாரிக்கல்லேருந்து மூவ் பண்ணிகிட்டே வந்தேன்னா இப்போ மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். 1989ல் போட்ட சப்போர்ட்டு எங்கே வந்து யூஸ் ஆகுது, 1999ல் சப்போர்ட்டை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, 2001ல் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, 2004ல் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, 2005ல் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. கிராஷ் ஆச்சுல, க்ரூட் ஆயில் கிராஷ். க்ரூட் ஆயில் கிராஷ் எங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, கரெக்டாக 1985ல் போட்டது 2009ல் வந்து என்ன பண்ணுச்சு, மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்துச்சு. அதே மாதிரி 2016ல் அதே சப்போர்ட்டு, 2021 திருப்பி பாட்டம் அவுட். தெரியுதா? அப்போது ஒரு 1985ல் எடுத்த சப்போர்ட்டு 40 வருஷம் கழித்து ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணுது மார்க்கெட்? 1985ல் தானே எடுத்தோம், 2010ல் கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு எதுக்கு மார்க்கெட் அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் தே டோன்ட் சேஞ்ச் தேர் வேஸ். அவங்க என்ன பண்ணாங்களோ அதையே தான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இந்த லெவலில் வந்து நான் பை பண்ணணும்னு முடிவு பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரும்போதும் அந்த லெவல் வந்து தே கன்சிடர் இட் அஸ் அ பையிங் பொட்டென்ஷியல் ஏரியா. அதை தான் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஜோன் வரும்போதெல்லாம் மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் பி பையிங் அகெயின் அண்ட்
ஓகே, ஸோ புரியுதா? ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதையே தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இது மட்டும் இல்லை, இங்கேருந்து ஒரு 100 வருஷம் எடுத்துக்கோங்களேன், 100 years கழிச்சு பார்த்தீங்கன்னாலும் ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப். ஏன் அப்படின்னா இதில் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல 1985 இருக்கிற சப்போர்ட்டில் இன்ஸ்டிடியூஷன் பை பண்ணியிருக்காங்க, கரெக்டாக? 1985 போட்ட சப்போர்ட்டு 2010 வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. இந்த இடத்துல பாட்டம் அடிச்சிருக்க பாருங்க, இந்த இடத்துல ஒருத்தர் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் பை பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பாட்டம்ல ரீட்டைல் ட்ரேடர் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, செல் பண்ணியிருக்காரு. ஏன்னா ட்ரேடு டிரான்சாக்ஷன் எப்போ நடக்கும், பையர் அண்ட் செல்லர் இருந்தால் தான் நடக்கும். அப்போ இந்த பாட்டம்ல ஒருத்தர் செல் அடிச்சிருக்காரு, இந்த பாட்டம்ல ஒருத்தர் பை பண்ணியிருக்காரு. அப்போ 100 வருஷம் கழிச்சு ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுமானா கண்டிப்பாக ஆகும். ஏன்னா அங்கேயும் ரீட்டைல் ட்ரேடர் லாஸ் பண்ணுவார், இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் ப்ராஃபிட் பண்ணுவார். ஏன் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுதுன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கீப்ஸ் ஆன் லூசிங் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் கீப்ஸ் ஆன் மேக்கிங் மணி. ஏன்னா பிகாஸ் தே லேக் நாலேஜ் அண்ட் தே ஹேவ் இன்ஃபர்மேஷன். இவங்க நாலேஜ் இல்லாமல் லாஸ் பண்ணுறாங்க, இவங்க இன்ஃபர்மேஷன் வச்சு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அதனால தான் உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏன் ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுறாங்கன்னா போடல, அவங்க பை பண்ணுற இடம் தான் சப்போர்ட்டாக கிரியேட்டே ஆகுது. அப்போ நம்ம சில டூல்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல போட்டோம்னா இதுதான் திருப்பி அவங்களோட பையிங் ரேஞ்ச். அப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது தெரியும். இப்போ இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டிடியூஷன் இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணல, அவங்க இத்தனை பர்சன்டேஜ் கீழே வரும்போதெல்லாம் அவங்க பை பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து மார்க்கெட்டில் எப்படி காட்டுதுன்னா நமக்கு ட்ரெண்ட் லைனாக காட்டுது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இன்ஸ்டிடியூஷனோட என்ன சொல்றது, அவங்க ட்ரேட் பண்ற இடத்தோட பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி நமக்கு ஈஸியாக கிடைச்சிது. இப்போ நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு இந்த இடத்துல என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். இப்போ திருப்பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா now this forms as a triangle. அப்போ இந்த இடத்துல வரும்போதெல்லாம் இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுது. அப்போ இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் நான் என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு செல். அப்போ கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் ஆயிடுச்சு, ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிட்ட பிறகு என்ன ஆயிடுச்சு, பெரிய ஃபால் வரும்ன்றது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் ஒரு வாட்டி உடைக்கும் போது பெரிய ஃபால் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸாக அப்ரோச் பண்ணமே தவிர நாம பாட்டு சும்மா போடுற இடத்துல கோடை போட்டாங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆகுது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுது, என்ன பண்ணலாம் ஃபுல்லாக கோடை அடிச்சிடலாம். சில பேர் சார்ட் பார்த்தீங்கன்னா சார்ட்டே கணக்கு தெரியாது, வெறும் கோடு மட்டும் தான் இருக்கும். அதனால் இட் டசன்ட் ஒர்க் அவுட். என்னன்னா நீங்கள் ஃபுல்லாக கோடு போட்டிங்கன்னா ஏதோ ஒரு கோடை டச் தான் பண்ண போகுது. பட் எந்த இடத்துல கரெக்டான லெவல் இன்ஸ்டிடியூஷன் பை பண்ணுறாங்க, அப்போ அது சப்போர்ட். எங்கே செல் பண்ணுறாங்க அது ரெசிஸ்டன்ஸ். எந்த இடத்துல அக்யூமுலேஷன் நடக்குது, எங்கே டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது, எங்கே ட்ரெண்ட் லைன் இருக்குது, எங்கே ஃபிப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் we have to identify. And one more thing என்னன்னா, இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெண்ட் லைனில் இப்போ நார்மலாக ட்ரெண்ட் லைன் போடும்போது என்ன ஆகும், ட்ரெண்ட் லைனில் பை பண்ணணும். ஆனால் இப்போ இந்த இடத்துல உடச்சிச்சு, அப்போ இங்கே பை பண்ணவங்களாம் என்ன இருக்கும், லாஸ் ஆகிருக்கும். அப்போ இந்த இடத்துல ஏன் உடச்சதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, நம்ம வெறும் ஒரு டூலை மட்டும் தான் பார்க்குறோமே தவிர அந்த டூலோட ஃபுல் பொட்டென்ஷியல் அது ஏன் உடைக்குது, ஏன் இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் ஆச்சு, அதுக்கு என்ன ரீசன் பிஹைண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் தேட ஆரம்பித்தாதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இன்னும் ஈஸியாகும். ஸோ மோர் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி மார்க்கெட். நான் அதுதான் சொல்கிறேன், டெக்னிக்கல்ன்றது ஒரு டூல், ஆனால் அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்க போகிறோமோ அது வழியாக தான் நம்ம ப்ராஃபிட்டே பண்ண முடியும். இப்போ ட்ரெண்ட் லைன் தெரிஞ்சவங்க எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணுறாங்கலாம் கிடையாது. ஏன்னா ட்ரெண்ட் லைனோட ஃபுல் பொட்டென்ஷியல் தெரியல. ட்ரெண்ட் லைன் ஏன் இந்த இடத்துல சப்போர்ட், இப்போ ட்ரெண்ட் லைன் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு, இந்த இடத்துல ஏன் உடச்சிது, அப்போ அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல. அந்த ரீசனை தேட தான் யூ வில் பி மாஸ்டரிங் தி ஆர்ட் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ். புரியுதா? ஒரு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம வரோம் மார்க்கெட்டில் பை செல்லு அப்படி கிடையாது. மார்க்கெட் இப்போ நீங்கள் என்னோடய ரிவ்யூ ப்ரிவ்யூ எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை என்னோட டாப் 3 பிக் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நான் கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலும் ஐ அப்ரோச் த மார்க்கெட் இன் அ ப்ரொஃபஷ்னல் வே. எப்படி ஒரு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணால் மார்க்கெட் என்ன சொல்லுதுன்றதை நாம் கேட்கணும். நிறைய பேர் என்னென்னா நான் சொல்கிறத மார்க்கெட் கேட்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் கேட்காது. மார்க்கெட் பைன்னு சொல்லிச்சுன்னா we have to go with buy. செல்லுன்னு அது காமிச்சதுன்னா we have to go with sell. அப்போது அது மார்க்கெட் என்ன காமிக்குதுன்றதை புரிஞ்சுக்கிறது தான் டெக்னிக்கல்ஸ். மார்க்கெட்டை கட்டுப்படுத்துறதுக்கு டெக்னிக்கல் இல்லை, மார்க்கெட் என்ன சொல்ல வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் we use technical analysis. அப்போ அந்த மாதிரி டெக்னிக்கல் யூஸ் பண்ணும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. we have ட்ரெண்ட் லைன் இருக்குது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்குது, டபுள் டாப் டபுள் பாட்டம் இருக்குது, ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஃபிப் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இது ஃபிப் ஒர்க் ஆச்சுன்னா இந்த ஃபிப்பு ஏன் ஒர்க் ஆச்சுன்றது ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் என்னென்னா we have கேரக்டர். என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனோட
கேரக்டர்னு ஒன்று இருக்குது. அப்போது ஒரு ஸ்கிரிப்ட்லேயும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ அப்போ கேரக்டர் அனாலிசிஸ்னால் என்ன? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் when we inbuilt and get some knowledge on that, ஆட்டோமேட்டிக்காக நம்ம மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுற விதமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு நார்மலாக ஒரு சார்ட்டை பார்த்துட்டு பை பண்ணுன்னு சொல்கிறதுக்கும் இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல இதுக்கு பைன்றதுக்கு ரீசன் இருக்கணும். நான் அதனால தான் எப்போவுமே ஒரு விஷயம் கேட்குறது உண்டு. என்னோடய இன்டர்வியூஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரேடை ஏன் எடுக்கிறேன்றதுக்கு ரீசன் உங்களுக்கு இருக்கா? யூ ஹாவ் டு நோ த ரீசன். இந்த ட்ரேடு எடுத்துகிட்ட பிறகு, இப்போ ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியணும் நான் ஏன் இந்த ட்ரேடு எடுக்கிறேன்ட்டு. நிறைய பேருக்கு என்னென்னா ட்ரேடு எடுத்துகிட்ட பிறகு ஏன்டா எடுத்தோன்னு யோசிப்பாங்க. ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் எடுத்தோன்றதை நம்ம யோசிக்கணும். அப்போது இந்த ட்ரேடு நான் இங்கே எடுக்கிறேன்னா இதுக்கு பின்னாடி இது இருக்குது, இந்த இடத்துல இது கேரக்டர், இந்த ஸ்க்ரூட் ஆயிலோட கேரக்டர் இது, இங்கே சப்போர்ட் இருக்குது, இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்குது, இது ரெசிஸ்டன்ஸ், இது பிரேக் ஆகிடுச்சு, நான் இதனால் செல் எடுத்தேன். அப்போது எனக்கு அந்த ட்ரேட் ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சுன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, நான் தெரிஞ்சு எடுத்தேன், அதனால் எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. எதுவுமே தெரியாமல் ப்ராஃபிட் வந்தாலும் ஏன் வருதுன்னு தெரில, லாஸ் வந்தாலும் ஏன் வருதுன்னு தெரிலனா, அப்போ பிரச்சனை என்னென்னா எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு கடைசி வரைக்கும் மார்க்கெட்னா என்னன்னு புரியல. ப்ராஃபிட் வந்தால் சந்தோஷம், லாஸ் வந்ததுன்னா கஷ்டப்பட்டுருப்பேன். யூ ஹாவ் டு நோ த ரீசன். மார்க்கெட் ஏன் ஏறுதுன்னு தெரியணும், ஏன் இறங்குதுன்னு தெரியணும். அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஸோ இப்போ இது எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட். ஏதோ மார்க்கெட் அப்படியே வரும், அப்படியே பை ஆகுது, செல் ஆகுதுன்னா இல்லை, இவ்வளோ விஷயங்கள் பின்னாடி இருக்குது. இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா தென் யூ கேன் ஆல்சோ பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஆல்ரைட். ஸோ இதுதான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன். என்னென்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். இன்றைக்கி நிறைய விஷயம் பார்த்தோம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறான்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஒரு வால்யூம், ஒரு அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சார்ட் ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் பார்த்தோம். இன்ஸ்டிடியூஷன் மறைக்க முடியாத இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் யோர் சார்ட்ஸ். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு சார்ட்டுக்குள்ளே. இப்போது இந்த விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 to 1.5 hours ஆச்சு. அப்போது இவ்வளோ விஷயத்தையும் எடுக்கணும்னா இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்குது. நம்ம சொல்லிக் கொடுக்கும்போதே நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சார் 15 நாள் யார் சார் கற்றுப்பா, இப்போ இதுக்கே தெரியுது எவ்வளோ நேரம் ஆகுதுட்டு. ஒரு மார்க்கெட் ஏன் மூவ் ஆகுது, ஒரு மார்க்கெட் பின்னாடி இருக்கிறதுக்கே இவ்வளோ விஷயம்னா அப்போது ஒரு டூலையும் ஒரு கேரக்டரையும் புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக பார்க்கணும். சும்மா ஏதோ ஒரு ட்ரேடிங்னா அப்படியே பை செல் பண்ணுறது இல்லை. ஒரு பிஸ்னஸாக பார்த்து அந்த பிஸ்னஸுக்கு கொஞ்சம் மெனக்கட்டு தான் ஆகணும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். அதெல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். அதை கற்றுக்கிட்டு பண்ணும்போது இட் வில் பி மோர் ஈஸியாக. சொன்ன ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ நியூ இயர் வர போகிறதுனால ஸோ நியூ இயர்க்கான ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோட வந்திருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் க்ளோஸ், ஆப்ஷன் கோர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் மூணுத்தையும் சேர்த்து ஃப்ளாட் 50% ஆஃபரில் தர போகிறோம். ஸோ இந்த ஆஃபரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 58,400 ஸோ 29,500 இன்க்ளூசிவ் ஆஃப் 18% ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் 29,500 இந்த ஆஃபரோட கொடுக்குறோம் இப்போ. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான். இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வேலிட் டில் January 5th வரைக்கும் வேலிடாக இருக்கும். ஸோ ஒரு 10 days மேக்ஸிமம் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் தி ஆஃபர். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து 14 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ட்ரெண்டிலிருந்து ட்ரெண்ட் ரிவர்சல், நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல்லேருந்து உங்களுக்கு ஃபிபனாச்சி, ரீட்ரேஸ்மெண்ட், எக்ஸ்டென்ஷன், டபுள் டாப்ஸ், டபுள் பாட்டம், இதுக்கு அடுத்தது ஆப்ஷன்ஸில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும், ஆப்ஷனில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும், இதை பற்றின விஷயங்கள். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அட்வான்ஸாக மார்க்கெட்டில் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி எலியட் வேவாக இருக்கட்டும், காட்லி பேட்டர்னாக இருக்கட்டும், இது இல்லாமல் அடுத்த டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ், வெஜ் பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி ஒரு காம்பினேஷனை எடுத்து எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணுன்றதான் நம்மளோட ட்ரேடர் ஷோஸில் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு சீரியஸ் ட்ரேடராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த கோர்ஸ் மூலிமா நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேனோ இந்த கோர்ஸ் முடிக்கும் போது அதோட ப்ராக்டிகல்ஸும் முடிச்சிங்கன்னா நீங்களும் ஒரு ஸ்டேஜில் நான் எப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இந்த ஜஸ்ட் யூடியூப்பில் சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு ப்ராப்பர் ஆஃபீஸஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் 4 பிரான்ச்சஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ எல்லா பிரான்ச்சஸ்லையுமே ப்ராப்பர் ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் ட்ரேடிங் ஃப்ளோரும் இருக்குது. என்னன்னா நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹோட்டல்ஸை வச்சுட்டு ஒரு நாள் எடுத்துகிட்டு அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு ப்ராப்பர் ட்ரேடிங் ஃப்ளோர். இப்போ சென்னை எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 members to 100 members உட்கார சீட்டிங். மதுரை எடுத்திங்கன்னா ஒரு 100 பேர் உட்காரலாம். பெங்களூர் எடுத்திங்கன்னா 50 பேர் 60 பேர் உட்காரலாம். கோயம்புத்தூரில் ஒரு 100 பேர் உட்காரலாம். ஸோ ஒன்னொரு இடத்துலையும் ட்ரேடிங் ஃப்ளோரில் நம்மளோட ட்ரேடர்ஸ் எல்லாருமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டு வாங்க. அத்தனை பேரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு சார்ட்ஸை எல்லாருமே கம்பைன் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. இது ஏதோ ஒரு ஜஸ்ட் கற்றுக்கிட்டு ஒரு பெட்ரூமில் உட்காந்து நீங்களே தனியாக பண்ணிட்டு தான் பார்த்தாது.
உங்களுக்குன்னு ஒரு கைடன்ஸுக்கு ஒரு மென்டாரும் சரி, அங்கே ட்ரேடிங் ஃப்ளோரில் ப்ராப்பர் ட்ரெயினரோட ப்ளஸ் உங்கள் கூட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே விஷனோட ஒரே மைண்டு ப்ளஸ் ப்ராப்பர் நாலேஜோட உட்காந்து ட்ரேட் பண்ணும்போது யூ கேன் ஆல்சோ பிகம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ இதுக்காக தான் இந்த ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்ட் அண்ட் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரேடர்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐ விஷ் யூ ஆல் அ பெஸ்ட் சக்ஸஸ் ஃபார் திஸ் கமிங் நியூ இயர். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டிடியூஷன் என்னென்ன பண்ணுவாங்கன்றதை பார்க்கலாம். ரைட், இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது நம்ம லாஸ்ட் வீடியோவில் டெக்னிக்கல் வீடியோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். அதில் சொல்லியிருப்பேன் நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போது ஒரு அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம், எங்கே வாங்குறாங்க எங்கே விற்கிறாங்கன்ட்டு. வாங்குற இடம் வந்து லோ ப்ரைஸில் வாங்குற இடம் வந்து அக்யூமுலேஷன், ஹை ப்ரைஸில் விற்கிற இடம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ அந்த அக்யூமுலேஷனில் வாங்குறாங்கன்னா யாராவது ஒருத்தர் விற்கணும். அப்போ அவங்க என்னென்னலாம் யுக்திகளை யூஸ் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி ட்ராப்பெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸை விற்க வைக்கிறதுக்கு, அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரைட், பார்க்கலாமா? இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். லெட்ஸே ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச கோல்டு எடுத்துப்போம். கோல்டு மார்க்கெட். கோல்டு வந்து இப்போ ஒரு 30,000 ரீச் ஆகிருக்குன்னு வைப்போம். இப்போ இதை வந்து என்னன்னு சொல்கிறோம், இப்போ எல்லாருமே என்னன்னு சொல்லுவாங்க, கோல்டு ஹேஸ் ரீச் 30,000 ஆல் டைம் ஹை அடிச்சிருக்குன்னு நம்ம ஒரு பேச்சு வச்சுப்போம். இப்போது ஒரு ரீட்டைல் ட்ரேடராக உங்களோட மனநிலை என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு டைம் மார்க்கெட் கோல்டு மார்க்கெட் வந்து இல்லை ஒரு நிஃப்டியாக எடுத்துக்கோங்க, கோல்டாக எடுத்துக்கோங்க, ஒரு ஆல் டைம் ஹையை வந்து அடிக்குது. இப்போது ஒரு ரீட்டைல் ட்ரேடராக உங்களோட மனநிலை என்னவாக இருக்கும்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடரோட மைண்ட் செட் என்னவாக இருக்குன்னா, மார்க்கெட் ஹைக்கு வந்துடுச்சு, வித்துடலாம். ஏன்னா டாப் வந்துடுச்சு, ஆல் டைம் ஹை அடிச்சிச்சு, கீழே வந்துடும், இங்கே மேலே போயிடுச்சு, இப்போ கீழே வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, கரெக்ஷன் வரும், அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், வித்துடலாம் அப்படின்றது தான் எல்லாரோட மைண்ட் செட்டும் வரும். இதுதான் நார்மலாகவே ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கும் வரக்கூடிய ஒரு மைண்ட் செட். இப்போ இதில் இந்த இடத்துல நீங்கள் இங்கே செல் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கான ரீசன் என்ன, அதை முதல்ல யோசிப்போம். ஒரு ரீட்டைல் ட்ரேடர் ஆல் டைம் ஹை வந்துடுச்சு, இதை செல் பண்ணிடலாம் அப்படின்னா ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் வி சி தி ப்ரைஸ். நம்ம இப்போ எதை பார்க்குறோம், 30,000 ரூபாய் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆல் டைம் ஹை அப்படின்னு வந்துச்சுன்னு எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, 30,000 வந்துச்சு. இந்த ப்ரைஸை பார்த்தோன்னே இந்த வேல்யூ, இந்த ப்ரைஸ் இருக்கு பார்த்தியா, இதை பார்த்தோன்னே வித்துடலான்னு தோணும். ஆனால் இதுவே ஒரு இன்ஸ்டிடியூஷன் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க வந்து இப்போ இங்கே வந்து லட்சம் பை பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த பை பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல. அந்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீட்டைல் ட்ரேடர் தே சி ப்ரைஸ், வேரஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் தே லுக் அட் வேல்யூ. அதனால தான் வாரன் பஃபெட் சொல்லுவார், த ப்ரைஸ் இஸ் வாட் யூ பே அண்ட் த வேல்யூ இஸ் வாட் யூ கெட். நம்ம என்ன வேணால் ப்ரைஸ் கொடுக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு மதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மதிப்பு தான் என்னன்றதை ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு ரீட்டைல் ட்ரேடர் எதை பார்த்துட்டு இது பண்ணுறாரு, ப்ரைஸை பார்த்தோன்னே ஐயோ ஆல் டைம் ஹை வந்துச்சு, பயந்து போய் வித்துருவோம். ஸோ அப்போ ரீட்டைல் ட்ரேடர் இந்த இடத்துல பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஃபியர். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, ரீட்டைல் ட்ரேடர் பயப்படுறோம். எதனால, இந்த ப்ரைஸ் ஆல் டைம் ஹையை பார்த்த உடனே ஒரு சைக்கலாஜிக்கலாக இம்பாக்ட் ஆகுது. ஆல் டைம் ஹையில் இருக்குது, மார்க்கெட் கீழே வந்துடும், வித்துட்டு போயிடும். லாஜிக்கா இதுதான் நிறைய பேர் பண்ணியிருப்போம். இப்போ ஸ்டாக் வச்சிருக்கவங்களே என்ன பண்ணுவாங்க, ஆல் டைம் ஹை வந்துச்சு, இதுக்கு எதுக்கு மேலே வச்சுட்டு கீழே வந்துச்சுன்னா வித்துட்டு போயிடுவோம். ஸோ இது எல்லாமே என்னன்னா, இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குன்றதை இப்போ டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். Now why did we sell is, one is price, second one is because of fear. ஆனால் இதுவே ஒரு இன்ஸ்டிடியூஷன் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, they look at வேல்யூ. இப்போ வேல்யூவை அவங்க வந்து லெட்ஸ் சே தேர் ஆர் சர்டன் டெஃபினிஷன், தேர் ஆர் சர்டன் மெத்தட்ஸ், ஒரு வேல்யூ எப்படி டிரைவ் பண்ணலாம். இப்போ அந்த மெத்தடெல்லாம் அனலைஸ் பண்ணிட்ட பிறகு அவங்களோட வேல்யூ என்னன்னு சொல்கிறாங்க, கோல்டோட பொட்டென்ஷியல் எவ்வளோ போகும், நெக்ஸ்ட்டு 42,000 போகும் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்படின்னா இப்போ இந்த 42,000ன்றது லோ ப்ரைஸா ஹை ப்ரைஸா? இப்போ மொத்த பேரும் ப்ரைஸை பார்த்துட்டு இது ஆல் டைம் ஹை ப்ரைஸ்ன்னு சொல்லும் போது 30,000 ரூபா இந்த பொருளோட வேல்யூ. ஆனால் அதோட உண்மையான வேல்யூ எவ்வளோனா 42,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா, இப்போ 30,000 லோ ப்ரைஸா ஹை ப்ரைஸா? ஸோ 42,000 கம்பேர் பண்ணும்போது 30,000 வில் லுக் அட் லோ ப்ரைஸ், கரெக்ட்? அப்போது இந்த இடத்த அவங்க என்ன பார்ப்பாங்க, they will look at as an opportunity. அப்போ இந்த இடத்துல அவங்க பை பண்ணி வச்சாங்கன்னா 42,000 வரும்போது என்ன ஆகும், they will be making some good profit. ஸோ இந்த வேல்யூவேஷன், இதுதான் வேல்யூவேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணும்போது எப்படி ஒரு ப்ரைஸோட வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் இது இவ்வளோ தூரம் போகும், நெக்ஸ்ட் இது இவ்வளோ தூரம் இறங்குன்றது ட்ரேடிங் மெத்தட்ஸ். நான் இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதா சொல்கிறேன். டெக்னிக்கல் வந்து தட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ 42,000ன்றதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது இது அவங்களுக்கு என்ன ப்ரைஸ், இட் இஸ் அ வெரி லோ ப்ரைஸ். இப்போ முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா, they want to buy as much as possible.
இப்போது இவங்க பை பண்ணணும்னா யாராவது என்ன பண்ணணும், செல் பண்ணணும். சரி, இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு கேட்டகரி ஆஃப் ரீட்டைல் ட்ரேடரை பார்த்தோம். என்னன்னா ரீட்டைல் ட்ரேடர் ப்ரைஸை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும், சில பேர் செல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் எல்லாருமே செல் பண்ணுவாங்களான்னா மாட்டாங்க. அப்போ எப்படி இவங்கள மேனிப்புலேட் பண்ணி செல் பண்ண வைக்கலாம், அதுதான் நெக்ஸ்ட்டு. ஸோ அப்போது இவங்களை இப்போது டைரெக்டாக வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் இந்த பக்கம் எப்படி வச்சுக்கோங்க, திஸ் இஸ் ரீட்டைல் ட்ரேடர், திஸ் இஸ் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர். இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர் போய் ரீட்டைல் ட்ரேடர்கிட்ட யார்கிட்ட சொல்ல போகிறதில்ல, வித்துருன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. அப்போது இவன் என்ன பண்ணால் இவங்கள செல் பண்ண வைக்கலாம், அதுதான் இவங்களோட மெத்தட். அது என்ன மெத்தட்னா, அப்போ இவங்களையும் கனெக்ட் பண்ணணும், இவங்களை செல் பண்ண வைக்கணும். இவங்க செல் பண்ணாதான் நான் பை பண்ண முடியும். இவங்க ரெண்டு பேருக்கும் கனெக்டிங் ஒரு விஷயம் இருக்கணும். அது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் வேர் நியூஸ் கம்ஸ் இன். இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி விடுறதா என்னது, இட்ஸ் யோர் நியூஸஸ். இப்போ இவங்களோட மெயின் வெப்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நியூஸ். இப்போ இந்த நியூஸை வச்சு தான் மொத்த ரீட்டைல் ட்ரேடரையும் மேனிப்புலேட் பண்ண முடியும். எப்படின்னா, யூடியூப்லையாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது நியூஸ் சேனல்லையாக இருக்கட்டும், தேர் வில் கம் அ நியூஸ். என்ன நியூஸ் வரும்னா, கோல்டு ஹேஸ் ரீச்ட் 30,000. ஸோ இப்போ ஒரு அனலிஸ்ட் வந்து சொல்கிறார், கோல்டு ஹேஸ் ரீச்ட் 30,000 ஆல் டைம் ஹை அப்படின்ன உடனே நெக்ஸ்ட் வந்து கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே நிறைய பேருக்கு என்ன ஆகும், மறுபடியும் பேனிக் ஆகும். என்னன்னா, இதில் பேனிக் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, இப்போ இது வந்து ஒரு அனலிஸ்ட் வந்து 28,000 இருக்கும்போது சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக ஒன்றும் வரி பண்ண மாட்டாங்க. 29,000 இருக்கும்போது சொன்னாங்கன்னா வரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் 30,000 இல்லை ஒரு 50,000 40,000 இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஃபிகர் வரும்போது தே கெட் இன்டு அன் எமோஷனல் ஸ்டேட். இதனால தான் இந்த ரவுண்ட் ஃபிகர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து எப்படின்னா, ப்ராஃபிட்லேயே இதை நீங்கள் பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இப்போ ப்ராஃபிட் காமிச்சிட்டு இருக்கோம், ஒரு 9,200 250 காட்டுதுன்னா க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ரவுண்டாக 10,000 வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாமே அப்படின்வாங்க. அது 9,000 10,000 போகிறதுக்கு பதில் 9,000 என்ன ஆகிடும், 8,500 வந்துடும். இப்போ என்ன சொல்லுவாங்க, 8,500 வந்துச்சு, சரி அட்லீஸ்ட் மறுபடியும் இப்போ ரவுண்டாக 9,000 வந்தால் க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த வாட்டி, அப்படியே இறங்கி வரும். ஸோ மக்களுக்கு என்ன இது ஆகிடும்னா, திஸ் ரவுண்ட் ஃபிகர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரவுண்ட் ஃபிகரை வச்சு தே கெட் மேனிப்புலேட்டட். ஸோ அதனால தான் ஒரு ப்ரொஃபஷனல் என்ன பார்க்க மாட்டாங்கன்னா, தே டோன்ட் லுக் அட் ப்ரைஸ். ப்ரைஸை பார்த்துட்டு தே டோன்ட் கெட் மேனிப்புலேட்டட். ஸோ 30,000 ஆல் டைம் ஹை அப்படின்றது இட் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த ரோட். இதுதான் சீலிங்கு, ஏதோ இந்த 30,000 மேலே உடச்சிக்கிட்டே போக முடியாதுன்னு கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆல் டைம் ஹை. அப்போது 28,000 ஃபஸ்ட்டு டைம் வரும்போது ஆல் டைம் ஹை தானே, 28,000 29,000 வரும்போது ஆல் டைம் ஹை தான். 29 இப்போ 30 வந்திருக்கு. இதில் மட்டும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, இன்னும் 30 35 போகலாம். ஸோ எப்பவுமே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரைஸை பார்த்து மேனிப்புலேட் ஆகாதீங்க. இந்த ப்ரைஸ் வந்துச்சு, இதுக்கப்புறம் போகவே முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க, நத்திங் இஸ் டூ ஹை டு பை அண்ட் நத்திங் இஸ் டூ லோ டு செல். ஸோ ரொம்ப ஹையில் இருக்கிறதுனால பை பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, ரொம்ப லோவில் இருக்கிறதுனால திருப்பி கீழே வரும் அதனால செல் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஸோ ப்ரைஸை பார்த்து என்ன ஆகாதீங்க, நெக்ஸ்ட் டைம் மேனிப்புலேட் ஆகாதீங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துல இப்போ ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸு, ஒரு ரிசர்ச் அனலிஸ்டோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவார், மார்க்கெட் ஹேஸ் ரீச் 30,000, கோல்டு ஹேஸ் ரீச் 30,000, நெக்ஸ்ட் கரெக்ஷன், அடுத்தது எங்கே வரப்போகுதுன்னா, வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் டு கம் டு 25,000 அப்படின்னு ஒரு நியூஸ் வரும். இந்த நியூஸை பார்த்தவொடனே கொஞ்சம் பேர் ஆல்ரெடி வித்துட்டு இருப்பாங்க. இதில் சில பேர் விற்காம ஹோல்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட இந்த நியூஸை பார்த்தவொடனே மேனிப்புலேட் ஆகி என்ன பண்ணுறாங்க, தே ஸ்டார்ட் டு செல் மோர். ஏன்னா பிகாஸ் ஆஃப் பேனிக். இதை கிரியேட் பண்ணுறதே மோஸ்ட் ஆஃப் த டைம் யாராக இருப்பான்னு பார்த்தோன்னா, இட் இஸ் யோர் இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ஆஃப் ட்ரேடிங். ஆனால் அவங்க கீழே ஓடிய ஒரு இது போட்டு போயிடுவாங்க, சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் நாட் அப்பான் இது, அந்த டிஸ்க்ளைமர்லாம் போட்டு தான் சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த நியூஸை பார்த்த உடனே எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, த மோர் யூ செல் த மோர் தே பை. இப்போ எல்லாத்தையும் இவங்க விற்க எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணியாச்சு, இவங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது, மார்க்கெட்டு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 42,000 மார்க்கெட் போய் ரீச் ஆகிடுச்சு. இப்போ 42,000 மார்க்கெட் ரீச் ஆகிடுச்சா. இப்போ இவங்க என்னது, நவ் தே ஆர் இன் ஹியூஜ் ப்ராஃபிட். இப்போ இவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஃபிட்டை அனுபவிக்கணும்னா என்ன பண்ணுறோம், வாங்கி வச்சதெல்லாம் விற்கணும். அப்போ விற்கணும்னா யாராவது வாங்கணும், கரெக்டாக. ஸோ சம்படி ஹேஸ் டு பி தேர் டு பை. அப்போ யாரை பிடிக்கலாம், இப்போ விற்கிறதுக்கு யாரை பிடிச்சாங்க, ரீட்டைல் ட்ரேடர் தான் பிடிச்சாங்க. மறுபடியும் வாங்க வைக்கிறதுக்கும் யாரை பிடிக்க போகிறாங்க, மறுபடியும் ரீட்டைல் ட்ரேடர் தான் பிடிக்க போகிறாங்க. எப்படின்னா அகெயின் எதில் வந்து நிற்கணும், அகெயின் இட் வில் கம் பேக் டு நியூஸஸ். இந்த நியூஸில் என்ன வரும், இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, கோல்டு ஹேஸ் ரீச் 42,000, நெக்ஸ்ட் டார்கெட்டு 50,000 rupees அப்படின்னு ஒரு நியூஸ் வரும்.
இந்த நியூஸ் வந்த உடனே என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா ரிவெஞ்ச் பையிங்க்கு போயிடுவாங்க. ஏற்கனவே நம்ம 30,000 வச்சுருந்தோம், கீழே வந்துடும்னு எதிர்பார்த்தா மார்க்கெட் எங்கே போயிடுச்சு, 40,000 42,000 போயிடுச்சுன்னொடனே அந்த ஒரு ஆதங்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னடா இது கையில் வச்சுட்டு இருந்தோமே, இது தேவையில்லாமல் வித்துட்டுமே ஏதோ ஒரு நியூஸை பார்த்துட்டு. இப்போ அடுத்தது நியூஸில் வேறு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டாங்க, அடுத்தது என்ன போகுது, 50,000 போகுது. இப்போ விட்டதெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வச்சிருந்த ரீட்டைல் ட்ரேடர் அத்தனை பேரும் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, they will go for a buy. இங்கே இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க, they will try to sell everything as much as possible. எல்லாத்தையும் இவங்ககிட்ட விற்று தள்ளிட்டு அழகாக வெளியே போயிடுவான். இப்போ நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம், மார்க்கெட்டு ஏறணும்னா வாங்கினா மட்டும் பார்த்தாது, என்ன ப்ரைஸில் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டே இருந்தால் தான் ப்ரைஸ் என்ன ஆகும் உங்களுக்கு மேலே போகுன்றது ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதை பார்க்கணுன்னு தயவுசெய்து போய் அந்த வீடியோ பாருங்கள், அப்போ இன்னும் புரியும் உங்களுக்கு. இப்போ இவங்களால 42,000 வாங்கிட்டே இருக்க முடியுமே தவிர கீப் ஆன் பையிங் இந்த ரீட்டைல் ட்ரேடரால் வாங்கிக்கிட்டு மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிட்டே இருக்க முடியுமானா முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் வாங்கிட்டு மேபி 42 லட்சம் 43 போகுது, எல்லாரும் ஒரே ஹாப்பி, 50,000 போகும்போது வாங்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால மார்க்கெட்டை லிஃப்ட் பண்ணி கொண்டு போக முடியாது. ஏன்னா they don't have surplus amount of cash. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்க முடியாது. அப்போது ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆகிட்ட பிறகு என்ன ஆகும், மார்க்கெட் ஸ்டார்ட்ஸ் டு ஃபால். மார்க்கெட் என்ன ஆகும் போது இப்போ நெக்ஸ்ட்டு அங்கேருந்து கீழே வர ஆரம்பிச்சிடும். கீழே வந்து 42,000 அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி வச்சு லெட்ஸே கடைசியில் எங்கே வந்து நிற்குது, 25,000 வந்து நிற்குது அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ இன்னொரு நியூஸ் வரும். என்ன நியூஸ்னால், இன்னொரு நியூஸ் சேனல் பழைய ஒரு நியூஸ் வந்ததில் 30,000 இருக்கும் போதே மார்க்கெட் வந்து 25,000 வரும்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள். அந்த நியூஸ் சேனல் வந்து வெளியே வந்து சொல்லுவான் என்னன்ட்டு, நாங்கள் தான் ஏற்கனவே சொன்னோமே டார்கெட் 25K வந்து ரீச் ஆகும்னு சொன்னோமே அப்படின்ட்டு அந்த நியூஸை அப்போ விடுவாங்க. நடுவில் இவங்க சொல்லி 30லேருந்து 40 போனதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, 30லேருந்து 25 வருதுன்னு சொன்னாங்க பாருங்கள். அந்த நியூஸ் இப்போ வெளியே வந்தோடனே இப்போ புதுசாக ஒருத்தர் வராரு, இந்த நியூஸே இல்லை இந்த யூடியூபே இல்லை யாரோ ஒருத்தர் சொல்கிறது இதை பார்க்குறாருன்னா, ஆமாப்பா கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு இவர், மார்க்கெட் அப்பயே 25,000 வரும்னு சொன்னார், கரெக்டாக 25,000 வந்திருக்கு, இப்போ நெக்ஸ்ட் டைமே இவரே ஃபாலோ பண்ணலான்னு ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. இப்படி தான் ஒரு நார்மலாகவே இன்ஸ்டிடியூஷன் ட்ரைஸ் டு மேனுப்புலேட் அ ரீட்டைல் ட்ரேடர். ஸோ இதில் முக்கியமான விஷயம் அவங்க கையாளுற யுக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் யோர் நியூஸஸ். அதனால தான் வால் ஸ்ட்ரீட்டில் தே யூஸ் டு சே பை த நியூஸ் அண்ட் செல் த மார்க்கெட். நியூஸில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுக்கோங்க. நிஃப்டி செல் அப்படியா, ஓகே. பேங்க் நிஃப்டி பை அப்படியா, ஓகே. ஆனால் மார்க்கெட்டில் போய் அப்படியே தலைகீழ பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ பை த நியூஸ் அண்ட் செல் தி மார்க்கெட். ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் நார்மலாகவே ஒரு ரீட்டைல் ட்ரேடரை மேனுப்புலேட் பண்ணணும்னா அவங்க யூஸ் பண்ண போகிற முக்கியமான மெத்தட் எதுனா இட்ஸ் யோர் நியூஸஸ். ஸோ அதனால தான் அடுத்த டைம் நீங்கள் ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடராக ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா டோன்ட் டிபெண்ட் அப்பான் நியூஸஸ். இதில் சில பேர் என்னன்னா இந்த கால்ஸ் வரும், இன்சைடர் இன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டில் வந்து இந்த இது வந்து நெக்ஸ்ட் இங்கே ஜாக்பாட் அடிக்க போகுது. இதெல்லாம் ஃபேக்கு. ஏன்னா ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷன் இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து வெளியே சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தீனி போடுறதே ரீட்டைல் ட்ரேடர் தான். புரியுதா? இவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்க, இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடருக்கு ப்ராஃபிட் வரதே இந்த ரீட்டைல் ட்ரேடர் மூலியமாக தான். அவங்ககிட்டே ஏன் இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறாங்க? ஸோ கண்டிப்பாக கொடுக்க போகிறதில்ல. ஸோ டோன்ட் பிலீவ் ஆன் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கேம்ஸ். இந்த மாதிரி கால்ஸ் கொடுக்குறேன், இல்லை நான் வந்து இது மாதிரி ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷன் தரேன், ஸோ அந்த மாதிரி எதுவுமே வெளியே லீக் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க சேஃப்கார்ட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு நியூஸை பார்த்து ட்ரேட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக ட்ரேட் பண்ண முடியாது. கடைசியில் லாஸ் தான் பண்ண முடியும் நியூஸ் பார்த்து, வெறும் நியூஸை பார்த்து ட்ரேட் பண்ணால். அப்போது எதை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறது? நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன்லேயே அந்த இதோட ஒரு எக்ஸாம்பிளை சொல்லிடுறேன் நான். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம்னா இது வந்து accumulationல then we had a redistribution, அந்த reaccumulation, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்த பிறகு it was a distribution, அதுக்கப்புறம் redistribution, அதுக்கப்புறம் திருப்பி என்ன வரும் இந்த இடத்துல accumulation. கரெக்டா? இப்போ இந்த accumulation டைமில் வேறு நோட்டு பேப்பர் இருந்ததுன்னா கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் இது, எழுதி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல there will be no news. ஒரு இன்ஸ்டிடியூஷன் அக்யூமுலேட் பண்ணும்போது அந்த டைமில் அந்த ஸ்டாக்கை பற்றியோ இல்லை அந்த ஒரு கரன்சியை பற்றியோ இல்லை அந்த பற்றி கமாடிட்டியை பற்றியோ தேர் வில் பி நோ நியூஸ். எப்போ நியூஸஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். எப்போ அந்த இதுவும் வந்து
மார்க்கெட்டில் அவங்க விற்கணும்னு நினைக்கிறாங்களோ தட் இஸ் த டைம் தே செல் அவுட் எவ்ரி திங். அப்போ அதை செல் பண்ணுறதுக்கு என்ன கிரியேட் பண்ணுவாங்க? தே கிரியேட் நியூஸஸ். ஸோ உங்களுக்கு எப்போ நியூஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் இருக்கும்போது தான் முக்கால்வாசி நியூஸஸ் வரும். அதனால இந்த பெனி ஸ்டாக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. திடீர்னு ஒரு ஸ்டாக் வந்து 100%, 200%, 300% ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் மேலே போயிட்டு பிறகு தான் நியூஸ் வருமே தவிர கீழே இருக்கும்போது எந்த நியூஸுமே வராது. ஆனால் அது கீழே இருக்கும்போது கண்டுபிடிக்கணும்னா we have to use proper technical analysis. போன வீடியோவில் அதுதான் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, சார் நீங்கள் எல்லாம் சொல்கிறதுலாம் ஓகே தான், உண்மையிலே டெக்னிக்கலை வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போவோம், இதுதான் டார்கெட்டு, இதுலேருந்து இது வரைக்கும் போகுமானா நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம ட்ரேடர் ஷோரோட பழைய ரிவ்யூ ஷோஸ் இருக்கட்டும், இல்லை டாப் 3 பிக்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இப்போ ரீசெண்டாக கூட இன்னும் ஒரு லெவல் ஆஃப் அனாலிசிஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ஒரு சின்ன ப்ரிவியூ மட்டும் காட்டுறேன். நான் இப்போ ரீசெண்டாக கொடுத்த நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் டெக்னிக்கல் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணி போட்ட ட்வீட்ஸ் எல்லாம் காட்டுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் டெக்னிக்கல் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதுன்ட்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது நம்மளோட அஃபிஷியல் பேஜ் தான். இது டேட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே போட்டிருக்கு. ஸோ February 24th அன்றைக்கி வந்து இந்த ட்வீட் போட்டிருந்தேன். என்னென்னா லுக் அவுட் ஃபார் பேங்க் நிஃப்டி 39,700லேருந்து 39,900 வந்து இட்ஸ் அ வெரி கீ சப்போர்ட் லெவல். இஃப் இட் ஹோல்ட்ஸ் we can expect the market to reach 41,000 to 41,300 டார்கெட். எவ்வளோ பாயிண்ட்டு? கிட்டத்தட்ட 1000லேருந்து 1300 பாயிண்ட் வரைக்கும் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லெவலில் பிரேக் ஆகலன்னா அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணிடுது. ஸோ இப்போ அது மார்க்கெட்டு அதே மாதிரி என்ன ப்ரெடிக்ட் பண்ணிடுதுன்னா பை 3rd or 4th of March. என்னன்னா இது டார்கெட் போகும்னு மட்டும் சொல்ல, என்னைக்கு இந்த டார்கெட் போகுன்றதையும் முன்னாடி என்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ண 24th ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மார்க்கெட்டில் போய் பார்க்கலாமா? ஸோ 24th Feb. ஸோ 24th of Feb. ஸோ நான் போஸ்ட் போடுறேன் அன்றைக்கி. இதுதான் 24th of February. ஸோ இந்த இடத்துல தான் ப்ரெடிக்ட் பண்ணேன். மார்க்கெட் வந்து இங்கே இருக்கும்போது 41,000 to 41,300 போவோம். என்னைக்கு போவோம்னா 3rd or 4th of March. இதை தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ கரெக்டாக அதை வச்சு பார்ப்போம். இப்போ மார்க்கெட்டு கரெக்டாக 41,600 போயிடுச்சு. ஸோ 41,000 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 300. ஸோ 41,300 நான் கொடுத்த டார்கெட் என்னைக்கு டேட்டில் போய் ரீச் ஆயிருக்குன்ற பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டு கரெக்டாக இந்த க்ரீன் கேண்டில் போயிட்டு 41,300 டார்கெட் ரீச் ஆயிருக்கு. என்னைக்கு டேட்டு? எக்ஸாக்ட்லி ஆன் 3rd of March. ஏதோ சும்மா நான் சொல்லணும்னு நினச்சிக்காதீங்க. கரெக்டாக 41,000 to 41,300 by 3rd of March. ஸோ டேட்டு 24th முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இவ்வளோ ப்ரிசைஸாக மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமோ? டெஃபினட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரி சார், ஒன்று ஃப்ளூக்கில் அடிக்கலாம், நெக்ஸ்ட்டு சரி நான் அடுத்ததையும் பார்ப்போம். இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ ரீசெண்டாக March 3rd அன்றைக்கி கொடுத்துருந்தேன். இது 3ஆம் தேதி அடிக்கும்னு சொல்லுது. அடித்து முடிச்சிட்ட பிறகு அன்றைக்கே நெக்ஸ்ட்டு என்ன ஆக போகுதுன்றதும் கொடுத்துருந்தேன். என்னென்னா லுக் அவுட் ஃபார் பேங்க் நிஃப்டி திருப்பி 41,600லேருந்து 900 will be the key resistance level. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க்கெட்டை பிரேக் பண்ண முடியலன்னா, டெய்லியில் இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ண முடியலன்னா, டார்கெட் வந்து 39,500, செகண்ட் டார்கெட் 38,500 by 13th or 14th of March. 39,500 வந்து மார்க்கெட் அடிக்கும். எங்கேருந்து? 41,600லேருந்து கிட்டத்தட்ட 2,000 பாயிண்ட் கீழே வரும். எப்போ? 13ஆம் தேதிக்குள்ளே வந்துடும்ன்றது ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியாச்சு. இப்போ மார்க்கெட் பார்க்கலாமா? ஸோ டேட் இது என்னைக்கு போஸ்ட் பண்ணது? March 3ஆம் தேதி. இது ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். March 3 கரெக்டாக மார்க்கெட்டை 41,300 அடிச்சிச்சு. 41,600 to 900 வந்து என்னென்னு போட்டிருந்தேன்? ரெசிஸ்டன்ஸ் லெவலு. ஸோ இந்த லெவலை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் செல் ஆகுன்றதை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 41,600 to 900 போட்டுப்போம். 900. ஸோ மார்க்கெட்டு எக்ஸாக்டாக எங்கே வந்திருக்கு? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் எந்த இடத்துல எக்ஸாக்டாக வந்தது. டாப் அடிச்சது 41,686. இப்போ நான் என்ன டார்கெட் கொடுத்துருந்தேன்? 41,600 ஹோல்ட் பண்ணிச்சுன்னா 39,500 டார்கெட். என்னைக்கு டேட்டு? 13th or 14th. ஸோ பார்க்கலாமா? 39,500 என்னைக்கு வந்துச்சுன்னு பார்ப்போம். ஸோ 39,500. இப்போ மார்க்கெட் அதையும் தாண்டி 38,500 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண செகண்ட் டார்கெட் கிட்டேயும் வந்துச்சு. ஆனால் என்னைக்கு அடிச்சதுன்றது முக்கியம் இல்லை. ஸோ அதையும் பார்த்துருவோம். ஸோ என்னைக்கு டேட்டில் வந்து 39,500 அடிச்சிருக்கு. ஸோ அன்றைக்கி வந்து கரெக்டாக மார்க்கெட் 39,500 டார்கெட் அடிச்சிச்சு. என்னைக்கு டேட்டு? 13th of March. ஸோ நம்ம கொடுத்ததோ என்னது?
13th of March. ஸோ இப்போ இவ்வளோ ப்ரிசைஸாக மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமானா டெஃபினட்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளோட 2020யோட கிராஷ் நம்ம ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருந்தோம். மார்க்கெட்டில் ஒரு பெரிய கிராஷ் வரப்போகுது, 2020 கிராஷுக்கு முன்னாடி, கோவிட் கிராஷுக்கு முன்னாடியே கிராஷ் வரப்போகுது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். Yes, I do believe there is going to be a huge financial market crisis. ஒரு மார்க்கெட், ஒரு பெரிய ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வரப்போகுதுன்றதை நான் ஃபர்மாக பிலீவ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய இயர் 2019, இதுலேருந்து 2020க்குள்ள we can expect a major financial crisis. ஸோ நிஃப்டி இன்னும் செல் ட்ரெண்டில் தான் இருக்கு. ஸோ மேலே ஏற ஏற இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு செல். நிஃப்டி இன்னும் பை ட்ரெண்ட் மாறல, இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் அ பியூர் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். இதை நம்பி ஃபுல்லாக பை ட்ரெண்டுன்னு உள்ளே போகாதீங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கணும். திஸ் இஸ் மை அட்வைஸ். ஸ்டில் we are not in a buy trend. So 260 to 290 அது வந்து ஸ்டாப் லாஸ் ஜோன். அது ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் மார்க்கெட்டை ஏற்ற முடியும். 12,000 ரேஞ்ச் மார்க்கெட் டச் பண்ணும்போது நான் பை பண்ணலான்னு பை பண்ணுவோம். இப்போ இவங்க எல்லாரையும் பை பண்ண வச்சுட்டு மொத்தமாக எல்லா பையஸும் வந்த பிறகு இவங்க ஏற்கனவே கீழே எடுத்து வச்ச பை எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் புக்கிங்கில் உங்கள் தலையில் கட்டிட்டு வெளியே வந்துடுவாங்க. அண்ட் மார்க்கெட் ஸ்டார்ட்ஸ் டு ஃபால். மை வியூ ஆன் நிஃப்டி இஸ் இன் செல் ட்ரெண்ட். இன்னும் பை ட்ரெண்டுக்கு மாறலை. இதுக்கு இத்தனை நாள் நடந்தது என்னென்னா, இட் வாஸ் ஜஸ்ட் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். மேலே இருந்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் எல்லாரையும் அவங்க இன்ஸ்டிடியூஷன் பண்ண ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வாங்கிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிட்ட வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமாக செல் ஆஃப் பண்ணோடனே மார்க்கெட் ஸ்டார்ட் டு ஃபால். ஆல்மோஸ்ட் 6 to 8 months சொல்லிட்டு இருக்கோம். மார்க்கெட்டில் ஒரு பெரிய லெவலில் வந்து மார்க்கெட் கீழே விழணும், அது வரதான் போகுது. அது நான் என்னோட பழைய வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சொல்லியிருப்பேன். என்னென்னா 2019 நவம்பர் எண்டிலேருந்து 2020க்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய சைக்கிள் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் சைக்கிள்ஸ், அது அந்த மார்க்கெட் சைக்கிள்ஸ்லாம் ஒரு கிராஷ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட்டை கரெக்டாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணோன்னா டெஃபினெட்லி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன அப்படின்ட்டு. இதை தான் வந்து நார்மலாகவே நம்மளோட கிளாஸஸில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் இதே மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் வி கேன் ப்ரெடிக்ட். பட் ஒன்லி திங் இஸ், இது இப்போ நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரிவ்யூ ப்ரிவ்யூ ஷோ பார்க்குறவங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன் நான். இப்போது ரிவ்யூ ப்ரிவ்யூ போட முடியல என்னால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் வாஸ் யுவர் கிளியர் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இட் வாஸ் யுவர் டபுள் பாட்டம். இப்போ டபுள் பாட்டம் இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் போகும் அப்படின்றதுக்கு, இப்போ இந்த இடத்துல இது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு சர்டன் ரூல்ஸ் ஆகுது. அதே மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல டச் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் இது கீழே வந்து இங்கே தான் ஹிட் ஆகும் டார்கெட் அப்படின்றதுக்கும் சர்டன் ரூல்ஸ். இப்போ என்னோட ஆல்மோஸ்ட் ஒரு 14 to 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், 14 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபார்ம் பண்ண ரூலை தான் வந்து நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறது. அப்போ இந்த டபுள் பாட்டம் வந்தால் மட்டும் பார்த்தாது, இந்த டபுள் பாட்டமில் என்ன டூலை யூஸ் பண்ணணும், அதுக்குள்ளே என்னென்ன இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி பார்க்குறது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் எந்த இடத்துல பை பண்ணாங்கன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது அப்போ எனக்கு கிளியராக கிடச்சிச்சு மார்க்கெட் நெக்ஸ்ட் இங்கே தான் போகுது. இந்த இடத்துக்கு வந்த பிறகு அதே சிக்னல் கிடச்சிச்சு, நெக்ஸ்ட் இங்கே தான் வரப்போகுது. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகும்னா டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே மெத்தட் என்னென்னா, இட் இஸ் ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான். ஆனால் இப்போ இன்னொன்று என்னென்னா, டேட் மட்டும் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் த்ரூ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ என்னன்னா, நிறைய பேர் கேட்குறது, சார் டேட்ஸ் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. என்னன்னா, இப்போ டேட்ஸுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டூல்ஸ்ன்னு தான் யூஸ் பண்ணுறது இல்லை, நிறைய விஷயங்கள் அதில் பேஸ்ட். அதுக்கு பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் தெரியாமல் நம்ம டேட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஒரு மார்க்கெட்னா என்ன, ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன, இது எப்படியெல்லாம் மூவ் ஆகுதுன்னு தெரியுதுன்னா, இப்போ எப்படி நான் அதான் டேட் கேட்குறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இப்போது நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவார், ½ hour ஆகும், டிராஃபிக்காக இருந்தால் ஒரு 45 minutes ஆகும்னுவார். இது உங்களுக்கு எப்படி கரெக்டாக தெரியும் அப்படின்னா, நான் ரெகுலராக போயிட்டு வந்துட்டே இருக்கேன், அதனால் தெரியுது. அதே மாதிரி தான் டேட்ஸும் வந்து மார்க்கெட்டில் இட் கம்ஸ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இது ஸ்டில் ஐ எம் அ லேர்னர் டூ. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நானே நிறைய விஷயம் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டேட்ஸ் விஷயமும், ஒரு விஷயத்தை நீங்கள் ரெகுலராக மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் போயிட்டு வர மாதிரி தான் உங்களுக்கே தெரியும், இந்த மார்க்கெட் இந்த சர்டன் ஃபார்ம் ஆச்சுன்னா இத்தனை நாளுக்குள்ளே போகலாம். டேட்ஸ் மட்டும் நீங்களும் ரெகுலராக டெக்னிக்கலை முதல்ல கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக நீங்களும் உங்களோட அந்த சொல்லிக் கொடுத்த ஸ்டடீஸை ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் ஃபியூச்சரில் வந்து டேட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு நீங்களும் வர முடியும்.
ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் எப்படி நடக்குது அண்ட் யார் இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸை எப்படி இன்ஸ்டிடியூஷன் வந்து மேனிபுலேட் பண்ணி அவங்களோட ஸ்டாப்பை ஹண்ட் பண்ணுறாங்கன்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு டே ட்ரேடராக இருக்கட்டும் இல்லை ஒரு இன்ட்ராடே ட்ரேடர், இவங்களோட ஸ்டாப்ஸை வந்து எப்படி இன்ஸ்டிடியூஷன் மேனிபுலேட் பண்ணி அவங்க ஸ்டாப்ஸை ஹண்ட் பண்ணி அவங்க ப்ராஃபிட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துப்போம், ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது இது வந்து ஒரு மார்க்கெட் வந்து இப்போ இப்படி போகுதுன்னு வச்சுப்போம். நான் இதை என்னன்னு சொல்லுவேன்னா, நார்மலாகவே இப்போ நீங்கள் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது என்னன்னு சொல்லுவோம்னா we call this as சப்போர்ட்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக ஒரு ரீட்டைல் ட்ரேடர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு யூடியூபோ இல்லை ஏதோ ஒரு ஃபார்ம்லையோ போயிட்டு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் படிச்சிருப்பாங்க, கரெக்டாக? இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் படிச்சுட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா நிறைய வாட்டி the more the number of touches more the stronger the support is. அப்போ எத்தனை வாட்டி ஒரு மார்க்கெட் வந்து லெட்ஸ் சே இப்படி வச்சுப்போம், ஒரு 1000 rupeesன்னு வச்சுப்போம். இந்த லெவலில் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து 1000 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. கரெக்டாக இந்த 1000 rupees டச் பண்ணும் போதெல்லாம் மார்க்கெட் என்ன ஆகுது, பவுன்ஸ் ஆகி மேலே போயிடுது. ஸோ திருப்பி இது ஒரு வாட்டி டச் பண்ணுது. அப்போது எத்தனை வாட்டி டச் ஆகுதோ ஒரு வாட்டி டச் பண்ணும்போதும் இட் பிகம்ஸ் மோர் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எத்தனை டச் ஜாஸ்தியாக இருக்கோ அப்போ அந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம்னுவாங்க. இப்போ டச் பண்ணுற பிறகு நம்ம என்ன பண்ணிருப்போம், சரி இது 1, இது 2, இது 3 வாட்டி டச் ஆகிருக்கு. அப்போ என்னது, நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட். இப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலான்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பை பண்ணுவாங்க. ஓகே, பை பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், கரெக்டாக மார்க்கெட் வந்து ஒரு கேண்டில் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல இமீடியட்லி தே கோ ஃபார் அ பை. நம்ம போயிட்ட பிறகு தான் மார்க்கெட் என்ன ஆகும், சப்போர்ட்டையே உடச்சிட்டு கீழே போகும். அது எப்படின்னு தெரியாது. மார்க்கெட் அது வரைக்கும் சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக உடச்சிட்டு இருந்தது. நாம் ட்ரேட் எடுக்கும்போது தான் என்ன ஆகும், மார்க்கெட் கரெக்டாக உடச்சிட்டு கீழே போயிடும். ஸோ இது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. என்னென்னா, என்கிட்ட கேட்குறவங்க, சார் நான் ஸ்டாப் போட்டால் அது எப்படி சார் கரெக்டாக நான் ஸ்டாப் போடுறேன், என் ஸ்டாப் அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் டார்கெட்டுக்கு போகுது சார், யாரோ பார்க்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம், இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் எங்கே வராங்கன்றதை பார்க்க போகிறோம். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இது தேர்ட் டச். இப்போ லெட்ஸ் சே ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கே தெரியுது இந்த சப்போர்ட் வந்துச்சுன்னா திஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு தெரியுது. ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடர் உங்களுக்கே இந்த இடத்துல ஒரு 3-4 வாட்டி மார்க்கெட் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுது, இங்கே பை பண்ணலான்னு தெரியுதுன்னும் போது ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவலில் இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல பை பண்ணலான்னு தெரியுமா தெரியாதா? லாஜிக் புரியுதுங்களா? என்னன்னா, ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கே இங்கே பை பண்ணணும்னு தெரியும் போது இன்ஸ்டிடியூஷனுக்கு எப்படி தெரியாதுன்னு நினைக்கிறது. ஸோ அப்போ இன்ஸ்டிடியூஷனுக்கும் இந்த இடத்துல ஸ்ட்ராங் லெவல் பை பண்ணலாம்ன்றது தெரியும். ஆனால் விஷயம் என்னன்னா, இப்போது ஒரு ரீட்டைல் ட்ரேடராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே ஈஸியாக ஒரு பை பண்ணுறீங்க ஒரு ரீட்டைல் ட்ரேடர். அதே இன்ஸ்டிடியூஷன் பை பண்ண முடியுமானா இங்கே தான் பெரிய கேள்விக்குறி வருது. ஏன்னா ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடராக இவங்க என்ன பண்ணுறாங்க, மிஞ்சி போனால் என்ன, ஒரு லாட் அடிப்போமா இல்லை ஒரு 10 லாட் அடிப்போமா? ஒரு லாட் அடிக்கிறீங்க இல்லை 10 லாட் அடிக்கிறீங்க, ஃபியூச்சர்ஸே பேசுவோம். ஒரு லாட் பண்ணுறீங்க இல்லை 10 லாட் ட்ரேட் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். 10 லாட் மார்க்கெட் லாட்டரில் போட்டு அடிச்சிங்கன்னா உடனே என்ன ஆகிடும், ஃபில் ஆகிடும். இப்போ ஒரு லாட் அடித்தா ஃபில் ஆகிடுது, 10 லாட் அடித்தா ஃபில் ஆகிடுது. இது 100 லாட்டுனா சரி கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு போய் கொஞ்சம் பெண்டிங் ஆர்டரில் போய் ஃபில் ஆகிடும். 1000 லாட்டுனா புரியுதுங்களா? அப்போ அந்த 1000 லாட்டுக்கு என்ன ஆகணும், ஃபில் ஆகணும்னா அதுக்கேற்ற அளவுக்கு செல்லர்ஸ் இருந்தால் தான் இந்த 1000 லாட் என்ன ஆகும், ஃபில் ஆகும். அப்போது செல்லர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல பையர் என்ன பண்ண முடியும், பை பண்ண முடியும் அந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை. அப்போது ஒரு இன்ஸ்டிடியூஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களும் இந்த இடத்துல பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, லெட்ஸ் சே தே ஹேவ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லாட் சைஸ். இப்போ இன்ஸ்டிடியூஷனுக்கு எவ்வளோ லாட் ஃபில் பண்ணோம், 1000 லாட் ஃபில் பண்ணோம். ஆனால் இந்த இடத்துல சப்போர்ட் இது எல்லாருமே பையிங்கில் இருக்கும்போது அவங்க 1000 லாட் செல்லர்ஸுக்கு எங்கே போவாங்க, புரியுதுங்களா? இப்போ என்னன்னா, நமக்கு லாட்ஸ் கம்மின்றதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், உடனே ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். ஆனால் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு இவ்வளோ பெரிய லாட் சைஸ் இருக்கிறதுனால அவங்க இந்த இடத்துல லாட்ஸை கிரியேட் பண்ணணும். எப்படின்னா, இங்கே இவங்களுக்கு பை வேணும்னா தே ஹாவ் டு கிரியேட் செல்லர்ஸ். இப்போ
செல்லர்ஸை அவங்க என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணணும்னா அவங்கள ஒரு ட்ராப் கிரியேட் பண்ணி அவங்கள உள்ளே வர வைக்கணும். இப்போ பையர்ஸ் எல்லாம் செல்லர்ஸாக மாற்றணும். அதுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்றது தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா இந்த இடத்துல 3 சப்போர்ட் தொட்டுச்சு. இப்போ இந்த இடத்துல பை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடர் இப்போ கரெக்டாக என்ன ஆகும், சும்மா இல்லாமல் கேண்டலும் வந்து ஒரு நார்மல் கேண்டில் பக்கத்தில் ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் வந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் கேண்டில் வந்துச்சு, டோஜி வந்துச்சு. இப்போ இது வந்து கன்ஃபார்மு, மார்னிங் ஸ்டாரு, மார்க்கெட் ஏற போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுறவர் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்த உடனே ஏற்கனவே 3 லெவல் ஆஃப் சப்போர்ட்டு தொட்டிருக்கு, ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் இங்கே பை ஆக போகுது, ப்ளஸ் கேண்டில் ஸ்டிக்ஸும் கன்ஃபார்மு. இங்கே என்ன பண்ணணும், கண்டிப்பாக பை தான் பண்ண போகிறோன்னு பை பண்ணுறோம். இவருக்கு லாட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். ரைட், இப்போ நெக்ஸ்ட் திங்க் வரும். இங்கே பை பண்ணியாச்சு, ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவோம்? ஆப்வியஸ்லி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸை தூக்கி சப்போர்ட்டு கீழே தான் போட்டு வச்சுருப்போம். கரெக்ட். இப்போ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் இது 1000 rupeesன்னு சொன்னோம்ல, ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கான்? ஒரு ரீட்டைல் ட்ரேடர் 990 to 980 ஒரு 10 ரூபாலேருந்து 20 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டு தான் என்ன பண்ணுவார், ட்ரேட் பண்ணுவார். கரெக்டாக. இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஸ்டாப் லாஸ் போட்டிங்க. நிறைய பேர் பை பண்ணியிருப்பீங்க. இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ்லாம் என்ன ஆர்டரு? இது எல்லா ஆர்டருமே இது பை பண்ணுறதுக்கு தீஸ் ஆர் ஆல் செல் ஆர்டர்ஸ். இப்போ நீங்கள் இங்கே பை ஆர்டர் போட்டிங்கன்னா அதுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன போட்டிருப்பீங்க, யூ வுட் ஹவ் பிளேஸ்ட் யோர் செல் ஆர்டர்ஸ் ஹியர். இப்போ இங்கே செல் ஆர்டர்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்ன விஷயம்னா, நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்க கேள்வி, நான் போடுற இந்த 990 980 ஸ்டாப்ஸ் 10 ரூபாய் 20 ரூபா கீழே போடுறது அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஒருத்தரோட ஸ்டாப் லாஸை உட்காந்து பார்த்துருக்கிறது அவங்களோட வேலை கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு கிடைக்காது. சரி, அப்போ எப்படி கரெக்டாக ஸ்டாப் லாஸ் அடிக்கிறாங்க? இப்போ இதில் தான் ஒன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது எப்படின்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டிங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸ் 990 போட்டிங்களா 980 போட்டிங்களான்னு அவங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு தெரியாது. ஆனால் 990 980 ரேஞ்சு கிட்ட தான் போட்டிருப்பீங்கன்னு தெரியும். லாஜிக் புரியுதா? நீங்கள் எங்கே போட்டிங்கன்னு தெரியாது, ஆனால் எங்கே போடுவீங்கன்னு தெரியும். ஏன்னா ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட பெர்ஸ்பெக்டிவ்ல நார்மலாகவே எல்லாருமே 5லேருந்து 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஒரு ஸ்டாப் லாஸை போட்டு என்ன பண்ணுவாங்க, பையோ செல்லோ பண்ணுவாங்க. எதுக்குன்னா நம்மளோட ரீட்டைல் ட்ரேடரோட கெப்பாசிட்டி அது. இன்னொன்று சின்ன ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஒரு 10 ரூபா ஸ்டாப்பு பாட்டமில் பிடிக்கலாம், 5 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டு டைட் ஸ்டாப் லாஸ் வச்சு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி வேலை பண்ணுறது தான் நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 10லேருந்து 20 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ஸ்டாப் போடுவாங்கன்னு இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இவங்களோட ஒரே ஒரு இது என்னன்னா, இந்த இடத்துல இருந்து நான் இப்போ கொண்டு வந்து மார்க்கெட்டு இந்த 980 to 990 வந்ததுனால் இந்த பை ஆர்டர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க, செல் ஆர்டர்ஸ் எல்லாமே ட்ரிகர் ஆகும். இப்போ இவங்களுக்கு செல் ஆர்டர்ஸ் எல்லாம் ட்ரிகர் ஆச்சுன்னா இவங்க என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். அப்போ மார்க்கெட்டு ஒன்ஸ் கீழே இறக்கிட்டு வந்தாச்சுன்னா இப்போ இந்த செல் ஆர்டர்ஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகும்போது அவங்களுக்கு என்ன ஆகிடும், பை ஆர்டர்ஸ் கிடைக்கும். இப்போ அவங்களால என்ன பண்ணிக்க முடியும், அவங்களோட 1000 ட்ரேட்ஸை ஃபில் பண்ணிக்க முடியும். இப்போ இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, இப்போ உடனே 1000 ட்ரேடும் அந்த இடத்துல சரி சார் 1000 பேராக பை பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாரும் ஸ்டாப் லாஸும் அடிக்கிறதுக்கு அடிச்ச உடனே 1000 ட்ரேடாக கிடச்சோன்னா கிடையாது. இங்கே தான் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னா, இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இப்போ சப்போர்ட்டை மார்க்கெட் உடைக்குது. உடைச்சி இப்போ எங்கே வந்திருக்கு, லெட்ஸ் சே மார்க்கெட் ஹஸ் கம் டு 980 ருபீஸுக்கு வந்துச்சு மார்க்கெட். ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்றது புரிஞ்சுக்கோங்க. 980 இந்த 990 வரும்போது இங்கே தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் உள்ள வருவாங்க. இது சப்போர்ட்டு. கரெக்டா? இப்போ சப்போர்ட் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆயிட்டோடனே 980 990 வரும்போது இந்த இடத்துல நியூ செல்லர்ஸ் வருவாங்க. யாருன்னா they are called as breakout traders. யார் வரான்னு பார்த்தீங்கன்னா this is your breakout traders. என்னன்னா breakout traders யாருன்னா, இப்போ இது வந்து சப்போர்ட்டு, மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை உடைச்ச உடனே இந்த இடத்துல அக்ரெசிவாக செல் பண்ணுறவங்க தான் என்னன்னு சொல்லுவோம், we call it as breakout traders. இப்போ இவங்க புதுசாக செல்ல சொல்லிட்டாங்களா, இப்போ இன்னும் கொஞ்சம் லாட்ஸ் கிடைக்குமா? இது மட்டும் இல்லாமல் let's say this is 100 rupees. இப்போ மார்க்கெட் 98 ரூபாயில் மார்க்கெட் சப்போர்ட்டை பிரேக் ஆயிடுச்சு. கீழே வந்துட்டு திருப்பி இந்த 100 ரூபாவை தொடும்போது இந்த இடத்துல இன்னொரு நியூ செல்லர் வருவாங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர்ஸ். இப்போ இவங்க யார் வரா,
Now comes your retracement traders. அப்போ இவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, இங்க பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் வந்தாச்சு, பிளஸ் இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர்ஸும் வந்தாச்சு, பிளஸ் ஆல்ரெடி இருக்கவங்களோட ஸ்டாப் லாஸும் இருக்கு. இப்போ இவங்களுக்கு தேவையான 1000 லாட்டும் என்ன ஆயிடுச்சு, செல்லர்ஸா வந்தாச்சு. இப்போ இந்த 1000 லாட் செல்லர்ஸ் வந்த உடனே இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண 1000 லாட்டை என்ன பண்ணிக்கலாம், now they can go for a buy. ஒரு ரீட்டைல் ட்ரேடர் பர்ஸ்பெக்டிவ்க்கும் இன்ஸ்டிடியூஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ரீட்டைல் ட்ரேடர் நம்ம இஷ்டத்துக்கு எந்த இடத்துல வேணா போயிட்டு ஒரு லாட்டு 5 லாட்டுன்னு வாங்கிடலாம். ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படி வாங்க முடியாது. they have a systematic approach to the market. எவ்வளோ வாங்கணும், எந்த இடத்துல வாங்கணும்ன்றது தான் அவங்களோட முக்கியமான இது. அண்ட் ஒன் மோர் திங் இஸ், இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையும் வாங்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஃபில் ஆகாது. அப்போ ஃபில் பண்ணுறதுக்கு தே ஹேவ் டு டூ சர்டன் திங்ஸ். அந்த விஷயத்துக்காக தான் இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும் போது என்ன ஆகும்னா, இவ்வளோ ஆர்டர்ஸும் பெண்டிங் ஆர்டர்ஸ் ப்ளஸ் நியூ ட்ரேடர்ஸ் யாருன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர்ஸ், பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எல்லாருமே செல்லராக வரும்போது இவங்க பை ஆர்டர்ஸ் எல்லாமே ட்ரிகர் ஆகிட்ட பிறகு நவ் தி மார்க்கெட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ் அப். மார்க்கெட் என்ன ஆகுது, கீழே இருந்து டோட்டலா மேலே ஏற ஆரம்பிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆளுங்க விட்டுட்டோமேனு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். அண்ட் ஃபைனலி இட் கோஸ் டு யுவர் டார்கெட். இப்போ புரியுதா? இந்த விஷயத்தை தான் நார்மலாகவே ஒரு இன்ஸ்டிடியூஷன் பண்ணக்கூடிய விஷயம். என்னன்னா, இப்போ சப்போர்ட்டாக இருக்கட்டும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இந்த இடத்துல வந்து முக்கியமான மேனிப்புலேஷன் நடக்கும். எப்படி ரீட்டைல் ட்ரேடர் ஸ்டாப் பண்ணலாம்னா, இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி தான் ரீட்டைல் ட்ரேடரோட ஸ்டாப்ஸ் என்ன பண்ணுவாங்க, தே ட்ரை டு ஹண்ட் இட். இப்போ அந்த ஸ்டாப்ஸை ஹண்ட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டை மூவ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க கிட்ட மார்க்கெட்டை புஷ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியும் இருக்கு. இப்போ புஷ் ஆகும்போது மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, இது எப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி தான். இப்போ மார்க்கெட்டு மேலே போகணும், அந்த மேலே போக வேண்டிய மார்க்கெட்டை இவங்க என்ன பண்றாங்க, இழுத்து கீழே பிடிக்கிறாங்க. எதுக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க 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 கீழே. இப்போ இப்படி வச்சுக்கோங்க, இதுதான் ரப்பர் பேண்டு. இந்த ரப்பர் பேண்டு என்ன பண்றாங்க, தே ஆர் ட்ரைங் டு புல் டவுன். இதை புல் பண்ணி இந்த ஸ்டாப் லாஸ் வந்துட்ட பிறகு, இந்த செல்லாம் ட்ரிகர் ஆகிட்ட பிறகு விட்ட உடனே என்ன ஆயிடும் அது. அதனாலதான் நிறைய டைம் என்ன ஆகும்னா, நமக்கு ஸ்டாப்ஸ் அடிச்சுட்டு இமீடியட்டா உங்களுக்கு மார்க்கெட் வந்து பூம் ஆயிட்டு சர்ன்னு போய் டார்கெட் அடிச்சிடும். ஏன்னா they are trying to pull the market in a downward side so that they can fill their orders. ஆர்டர் ஃபில் ஆகிட்ட பிறகு விட்ட உடனே மார்க்கெட் என்ன ஆகுது, டார்கெட்டை போய் அடிச்சிடுது. சரி, இப்போ இது இப்படிதான் பண்றாங்கன்னு தெரிஞ்சு இப்போ நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ட்ரிக்கு மட்டும் சொல்லித்தரேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு? ஒரு வாட்டியை நம்ம ட்ரேட் எடுத்தாலே ஸ்டாப் அடிச்சுட்டு தான் சார் டார்கெட் போகுது. ஏன் இதையே நம்மளோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கூடாது? எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, சிம்பிள் லாஜிக். ஒரு வாட்டியும் நான் ஸ்டாப் போடும் போதெல்லாம் எனக்கு ஸ்டாப் அடிச்சுட்டு டார்கெட் போகுது. இப்போ இப்படி வச்சுக்கோங்க, 1000 ரூபாயில் இருக்கு, 980 ஸ்டாப்பு, 1050 டார்கெட். ஆனால் மார்க்கெட்டு 1080 வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் 1050 போகும். ஏன் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யோசிக்கக்கூடாது? எப்பவுமே ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தானே போகுது. இந்த வாட்டி என்ன பண்ணுங்க, 1000 ரூபாயில் என்ட்ரி எடுக்க போகிறது, என்ட்ரி எடுக்காதீங்க. அதை ஜஸ்ட் ஒரு நோட்டில் எழுதுருங்க. என்னதுன்னா 1000 rupees என்ட்ரி அப்படின்றது எழுதிட்டு 980 வருதுல்ல உங்க ஸ்டாப் லாஸ் லெவலு, உங்க நோட்ல எழுதிக்கோங்க. இதுதான் என் ஸ்டாப் லாஸ் லெவல், இதுதான் என் டார்கெட் லெவல் நோட்ல எழுதிட்டு, இப்போ கரெக்டா 980 வரும்போது இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க. ட்ரை டு டேக் யுவர் என்ட்ரி அட் 980. எப்படியும் ஒரு வாட்டியும் நீங்க ஸ்டாப் தான் அடி வாங்குறீங்க, அதுக்கப்புறம் தான் டார்கெட் போகுது. ஏன் இந்த வாட்டி டிஃபரெண்டா ட்ரை பண்ணக்கூடாது? புட் யுவர் என்ட்ரி இன் ஸ்டாப் லாஸ். இப்போ ஸ்டாப் லாஸ்ல தூக்கி என்ட்ரியை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் என்ன ஆகும், எப்படியும் உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான் டார்கெட் போகுது. இப்போ இன்ஸ்டியூஷன் மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், புரியுதா? ஸோ நான் புட் யுவர் ஸ்டாப் லாஸ் இன் யுவர் என்ட்ரி இன் யுவர் ஸ்டாப் லாஸ். அப்போ என்ட்ரி வந்து அடிச்சுட்டு இப்போ டார்கெட் போகும்போது யூ கேன் ஆல்சோ பி தேர் இன் த மார்க்கெட். ஆனால் இது எல்லா டைமும் யூஸ் பண்ண முடியுமானா கிடையாது. எவ்ரி டைம் இஸ் நாட் தி சேம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். ஒரு வாட்டி இங்கிறது அப்படியே போயிடும், அப்போ என்ட்ரி மிஸ் பண்ணுறீங்க. ரைட், ஒரு சில டைமுக்கு ஒன்றுமே தெரியாதுன்றவங்க நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்லேருந்து தப்பிக்க முடியும். அட்லீஸ்ட் ஒருவேளை எனக்கு இல்லையே சார் கீழே வராமல் அப்படியே போயிடுச்சுன்னா என்ட்ரி கிடைக்கல, சரி லாஸ் ஆகிறதுக்கு என்ட்ரி கிடைக்காம இருக்கிறது எவ்வளோ பெட்ரு. ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இதுக்கு என்ன ரீசன்ன்றது we have to understand. என்னன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் சரி இப்போ இங்கே பை பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த பை பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா மேஜராக யூஸ் பண்ணுறது கேண்டில் ஸ்டிக்ஸ். வெறும் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு நான் பை பண்ணிட்டேன்னு. ஆனால் ஒரு இன்ஸ்டிடியூஷன், நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு இன்ஸ்டிடியூஷன் பை பண்ணாலும் செல் பண்ணாலும் அவங்க மறைக்க முடியாத ஒரே இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் யோர் சார்ட்ஸ். அப்போ சார்ட்லெஸ் தேர் ஆர் சர்டன் டூல்ஸ்
இந்த லெவலில் இன்ஸ்டிடியூஷன் பை பண்ணிட்டாங்கன்றதுக்கான ஒரு இண்டிகேஷனே சார்ட் தரும். அதனால தான் என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட லாஸ்ட் டைம் அந்த ட்விட்டரில் கூட போட்டிருந்தேன், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே போகலன்னா மார்க்கெட் கண்டிப்பாக செல் ஆகும், இந்த ரேஞ்சுக்கு கீழே போகலன்னா மார்க்கெட் கண்டிப்பாக பை ஆகும், இவ்வளோ தூரம் போகும் அப்படின்றதுக்கு ஒரு ரேஞ்சு கொடுத்தோம் பார்த்தீங்களா. அந்த ரேஞ்சுக்கு பேர் தான் வி கால் இட் அஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ். இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதே மாதிரி இந்த லெவலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டால் எனக்கு அடிக்காது. இப்போ என்னன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாப் லாஸை ஊக்கி எங்கே அடிக்கலான்ற ஒரு ஏரியா இருக்கும் அங்கே போட்டுப்பாங்க. பட் தேர் இஸ் அ சர்டன் ரூல்ஸ் இருக்கு. இப்போ இன்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டீங்கனால இஷ்டத்துக்கு ஸ்டாப் லாஸ்லாம் அடிக்க முடியாது. சரி சார் 1000 ரூபாயில போடுறேன், அவங்க ஸ்ட்ரைட்டாக வந்து 700 ரூபாயில ஸ்டாப் வச்சுட்டு அதுக்கப்புறம் போக முடியுமா, 30% அடிச்சுட்டு மேலே போக முடியும், அப்படிலாம் பண்ண முடியாது. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட். 700 வரைக்கும் மார்க்கெட் கொண்டு வர முடியும், அப்போ அது ட்ரெண்டே டவுன் ட்ரெண்டு. ஆனால் ஒரு ஸ்ட்ரோக்கில் அப்படியே 700 வரைக்கும் வந்துட்டு 30% அடிக்க முடியுமா? தட் டசன்ட் ஒர்க். ஏன்னால் ஸ்டாப் லாஸுக்குன்னு அவங்களுக்கும் சர்டன் ரூல்ஸ் அண்ட் தே ஹாவ் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் டு த மார்க்கெட். அப்போ அதில் வந்து இவ்வளோ தான் மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் அடிக்கணுன்றதுக்கும் சர்டன் ரூல்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த லெவல்ஸை வந்து எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா, ப்ளஸ் இது வரைக்கும் தான் ஸ்டாப் அடிக்கும், அப்போ நான் அடிக்க முடியாத ரேஞ்சில் வச்சிட்டேன்னா இட் இஸ் வெரி சேஃப். இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா, 10 ரூபா போட்டால் அடிக்கும்னு தெரியும், 20 ரூபா ஸ்டாப் போட்டால் அடிக்காதுன்னு தெரியும், ஆனால் 10 ரூபா தான் போடுவோம். ஏன்னா ரிஸ்க் எதுக்கு? இப்போ ஸ்டாப் லாஸ்ன்றது அடிக்கிறதுக்காக போடுறது இல்லை, அடிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் போடுறது. அப்போ எங்கே அடிக்காதோ அது 50 ரூபா இருந்தாலும் நான் போடுவேன், ஏன்னா அடிக்காதுன்னு தெரியும். அப்போ ஏன் அங்கே போடக்கூடாது? ஆனால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கே போடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். அந்த ரீசன் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும், ஈஸி ஆகிடும் மார்க்கெட். ஓகே, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டால் அடிக்காது, அப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட் இங்கே போகும். அதே மாதிரி இப்போ இன்ஸ்டிடியூஷன் இங்கே பை பண்ணல, ஜஸ்ட் மேனிபுலேட் தான் பண்ணுறாங்க. இல்லை, இந்த இடத்துல ஸ்டாப் அடிக்கும் போது இங்கே தான் மார்க்கெட் வந்து என்ன இருக்கு, எனக்கு இன்ஸ்டிடியூஷன் உள்ள வந்துட்டாங்க, பை பண்ணிட்டாங்க, இப்போ பை பண்ண போறாங்க. அது ஒரு சார்ட்ல எப்படி டெக்னிக்கலா பாக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா தென் யூ வில் பி ஏபிள் டு பி அ சக்சஸ்ஃபுல் ட்ரேடர். ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கூட, இப்போ சப்ளை டிமாண்ட் ஜோனாக இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சா. இப்போ நார்மலாக நிறைய பேருக்கு என்னன்னா, சப்போர்ட்ல வந்தோடனே பை பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டுக்கு வந்தால் பை பண்ணாது, சப்போர்ட்ல இன்ஸ்டிடியூஷன் வந்தால் பை பண்ணு. அப்போ இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டாங்களா இல்லையான்னு எப்படி தெரியும்னா, there is a tool called as trend reversals. இங்கே வந்து இன்ஸ்டிடியூஷன் இவ்வளோ நேரம் செல்ல இருந்தாங்க, இப்போ இவங்க பைக்கு மாறிட்டாங்க அப்படின்றதுக்கு இங்கே ஒரு சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னல் எதில் தெரியும்னா, சார்ட்டில் வந்து சர்டன் சிஸ்டமேட்டிக் டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது, அது ஆக்சுவலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதை இப்போ தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகுனா, ஓகே இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் சிக்னல் மாறிடுச்சு, நவ் தேர் கோயிங் ஃபார் அ பை. இது தெரிஞ்சிட பிறகு நவ் வி கேன் கோ ஃபார் அ பை. இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம்னா, we are not trying to go against an institution, we are trying to go with the institution. ட்ரெயின் இப்படி போகுதுன்னா ஆப்போசிட்ல போகாதீங்க, ட்ரெயினில் ஏறி கூடயே போயிட்டீங்கன்னா யூ கேன் ஆல்சோ மேக் ப்ராஃபிட்ஸ். ஸோ இதை தான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேனிப்புலேட் பண்ணுற விஷயங்கள். அண்ட் இதை தான் நம்ம கிளாஸஸ்லேயும் சொல்லி கொடுக்குறது. எப்படின்னா, ஏன் இந்த இடத்துல பை பண்ணலாம், எங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் வந்துச்சு, சப்போர்ட்டில் பை பண்ணாதீங்க, சப்போர்ட்டில் இன்ஸ்டிடியூஷன் பை பண்ணும்போது நீங்களும் பை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டு பண்ணும்போது we'll be also able to make into a consistent profits. It's about volume analysis. So first ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் about HDFC bank chart. ஸோ இப்போ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, கரெக்டாக மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட்டை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட் ஸ்டார்டட் டு மூவ் டுவர்ட்ஸ் தி டார்கெட். ஸோ இந்த ஏரியாவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1291 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 1271. ஸோ 20 points ஆஃப் ஸ்டாப் லாஸ் ஹேஸ் பீன் ஹிட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸையும் அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிருக்கும். ஆனால் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கனாலே இட் வாஸ் டைம் வேர் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்டட் டு பை. ஸோ அந்த இடத்துல எங்கே அவங்க ஸ்டாப் அடித்தாங்களோ அந்த இடத்துல தான் அவங்க பை பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ என்னென்னா, நம்ம ஏன் இந்த வால்யூம் அனாலிசிஸ் இப்போ பார்க்கணுன்னு சொல்கிறேன்னா, இப்போ எல்லாருக்குமே நார்மலாக இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் பை பண்ணணுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, வென் டு பை. சப்போர்ட்டுக்கு வந்தவொடனே பை பண்ணணுமா, இல்லை எப்போ அதில் பை பண்ணணுன்றது தான் இந்த விஷயம் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பை பண்ணணுன்றது எப்போ பை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டில் எப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் உள்ளே வந்து பை பண்ணுறாங்களோ அந்த டைமில் தான் வி ஆல்சோ ஷுட் என்டர் இன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.
எப்படி இன்ஸ்டிடியூஷன் உள்ளே வந்துட்டாங்களா இல்லையான்றது தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுதான் எப்படி பார்க்கணுன்னா வால்யூம் அனாலிசிஸ் வழியாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம இது என்எஸ்சி சைட்டில் வந்து இது ஹெச்டிஎஃப்சி பேங்க்குள்ளே இருக்கேன். இப்போது எங்கே என்ன பண்ணுங்கள், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்துடுங்க. ஸோ அதில் வால்யூம் போயிடுங்க. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வால்யூம் பற்றி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு காமன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலே இப்போ இந்த ஆவரேஜாக ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே காமனாகவே இருக்குது. இப்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 700 crores ஆஃப் வேல்யூ தான் அங்கே ட்ரேடு காமிச்சிட்டே இருக்குது. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸும் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக அதே வேல்யூ தான் போயிட்டுருக்கு, நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சடன்லி தெர் வாஸ் அ ஹியூஜ் ஸ்பைக். 900 crores worth ஆஃப் வேல்யூ வாஸ் ட்ரேடட் ஹியர். ஒரு ஸ்பைக். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் வேர் தி இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்டட் டு கம் இன். ஸோ 700 crores இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு 900 to 1000 crores வந்து இன்ஸ்டிடியூஷன் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இப்போ டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 17th of June and 20th of Juneல தான் ஹை வால்யூம் நடந்திருக்கு. ஸோ திஸ் வாஸ் தி என்ட்ரி ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இப்போ சார்ட்டில் வேணால் நம்ம அதை போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே சப்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் 17th of June தான் இன்ஸ்டிடியூஷன் உள்ளே வந்திருக்காங்க. கரெக்டாக என்றைக்கு சப்போர்ட் பிரேக் பண்ணி ஸ்டாப் ஹன் பண்ணிட்ட பிறகு அவங்களோட என்ட்ரி கிடச்சிருக்கு. கிளியராக இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தோன்னே தெரியும். இப்போ அவங்களோட என்ட்ரி எங்கே கிளியராக ட்ரிகர் ஆகிருக்கு. மற்றவங்களோட ஸ்டாப் லாஸ் இவங்களுக்கு என்ட்ரி. ஸோ கரெக்டாக டேட்ஸும் பார்த்தீங்கன்னா கிளியராக மேட்ச் ஆகும். இட் இஸ் ஆன் 17th of June. அன்றைக்கி தான் ஹையஸ்ட் வால்யூமும் ட்ரேட் ஆச்சு. தட் இஸ் வேர் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்டட் டு பை தி ஷேர்ஸ் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி பேங்க். அண்ட் ஒன் மோர் திங் இதில் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்த லோ 1271, அதுக்கப்புறமா அந்த லோ வரவே இல்லை. ஸோ ஒன்ஸ் அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் உள்ளே வந்துட்ட பிறகு இட் இஸ் நாட் கோயிங் டு ஜிக்ஸாக். எப்படின்னா இப்போ உள்ளே வந்துட்ட பிறகு டக்குன்னு பை ஆகிட்டு திருப்பி செல் ஆகிட்டு அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா திஸ் இஸ் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். ஒன்ஸும் உள்ளே வந்துட்டாங்கன்னா இட் கோஸ் இன் அ ராலி. ஸோ கரெக்டாக 17th of June தே வெண்ட் இன். they came inside the market and the market started to rally. இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா, வால்யூமை பார்த்துட்டு எப்போ இன்ஸ்டிடியூஷன் அந்த சப்போர்ட்டில் வராங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ட்ரு ஆகும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, we have to avoid FOMO, that is fear of missing out. என்னென்னா இது வர்றதுக்கு முன்னாடி, சப்போர்ட் வரதுக்கு முன்னாடி, இன்ஸ்டிடியூஷன் உள்ளே வரதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே போயிட்டோம்னா கண்டிப்பாக we are going to hit our stops. See, one thing you have to understand, institution doesn't trade because of emotions. Institution trade because of facts. ஸோ இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து இந்த சப்போர்ட்டை வரத்துக்கு முன்னே என்ட்ரி எடுத்துருவாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஸ்டாப் தான் அடிக்க போகுது. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் தி என்ட்ரி, இட் இஸ் அபவுட் த ரைட் என்ட்ரி. அதை மட்டும் முக்கியமாக மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லைனா யூ வில் பி அ பைட் ஃபார் த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். ஸோ இதில் கிளியராக புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, 17th of June இன்ஸ்டிடியூஷன் உள்ளே வந்திருக்காங்க. அப்போது இதை செக் பண்ண நாமளும் அதே டேட்டில் தான் we should also be getting into the market. So all retailers thought it was 1291, but institution bought at 1271. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் started to fly. So that is the entry point for institution. அந்த டிரான்சாக்ஷனும் கரெக்டாக வால்யூம்லேயே தெரிஞ்சிடுச்சு. ஸோ அன்றைக்கி 17th of June தான் நடந்திருக்கு, ஹை வால்யூம். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர். அண்ட் ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், திஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ கரெக்டாக இந்த சப்போர்ட்டை ஹிட் பண்ண உடனே மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு, இட் ஸ்டார்டட் டு மூவ் அப். ஸோ இப்போ இதில் எப்போ நம்ம என்ட்ரு ஆகிருக்கணும், அதுதான் முக்கியமான கொஸ்டின். ஸோ அகெயின் வி ஹாவ் டு கோ பேக் டு அவர் வால்யூம் அனாலிசிஸ். ஸோ இப்போ திருப்பி போய் என்எஸ்சியில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பார்க்கலாம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போயிடுங்க மறுபடியும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஆவரேஜாகவே ஒரே ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிடுச்சு. ஆனால் சடனாக திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைக். ஆனால் என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா இட் வாஸ் ஆன் 17th of June. அன்றைக்கி தான் ஹை வால்யூம். ஸோ அதிகமான டிரான்சாக்ஷன் நடந்ததும் இட் இஸ் ஆன் 17th of June. ஸோ இது என்ன மீன் படுதுன்னா, தேர் வாஸ் அ என்ட்ரி ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். ஸோ இவங்க அன்றைக்கி தான் உள்ளே வந்திருக்காங்க. தே ஸ்டார்டட் டு பார்ட்டிசிபேட் இன் தட் மார்க்கெட், இன் தட் பர்டிகுலர் ஸ்டாக். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த லோ பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக லோ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2100 இஸ் யோர் லோ ப்ரைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லோவை ப்ரீச்சே பண்ணலை மார்க்கெட். பிகாஸ் ஒன்ஸ் அ இன்ஸ்டிடியூஷன் கம்ஸ் இன்,
எந்த டைரெக்ஷனில் அவங்க போகிறாங்களோ that will be the lower high price. ஸோ கரெக்டாக இப்போது சார்ட்லேயும் போய் பார்த்தலாம். 17th of June கரெக்டாக பார்த்தீங்கன்னா 17th of June மார்க்கெட் அடித்து அந்த லோவில் தான் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் ஸ்டார்டட் இட்ஸ் ராலி. ஸோ அதுதான் சொல்லிட்டு இருந்தேன், இட் இஸ் நாட் அபவுட் பையிங் அட் தி சப்போர்ட், இட் இஸ் அபவுட் வென் தி இன்ஸ்டிடியூஷன் என்டர்ஸ் அட் த சப்போர்ட். அது பார்த்துட்டு அவங்க எப்போ உள்ளே வராங்க, அவங்க எப்போ என்ட்ரி எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம கூட எடுத்தால் தான் தென் வில் பி ஏபிள் டு சஸ்டெயின் அண்ட் மேக் ப்ராஃபிட்ஸ் இன் த மார்க்கெட். நெக்ஸ்ட் இது எடுத்துக்கலாம், இட் இஸ் டாடா பவர். ஸோ டாடா பவரும் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ட்ரேடிங் அட் அ வெரி ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ இப்போ இந்த ஒரு இடமும் இட் வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்ஸ். ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் தேர் வாஸ் அ ஹியூஜ் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். ஸோ ஒரு ரீட்டெயில் ட்ரேடர் பெர்ஸ்பெக்டிவில் எல்லாருமே அந்த சப்போர்ட்டில் வந்த உடனே பை பண்ணணுன்னு தான் எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் would have got their ஸ்டாப் லாஸ் hunted. அந்த லோ லெவல் வரும்போது எவ்ரிபடி would have got their hunted their ஸ்டாப் லாஸ். பட் ஆனால் இதில் எப்போ இன்ஸ்டிடியூஷன் உள்ளே வந்தாங்கன்றது வால்யூம் அனாலிசிஸில் பார்க்கலாம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் சடன்லி தேர் வாஸ் அ ஹியூஜ் ஸ்பைக், தெரியுதா? அண்ட் வால்யூம் என்றைக்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை ட்ரேட் வாஸ் டன். என்றைக்கு டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆன் 20th June. ஸோ June 20th ஹை சர்ஜ் இன் தி வால்யூம். அதே மாதிரி அதில் லோவும் பார்த்தீங்கன்னா த லோ வாஸ் 190. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த லோ வாஸ் நெவர் பிரீச்ட். ஸோ இப்போ மார்க்கெட் டேட்டும் பார்ப்போம், என்றைக்கு 20th. ஸோ என்றைக்கு இன்ஸ்டியூஷன் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ கிளியராக தெரியுது மார்க்கெட் கேம் அண்ட் ஹண்டட் தி ஸ்டாப் லாஸ். அண்ட் தட் இஸ் வேர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனும் உள்ளே வந்த டேட்டு. ரீட்டைல் ட்ரேடர்ஸும் என்ட்ரி கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க. ஆனால் பிரச்சனைனா அவங்களுக்கு சப்போர்ட்டில் எடுக்கலாம்னு தெரிஞ்சிருக்கே தவிர இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட்டில் வந்துட்டாங்களா இல்லையான்றது தான் தெரியல. ஆனால் இன்ஸ்டிடியூஷன் கரெக்டாக 20th அன்றைக்கி லோவில் வந்து தே ஸ்டார்டட் டு பை. இப்போ இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இப்போ 20th நான் பை பண்ணியிருக்க முடியுமானா டெஃபினட்டாக பை பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா டேட்டா உங்களுக்கு எப்போ வரும்னா 20th ஈவினிங் தான் வரும். ஸோ நீங்கள் எப்போ ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னா அடுத்த நாள் ஒன்ஸ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு தென் யூ குட் ஹவ் கான் ஃபார் அ பை. ஸோ அதுலேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா இட் ஸ்டார்டட் டு ரேலி அப் அண்ட் இட் வுட் ஹவ் கிவன் அஸ் அ வெரி குட் ப்ராஃபிட்ஸ். ஸோ இப்போ வால்யூம் அனாலிசிஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா வால்யூம் அனாலிசிஸ் என்ன காட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் உள்ளே வந்துட்டாங்களா இல்லையான்றது காட்டுறது தான் வால்யூம் அனாலிசிஸ். ஆனால் வால்யூம் டசன்ட் ஷோ யூ வெதர் தே ஆர் ஆன் த பை சைட் ஆர் தே ஆர் ஆன் தி செல் சைட். என்னென்னா இப்போ நம்ம காமிச்ச வால்யூம் வந்து இட் கேன் பி ஃபார் அ செல் ஆஸ் வெல். பை மட்டும் கிடையாது, இந்த இடத்துல செல்லும் போகலாம், இன்னும் கீழேயும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்தது. ஆனால் திங் இஸ் வால்யூம் வில் ஷோ யூ ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இன்ஸ்டிடியூஷன் உள்ளே வந்துட்டாங்களா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு வால்யூம் ஷோஸ் யூ ட்ரான்சாக்ஷன்ஸ், whereas charts will show you directions. ஸோ ஒரு வால்யூம் என்ன காட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் எங்கே என்டர் ஆகன்றது காமிக்கும். ஆனால் ஒரு சார்ட்டு மட்டும்தான் இன்ஸ்டிடியூஷன் பை பண்ணுறாங்களா இல்லை செல் பண்ணுறாங்களா இல்லை சைட்வேஸான்றது காட்டணும்னா இட் டேக்ஸ் சார்ட். அதே மாதிரி அவங்க எவ்வளோ டார்கெட் வச்சுருக்காங்க, இல்லை இந்த இடத்துல பை பண்ணியிருக்காங்கன்னா அது எவ்வளோ தூரம் கொண்டு போக போகிறாங்க, எவ்வளோ தூரம் டார்கெட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் இட் ஹேஸ் டு கம் டு தி சார்ட்ஸ். இப்போ ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோட டார்கெட்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இட் ஹேஸ் டு கம் த்ரூ ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ், தட் இஸ் த்ரூ சார்ட்ஸ். இப்போ இது கூட பார்த்தீங்கனாலும் இந்த சார்ட்லேயே தெரியும் இந்த ஒரு ட்ரெண்ட் லைன்லேயும் இந்த ஒரு இடமும் இட் வாஸ் ஆக்டிங் ஆஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஆஃப் சப்போர்ட் இன் அ டயகனல் வே. ஸோ இந்த ஒரு இடத்துல இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா பை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த இடத்துல வால்யூம் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாமே தவிர அங்கே பிரேக் ஆகி கீழே வரப்போதா இல்லை மேலே போதான்றது நம்ம ஒன்லி சார்ட்டை வச்சு மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ ஒன்லி வென் யூ நோ ஹவு டு அனலைஸ் அ சார்ட் தென் யூ வில் பி ஏபிள் டு பி ஆன் த ரைட் சைட் ஆஃப் த மார்க்கெட். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி இஸ் டு அனலைஸ் அண்ட் டு நோ வென் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் என்டரிங் அண்ட் த செகண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி இஸ் to understand which side the institutions are going to go.
ஸோ அவங்க எந்த பக்கம் போகிறாங்கன்னு பார்த்துட்டு அதே பக்கம் நாமளும் கூடவே போனோன்னா we will also be successful in this market. ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் we have given these things out. ஸோ இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது and how the institution hunts the retail traders stop loss. இந்த சொன்ன ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நியூ இயர் வர போகிறதுனால ஸோ நியூ இயர்க்கான ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோட வந்திருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் க்ளோஸ், ஆப்ஷன் கோர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் மூணுத்தையும் சேர்த்து ஃப்ளாட் 50% ஆஃபரில் தர போகிறோம். ஸோ இந்த ஆஃபரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 58,400 ஸோ 29,500 இன்க்ளூசிவ் ஆஃப் 18% ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் 29,500 இந்த ஆஃபரோட கொடுக்குறோம் இப்போ. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான். இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வேலிட் டில் January 5th வரைக்கும் வேலிடாக இருக்கும். ஸோ ஒரு 10 days மேக்ஸிமம் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் தி ஆஃபர். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து 14 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ட்ரெண்டிலேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல், நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல்லேருந்து உங்களுக்கு ஃபிபனாச்சி, ரீட்ரேஸ்மெண்ட், எக்ஸ்டென்ஷன், டபுள் டாப்ஸ், டபுள் பாட்டம், இதுக்கு அடுத்தது ஆப்ஷன்ஸில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும், ஆப்ஷனில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும், இதை பற்றின விஷயங்கள். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அட்வான்ஸாக மார்க்கெட்டில் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி எலியட் வேவாக இருக்கட்டும், காட்லி பேட்டர்னாக இருக்கட்டும், இது இல்லாமல் அடுத்த டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ், வெஜ் பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி ஒரு காம்பினேஷனை எடுத்து எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணுன்றதான் நம்மளோட ட்ரேடர்ஸ் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு சீரியஸ் ட்ரேடராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த கோர்ஸ் மூலிமா நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேனோ இந்த கோர்ஸ் முடிக்கும் போது அதோட ப்ராக்டிகல்ஸும் முடிச்சிங்கன்னா நீங்களும் ஒரு ஸ்டேஜில் நான் எப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இந்த ஜஸ்ட் யூடியூப்பில் சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு ப்ராப்பர் ஆஃபீஸஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் 4 பிரான்ச்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ எல்லா பிரான்ச்சஸ்லையுமே ப்ராப்பர் ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் ட்ரேடிங் ஃப்ளோரும் இருக்குது. என்னன்னா நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹோட்டல்ஸை வச்சுட்டு ஒரு நாள் எடுத்துகிட்டு அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு ப்ராப்பர் ட்ரேடிங் ஃப்ளோர். இப்போ சென்னை எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 members to 100 members உட்கார சீட்டிங். மதுரை எடுத்திங்கன்னா ஒரு 100 பேர் உட்காரலாம். பெங்களூர் எடுத்திங்கன்னா 50 பேர் 60 பேர் உட்காரலாம். கோயம்புத்தூரில் ஒரு 100 பேர் உட்காரலாம். ஸோ ஒன்னொரு இடத்துல ட்ரேடிங் ஃப்ளோரில் நம்மளோட ட்ரேடர்ஸ் எல்லாருமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டு வாங்க. அத்தனை பேரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு சார்ட்ஸை எல்லாருமே கம்பைன் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. இது ஏதோ ஒரு ஜஸ்ட் கற்றுக்கிட்டு ஒரு பெட்ரூமில் உட்காந்து நீங்களே தனியாக பண்ணிட்டு தான் பார்த்தாது. உங்களுக்குன்னு ஒரு கைடன்ஸுக்கு ஒரு மென்டாரும் சரி, அங்கே ட்ரேடிங் ஃப்ளோரில் ப்ராப்பர் ட்ரெயினரோட ப்ளஸ் உங்கள் கூட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே விஷனோட ஒரே மைண்டு ப்ளஸ் ப்ராப்பர் நாலேஜோட உட்காந்து ட்ரேட் பண்ணும்போது யூ கேன் ஆல்சோ பிகம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ இதுக்காக தான் இந்த ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்ட் அண்ட் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரேடர்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐ விஷ் யூ ஆல் அ பெஸ்ட் சக்ஸஸ் ஃபார் திஸ் கமிங் நியூ இயர். ஒரு மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணும்போது அந்த ட்ரேடர் வந்து 3 types ஆஃப் அனாலிசிஸ் இருக்குது. என்னென்னா ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், செகண்ட் வந்து யூ ஹாவ் டெக்னிக்கல்ஸ் அண்ட் தேர்ட் வந்து வி ஹாவ் சென்டிமெண்டல்ஸ். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா அந்த ஸ்டாக் அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து அவங்களோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறது, அதுக்கப்புறம் அவங்களோட கம்பெனி எப்படி இருக்குது, அவங்களோட என்ன பிஸ்னஸ் ஸ்கோர் என்ன, டெட் எவ்வளோ இருக்குது, இது இல்லாமல் அவங்களோட ப்ரைஸ் டு ஏர்னிங் எவ்வளோ ரேஷியோஸ் இருக்குது. அண்ட் ஃபண்டமெண்டல் பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா we have technical analysis. டெக்னிக்கல்ஸ்ன்றது என்னென்னா இட் இஸ் பியூர்லி ப்ரைஸ்ட் பேஸ்டு. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்ன்றது என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு சார்ட் எடுத்துக்கிறீங்களா, சார்ட்டில் வந்து கேண்டல் ஸ்டிக்ஸ் பார்க்குறோம், மார்க்கெட் க்ரீன் காட்டுது, ரெட்டு காட்டுது, மேலே ஏறுது, கீழே இறங்குது, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறீங்க பார்த்தீங்களா. இது வந்து ஒரு சார்ட் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகும். there is a famous saying called as history repeats itself அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் என்ன நடந்ததோ அதே தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை வந்து எதில் பார்க்க முடியும்னா சார்ட்டில் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க எங்கே என்ட்ரி எடுக்கிறாங்க, எந்த இடத்துல எக்ஸிட் ஆகுறாங்க, இதில் நிறைய விஷயங்கள் அவங்க ஏற்கனவே பண்ணது தான் திருப்பி பண்ணுவாங்க. இது எப்படின்றதுலாம் வந்து நம்ம டெக்னிக்கல்ஸில் பார்க்கலாம். அப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து ஒரு ஈஸி வே ஆஃப் மெத்தடுன்னு சொல்ல முடியும். ஏன்னா விஷுவலாக நீங்கள் சார்ட்டை பார்த்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டாங்க, இந்த இடத்துல எக்ஸிட் ஆகுறாங்க அப்படின்னும் போது நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ தட் இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா we have சென்டிமெண்டல் அனாலிசிஸ். இந்த சென்டிமெண்டல் அனாலிசிஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களோட சென்டிமெண்ட்ஸ். இது சென்டிமெண்ட்டுன்னும் போது மக்களோட டோட்டல் மென்டாலிட்டி எப்படி இருக்குது, ட்ரேடர்ஸோட ஒரு வைப்புன்னு சொல்லலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு இப்போது ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 பேரில் கிட்டத்தட்ட 70 பேர் 80 பேர் பையிங்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களோட வைப்பு இப்போ மொத்தமாக பார்க்கும்போது இவங்க எல்லாமே பையஸாக இருக்காங்க அப்படின்றோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சென்டிமெண்ட்டில் வந்து இப்போ என்ன பண்ணலாம், அப்போது இவ்வளோ பேர் பையிங்க்கு ரெடியாக இருக்காங்கன்னா உங்களுக்கு டிமாண்டு க்ரியேட் ஆகும். யாருமே இந்த ஒரு லட்சம் ஏதோ ஒரு பொருள் விற்பனைக்கு வருது, இதை வாங்குறதுக்கு யாருமே வரலன்னா இதுக்கு டிமாண்டே இல்லை. மக்களோட வைப் எப்படி இருக்குன்னு போய் செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை, ஒரு இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயம் வெளியே போகுது, அப்போ மக்கள் மத்தியில் அது எவ்வளோ பிரபலமாக இருக்குது, இது வந்து ட்ரேடர்ஸ் மத்தியில் எவ்வளோ பிரபலமாக இருக்குது, ட்ரேடர்ஸ் எந்த அளவுக்கு இதுக்கு ரெடியாக இருக்காங்க, இதை வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்களா, இல்லை யாருமே இதை பற்றி கன்சிடர் பண்ணலையா. ஸோ இந்த வைபெல்லாம் பார்க்குறது எதை வச்சு பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா we have sentimental analysis. இந்த சென்டிமெண்டலுக்குள்ளே தான் எது வரும்னு பார்த்தீங்கன்னா we have volume and open interest. ஸோ வால்யூம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது எதில் வரும்னா சென்டிமெண்டல் அனாலிசிஸ் தான் வரும். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டுட்டு இருந்தால் வால்யூம்னா என்ன அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன, அதெல்லாம் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல வால்யூம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு பொருளை விற்கிறேன் அண்ட் நீங்கள் அந்த பொருளை வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம 2 பேருக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. we two have made a transaction. அப்போ இந்த டிரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு வால்யூம் டேப்பில் வந்து என்னென்ன வரும்னா, இந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கான என்ட்ரி மாதிரி வச்சுக்கோங்க. வாங்கியிருக்கேன், விற்றுருக்கேன், அதுக்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம். ஸோ அந்த ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்களா, அந்த ரெக்கார்ட்ஸ் தான் வால்யூமில் வந்து பேஸ் ஆகும். வேற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது என்னென்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போதே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் பீப்புள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதுதான் இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ பேர் தேர் ஆர் ரெடி டு பை, அண்ட் அதே மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் எவ்வளோ இருக்குது. இது நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த ஸ்லைடில். ஸோ வால்யூம்ன்றது என்னென்னா, சின்னதாக புரிஞ்சுக்கணும், சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். இட் இஸ் லைக் அ என்ட்ரி புக்கு. இது வந்திருக்கு, இது வெளியே போயிருக்கு, இவ்வளோ வாங்கியிருக்கோம், இவ்வளோ விற்றுருக்கோம். அந்த என்ட்ரி பண்ணுறது இடம் தான் வந்து we call it as வால்யூம். ஆனால் வால்யூமில் என்ட்ரி நடக்கிறதும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் என்ட்ரி எக்ஸிட் ஆகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வால்யூம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இதனால தான் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. வால்யூம் ஏறுது ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறவே இல்லை, ஏன் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்குள்ளே கொஞ்சம் இன்டெப்த் ஸ்டடி இருக்குது. ஸோ அதை தான் இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வால்யூம் எப்படி ஒர்க் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது. இன்னொரு நிறைய பேரோட மைண்ட் பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, வால்யூம் அதிகமாகிடுச்சுன்னா உடனே பை பண்ணிவிடுங்க, ஏன்னா அது அவ்வளோ வால்யூம் இருக்கே. இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டே போகுது, இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்குது அப்படின்னா உடனே செல் பண்ணிவிடுங்க அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவும் நிறைய பேருக்கு இந்த வால்யூம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய பேருக்கு அதில் ஒரு இன்னும் ஃபுல்லாக தெளிவில்லை. ஸோ அதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் இப்போ காட்டுற பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் யார் வரா? ஒரு மார்க்கெட்டுன்னு ட்ரேடிங்க்குன்னு போயிட்டீங்க, லெட்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸே எடுத்துப்போம். ஒரு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் எடுக்கிறோன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் வர்றது பையரா இல்லை செல்லரா? இப்போ சில பேர் என்ன சொல்கிறீங்க, பையர்ஸ்ன்னுவீங்க, சில பேருக்கு செல்லர்ஸ். இப்போது என்ன கான்செப்ட்? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு யார் தான் வரா? என்னன்னு சொல்லுவாங்க, விற்கிறதுக்கு யாருமே இல்லைனா எப்படி வாங்க முடியும், அதே மாதிரி வாங்குறதுக்கு ஆளே இல்லைனா எப்படி விற்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் ஆக்சுவல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யார் மார்க்கெட்டுக்குள்ளே வருவான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் செல்லர்ஸ். செல்லர்ஸ் தான் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு வருவாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் செல்லர்ஸ் அப்படின்னா, இப்போ நார்மல் ஒரு ஐபிஓவே எடுத்துக்கிட்டிங்கனாலே இட் இஸ் ஆக்சுவலி செல்லிங் தானே. ஒரு ஐபிஓன்றது ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ஷேர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெளியே விடும்போது இட் இஸ் செல்லிங் ப்ராசஸ். அதை நம்ம போய் என்ன பண்ணுறோம், பை பண்ணுறோம். ஸோ ஐபிஓலே இட் இஸ் செல்லிங் தான். செகண்டரி மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம், ப்ரைமரி மார்க்கெட்டில் ஐபிஓவில் அவங்க விற்கிறாங்க, அதை நம்ம வாங்குகிறோம். நெக்ஸ்ட்டு நாம விற்கும் போது இன்னொருத்தர் வாங்குவாங்க, தட் கம்ஸ் இன் டு செகண்டரி மார்க்கெட். ஃபியூச்சர்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னும் போது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லையும் இதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னா செல்லர்ஸ் தான் வருவாங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, ரைட்டிங் பண்ணுவார். செல்லர்ஸ்ன்னும் போது ரைட்டிங்னு சொல்லுவோம். ஸோ ரைட்டிங் பண்ணும்போது, அதை ரைட் பண்ணும்போது இன்னொருத்தர் என்ன பண்ணலாம், அந்த கான்ட்ராக்டை பை பண்ண முடியும். இதுக்குள்ளே ஒரு இன்டெப்த் ஸ்டடி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ ஸ்டடி கால்ட் அஸ் MWPLன்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர்லைங் ஸ்டாக்கில் இத்தனை பர்சன்டேஜ் வந்து கான்ட்ராக்ட்ஸாக அதை பில்டு பண்ணி அதை தான் உங்களுக்கு F&O ஸ்டாக்ஸாக கொடுப்பாங்க. இது யார் கொடுப்பாங்க, F&O கான்ட்ராக்ட்ஸாக கொடுப்பாங்க. இது யார் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் தான் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுறாங்க, இத்தனை கோடி கான்ட்ராக்ட்ஸை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்சேஞ்ச் வந்து இதில் ஒரு டேபிள் மாதிரி வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். இந்த கான்ட்ராக்டை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, செல்லர் போய் இந்த கான்ட்ராக்டை எடுத்து இவர் விற்கணும். யாருக்கு, பையருக்கு. இவர் என்ன பண்ணணும், செல்லர் போய் அந்த கான்ட்ராக்டை எடுத்து he has to செல் பண்ணவுடனே இவர்கிட்ட இருந்து எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணிப்பாங்க, மார்ஜின் கலெக்ட் பண்ணிப்பாங்க. செல்லர் வந்து என்ன கட்டணும், மார்ஜின் கட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.5 lakhs இவர் கட்டி என்ன பண்ணுவார்,
மார்ஜினை கட்டி இங்கேருந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வெளியே வைப்பார். இதை வெளியே வாங்குறவர் இப்போ ஆப்ஷனாக எடுத்திங்கன்னா இவர் வந்து மார்ஜின் கட்டணும்னு அவசியம் கிடையாது. இவர் வந்து என்ன கட்டுவார், ப்ரீமியம் வேல்யூ மட்டும் தான். இப்போ செல்லர் என்ன பண்ணுறாரு, ஹி இஸ் கலெக்டிங் ப்ரீமியம். செல்லர் என்ன பண்ணுறாரு, ப்ரீமியம் கேட்குறாரு. இந்த ப்ரீமியம் யார் ப்ரீமியமான அமௌண்ட்டை யார் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா பையர் கொடுப்பார். லாஜிக் புரியுதா? ஃபஸ்ட்டு செல்லர் வந்து என்ன பண்ணணும், ஒரு கான்ட்ராக்டை எடுத்து செல் பண்ணணும். அதை வந்து அதுக்கு அவர் மார்ஜின் கட்டணும், ஒரு டெபாசிட் மாதிரி. புரியுதுங்களா? யாருக்கு, எக்ஸ்சேஞ்சுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹி இஸ் பேயிங் 1.5 lakhs ஆஸ் அ மார்ஜின் ஃபீ. இந்த மார்ஜின் ஃபீ கட்டி அவர் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து கொடுப்பாரு. இந்த கொடுத்த உடனே இந்த பையர் என்ன பண்ணுவார், இந்த கான்ட்ராக்ட்டுக்கு இவர் ஒரு ப்ரீமியம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை மட்டும் கொடுத்து நீங்கள் வாங்கிப்பீங்க. இதுதான் ஆப்ஷனில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். செல்லர்ஸை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ரைட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம செல்லர்ஸை வந்து வி கால் தெம் as ரைட்டர்ஸ். இங்கே வந்து பையர்ஸ் வாங்குவாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு யார் வரா மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார், செல்லர்ஸ் தான். லாஜிக் புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க ட்ரேடர், இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உள்ளே வரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி செல்லர்ஸ். ஆல்ரைட், ஸோ இது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்தது இப்போ இது ஒரு பெரிய கான்செப்ட். இந்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட டவுட்டே இதுதான். இந்த வால்யூம் ஏறுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறுது, சம்டைம் வால்யூம் ஏறுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏற மாட்டுது, இதுக்கு பின்னாடி என்ன தான் இருக்குது, என்ன தான் ரீசன் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். ஸோ இதில் அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இங்கே வந்து 3 பேர் இருக்காங்க, ரமேஷ், வி ஹாவ் சுரேஷ் அண்ட் தினேஷ். ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் வால்யூம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி, விற்றுருக்கு வாங்கியிருக்கு, இது மட்டும்தான் எதில் ரிஃப்ளெக்ட் ஆகும், வால்யூமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்னென்னா இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் வந்து வெளியே போயிருக்கு, அதுதான் வந்து எதில் காட்டும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் காட்டும். இப்போது மக்கள் எத்தனை பேர் அந்த கான்ட்ராக்டை லட்சம் எக்ஸ்சேஞ்ச் வந்து எடுத்து இவர் என்ன பண்ணுறாரு, விற்றுருக்காருல. இப்போ லட்சம் ஒரு 10 லட்சம் கான்ட்ராக்டில் 9 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து இப்போ எங்கே இருக்குது, வெளியே போயிருக்கு. வெளியே வந்து 9 லட்சம் கான்ட்ராக்ட் வெளியே ட்ரேடர்ஸ் மத்தியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் எதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ட்ரேட் இட்ஸ் ஓப்பன், இன்னும் எவ்வளோ ஓப்பனாக இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ் தான் வந்து வி கால் இட் அஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது இப்போ இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்துப்போம். இப்போ ரமேஷ்ன்றவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னது, பையரா செல்லரா, செல்லர், கரெக்டாக. இப்போ ரமேஷ் வந்து ஒரு 10 கான்ட்ராக்டை செல் பண்ணுறாரு. எப்படி, எக்ஸ்சேஞ்சிலேருந்து 10 கான்ட்ராக்ட் எடுத்து நான் ஹி இஸ் செல்லிங் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ செல் பண்ணுறத யார் வாங்குறா, சுரேஷ்ன்றவர் பை பண்ணுறாரு. ஓகேவா? இப்போ ரமேஷ் என்ன பண்ணுறாரு, செல் பண்ணுறாரு. சுரேஷ் வந்து அந்த கான்ட்ராக்ட்ஸை பை பண்ணிக்கிட்டார். நான் ரமேஷ் இஸ் செல்லர், அதனால தான் மைனஸு, இது ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கேன், புரிகிற மாதிரி. இப்போ எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இவங்க 2 பேருக்கு நடுவில், 10. அது எதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இட் கம்ஸ் இன் வால்யூம். புரியுதுங்களா? வால்யூமில் என்னது, என்ட்ரி, இவ்வளோ டிரான்சாக்ஷன் இன்றைக்கி நடந்திருக்கு. என்னதுன்னா 10 விற்றுருக்காரு, 10 வாங்கியிருக்காரு, பையர் அண்ட் செல்லர், 10 கான்ட்ராக்ட் வெளியே போயிருக்கு. இதுதான், இது எதில் வரும்னா வால்யூமில் வரும். ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வரதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலான்றது இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா பார்த்துருவோம். We have a open interest formula. இது என்ன ஃபார்முலானா இப்போது இது ஒரு சின்ன இதை மட்டும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்பி, என்எஸ்ஓ இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, சிம்பிள் விஷயம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்பினா நியூ பையர் அண்ட் வி ஹாவ் நியூ செல்லர், அண்ட் ஓல்டு பையர், ஓல்டு செல்லர். ஓகேங்களா? 4 விஷயம் என்னதுன்னா நியூ பையர், நியூ செல்லர், ஓல்டு பையர் அண்ட் ஓல்டு செல்லர். இவ்வளோ தான் விஷயம். இப்போது ரமேஷ்ன்றவர் நியூ செல்லரா, ஓல்டு செல்லரா? ரமேஷ்ன்றவர் புதுசாக இப்போ தான் கான்ட்ராக்ட் எடுத்து என்ன பண்ணியிருக்காரு, செல் பண்ணியிருக்காரு. ஸோ ஹி கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் நியூ செல்லர். அண்ட் சுரேஷ்ன்றவர் ஓல்டு பையரா, நியூ பையரா?
சுரேஷ் கிட்டேயும் இது வரைக்கும் கான்ட்ராக்ட்னு ஒன்றுமே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அவர் என்ன பண்ணுறாரு, கான்ட்ராக்டை ரமேஷ் கிட்ட வந்து வாங்குறாரு. கரெக்டாக? ஸோ ஹீ இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ நியூ பையர். அப்போது ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, when a new seller and new buyer comes into the market, it is open interest increases. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதே ஓல்டு செல்லரும் நியூ பையரும் வந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ சேஞ்ச். அதே மாதிரி ஓல்டு செல்லர் ப்ளஸ் ஓல்டு பையர் வந்தாங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீசஸ். இது பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஒரு மார்க்கெட்டில் நியூ செல்லர் அண்ட் நியூ பையர் வந்தாங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறும். அதே ஓல்டு செல்லரும் நியூ பையரும் வந்தாங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகாது. அதே டைமில் ஓல்டு செல்லர் அண்ட் ஓல்டு பையர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும், இறங்கும், நெகட்டிவாக போகும், டிக்ரீசஸ். ஸோ இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இவங்களை வச்சு சொல்லும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ரமேஷும் சுரேஷும் என்ன பண்ணார், இவர் இப்போது ஃபஸ்ட்டு டைம் இவர் வந்து நியூ செல்லர், இவர் வந்து நியூ பையர். அப்போ எந்த ரூல் அப்ளிகபிள் ஆகுது, ஃபஸ்ட்டு ரூல். அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் என்ன ஆகும், எவ்வளோ கான்ட்ராக்டு, 10 கான்ட்ராக்ட். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீசஸ் டு 10. ஓகேவா? வால்யூம் பொறுத்த வரைக்கும் 10, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் 10. ரைட்டா? கிளியர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போவோம். இந்த சுரேஷ் என்ன பண்ணுறாரு, ஒரு 5 கான்ட்ராக்டை வாங்கி வச்சுருந்த 5 கான்ட்ராக்டை விற்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னு வச்சுப்போம். சுரேஷ் ஹேஸ் மேட் சம் ப்ராஃபிட், ஒரு 10,000 ரூபா அவருக்கு ப்ராஃபிட் காட்டுது. இதில் என்ன பண்ணோம், ஒரு 5,000 நான் புக் பண்ணிக்கலாம் எதுக்கோ சேஃப்டிக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட வச்சுருக்காரு பார்த்தீங்களா இந்த 10 கான்ட்ராக்டை, இதை விற்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. விற்கணும்னா கம்பல்சரி திருப்பி ரமேஷ் கிட்ட தான் விற்கணுமானா கிடையாது. யார் வேணால் வாங்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா யாருக்கு வேணால் இவர் கான்ட்ராக்டை விற்கலாம். இது இவரோட பேர் எழுதி வர கான்ட்ராக்ட் இல்லை, கான்ட்ராக்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா ஒரு தக்காளி வாங்குற மாதிரி வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பல்காக போய் ஒரு தக்காளி வாங்கிட்டு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் அதை விற்கணும் அப்படின்னா அது உங்கள் தக்காளி, அவங்க தக்காளியெல்லாம் கிடையாது, தக்காளி அவ்வளோதான். யாருக்கு வேணால் விற்கலாம். யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த பொருளை விற்றுக்கலாம், அவ்வளோதான். பையர் ரெடியாக இருக்கணும். நான் கேட்குற அமௌண்ட் கொடுக்கறதுக்கு பையர் ரெடினா ஐ எம் ரெடி டு செல், அவ்வளோதான் லாஜிக். இப்போது சுரேஷ் என்ன பண்ணுறாரு, 5 கான்ட்ராக்டை விற்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. லெட்ஸ் சே -5. அதை யார் வாங்குறா, தினேஷ் வாங்குறாரு. நான் தினேஷ் ஹேஸ் +5. கரெக்டாக? இப்போது டிரான்சாக்ஷன் என்ன நடந்திருக்கு, ஒரு டீல் முடிஞ்சிச்சு இல்லை, 5 வித்தாரு, 5 வாங்கியாச்சு. அப்போ வால்யூம் என்ன ஆகிடும், யூ ஹேவ் வால்யூம் 5. ஆனால் இப்போ இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, நிறைய பேர் இதை தான் புரிஞ்சுக்கிறது இல்லை. ட்ரேட் ஆகிருக்கே, வால்யூம் ஏறி இருக்கு, ஏன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மாறவே இல்லை. என்னென்னா இப்போது சுரேஷ்ன்றவர் நியூ செல்லரா ஓல்டு செல்லரா? ஸோ சுரேஷ்ன்றவர் இஸ் அ ஓல்டு செல்லர். ஏன், அவர் புதுசாக கான்ட்ராக்டை எடுக்கலை. இப்படி வச்சுப்போம். இப்போ ரமேஷ் வந்து என்ன பண்ணார், எக்ஸ்சேஞ்ச் கிட்டேருந்து கான்ட்ராக்டை வாங்கி செல் பண்ணார். எக்ஸ்சேஞ்சிலேருந்து எம்டபிள்யூபிஎல்லேருந்து எடுத்து செல் பண்ணார். ஆனால் சுரேஷ்ன்றவர் இங்கேருந்து எடுக்கலை, ரமேஷ் கிட்டேருந்து வாங்கின கான்ட்ராக்டை தான் இப்போ யாருக்கு செல் பண்ணியிருக்கா, தினேஷுக்கு செல் பண்ணியிருக்காரு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் சுரேஷ் இஸ் அ ஓல்டு செல்லர். சுரேஷ் இப்போ என்ன ஆயிடுச்சு, இஸ் அ ஓல்டு செல்லர். ஏன்னா அவர் புதுசாக கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணலை. புதுசாக எம்டபிள்யூபிஎல்லேருந்தோ இல்லை மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட்டோ இல்லை எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. சிம்பிள். இவர் சந்தையில் போய் எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கலாமா? எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், இவர் சந்தையில் போய் எடுத்து விற்கலை, ஏற்கனவே வச்சுட்டு இருந்த தக்காளியை என்ன பண்ணிட்டாரு, விற்றுட்டாரு. அந்த மாதிரி சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கா. ஸோ சுரேஷ் இஸ் அ ஓல்டு செல்லர், பட் வெராஸ் தினேஷ் இஸ் அ நியூ பையர். இது ரெண்டுமே கம்பைன் ஆச்சுன்னா என்ன ஆகிடும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டசன்ட் சேஞ்ச். அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னது, இந்த டிரான்சாக்ஷனுக்கு இட் இஸ் 0, ஒரு சேஞ்சுமே ஆகாது. ஏன்னா ஒரு புது கான்ட்ராக்ட் இப்போ வெளியே வரல. சுரேஷ் என்ன பண்ணுறாரு, புது கான்ட்ராக்டை எக்ஸ்சேஞ்ச் கிட்டேருந்து வாங்கலை, இஸ் டிரான்ஸ்ஃபரிங் இஸ் கான்ட்ராக்ட். இந்த செல்லு இவர் வச்சிருந்த கான்ட்ராக்ட் என்ன பண்ணுறாரு, தினேஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஸோ இவர் என்னன்னா he is transferring, he is not selling a new contract, he is just transferring its contract. அப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா he becomes a old seller and தினேஷ் becomes a new buyer. அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகாது, it doesn't change. நெக்ஸ்ட் சினாரியோ எடுத்துப்போம். இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இப்போ தினேஷ் வந்து +5. இப்போ ரமேஷ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, இப்போது இவர் ஏற்கனவே விற்று வச்சுருக்காரு, செல் பண்ணியிருக்காரு.
இந்த செல் பண்ணது வந்து கொஞ்சம் லாஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்போ அவர் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடலாம், ஒரு 5 லாட்டை க்ளோஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ ஏற்கனவே செல்லிங்கில் இருக்காருன்னா இவர் இப்போ என்ன பண்ணோம், பை பண்ணோம். கரெக்டாக நார்மல் பேசிக் திங். இப்போது செல் பண்ணி வச்சுருக்காரு, இவர் வந்து ரைட்டர். ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணால் ரைட்டர் இவர் தான். ஓகே, இவர் ரைட் பண்ணியிருக்காரு, செல் பண்ணியிருக்காரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, பை பேக் பண்ணுறாரு. ஒரு 5 கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிடலான்னு பார்க்குறாரு. அப்போ ஹி ஹேஸ் டு பை 5. இப்போ யார்கிட்டேருந்து வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் கிட்டேருந்து. தினேஷும் அவர் என்ன பண்ணுறாரு, -5. அவர் ட்ரேடு என்ன பண்ணுறாரு, க்ளோஸ் பண்ணுறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இவரோட 5 கான்ட்ராக்ட் இவருக்கு போயிடுச்சு, இவர் 5 கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டார். இப்போ மறுபடியும் என்ன ஆகிடும், வால்யூம் எவ்வளோ ட்ரேட் ஆச்சு, 2 பேரும் 5 கான்ட்ராக்டை ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வால்யூம் இன்க்ரீசஸ் டு +5. ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ்ன்ற ஒரு நியூ செல்லரா கிடையாது, ஏற்கனவே வச்சிட்டு இருந்தது தான் என்ன பண்ணியிருக்காரு, விற்றுருக்காரு. ரமேஷ்ன்ற ஒரு நியூ பையரா கிடையாது, ஏற்கனவே வச்சிருந்த பொசிஷனில் பாதியை என்ன பண்ணியிருக்காரு, இப்போது க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அப்போது தே கம் அண்டர் ஓல்டு செல்லர் அண்ட் ஓல்டு பையர். ஸோ அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இட் டிக்ரீசஸ் டு -5. அப்போ இங்கே டிரான்சாக்ஷன் பார்க்கும்போது என்னன்னு காட்டும், உங்களுக்கு 20ன்னு காட்டும் வால்யூமு. ஆனால் இங்கே பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வெறும் 5ன்னு தான் காட்டும். புரியுதுங்களா? நான் வால்யூமை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வால்யூம் ஏறிட்டே இருக்கு, ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகல, ஏறவே இல்லை. லாஜிக் புரிஞ்சுங்களா? இதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் என்னென்னா, திஸ் இஸ் தி கான்செப்ட். ஒரு புதுசாக இப்போ இங்கே என்ன வைப்பு கண்டுபிடிக்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சென்டிமெண்டல் அனாலிசிஸ்ன்றது மக்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது, அவங்களோட வைப்பு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வி யூஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன காட்டுதுன்னா, இந்த இடத்துல வச்சுப்போம், இந்த இடத்துல அதிக நம்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நவ் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே எந்த ஸ்டாக்குன்னா, வில் டேக் ரிலையன்ஸ்னு வச்சுப்போம். சரியா? இப்போ ரிலையன்ஸில் இந்த இடத்துல மக்கள் என்ன இருக்குது, புதுசாக பை பண்ணுறதுக்கு ஆள் வந்திருக்காங்க, புதுசாக விற்கிறதுக்கு ஆள் வந்திருக்காரு. ஸோ என்ன ஆகுது, உங்களுக்கு ப்ளஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மாறவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே யாரும் புதுசாக உள்ளே வரல, ஆனால் பையர்ஸ் மட்டும் புதுசாக வந்து வாங்கி மட்டும் வச்சுட்ருக்காங்க, பழைய ஆளுங்க விற்றுட்டு போகிறாங்க. ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நெகட்டிவ் ஆகும்போது வாட் இட் இஸ் ஷோயிங் இஸ், ஏற்கனவே வச்சுட்டு இருந்தவங்கெல்லாம் விற்றுட்டு இருக்காங்க, புதுசாக யாருமே மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு ரெடி இல்லை. லாஜிக் புரியுதா? புதுசாக ஒரு விஷயத்துக்கு திருப்பி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா, லட்சே ஒரு பொருள் காட்சி மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுப்போங்க. புதுசாக ஒருத்தர் வராங்க, நிறைய பேர் உள்ள ஃபுட் ஃபால்ஸ் நிறைய இருக்குது, நிறைய பேர் உள்ளே வந்துகிட்டே இருக்காங்கன்ற போது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கிறான் இப்போ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பெருசாக சேஞ்ச் இருக்காது. உள்ளே இருக்க அத்தனை பேருமே இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, கடையை சாத்திட்டு கிளம்பிட்டே இருக்காங்கன்னும் போது உங்களுக்கு ஃபுட் ஃபால் ஸ்டார்ட்ஸ் டு டிக்ரீஸ். ஸோ அதே மாதிரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயும் ஒரு ஸ்டாக்கில் வந்து புதுசாக ஒருத்தங்க ட்ரேட் பண்ணிகிட்டே வராங்க, நிறைய பேர் உள்ளே அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னும் போது ஏன்னா அவன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். வென் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் கம்மிங் இன், நிறைய பேர் ஒரு ஸ்டாக்கை தேடி வராங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீசஸ். ஆனால் ஏற்கனவே இருந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டெய்லி கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் பீப்புள் ஆர் நாட் ரெடி டு ட்ரேட். எல்லாரும் வச்சுட்டு இருந்ததையும் என்ன பண்ணுறாங்க, விற்றுட்டு வெளியே போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிட்டே வரும். ஸோ இதை தான் நம்ம மைண்டில் பிடிச்சிக்கணும். என்னென்னா when ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீசஸ், அது என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா ட்ரெண்ட் கண்டினியூவேஷன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சே ஆகலைன்னா இட் மீன்ஸ் சைட்வேஸ். ஏன்னா புதுசாக யாருமே ரெடி இல்லை. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னா அதுக்கு மீனிங் என்னென்னா இட் மீன்ஸ் ட்ரெண்ட் ரிவர்சல். புரியுதுங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா OI. when OI increases it trend continues. OI stables, market goes in a sideways movement. when OI decreases market goes for a trend reversal. புரிஞ்சுதுங்களா? என்னன்னா இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்டு. இந்த கான்செப்டுக்குள்ளே தான் மொத்த கான்ட்ராக்ட்ஸும் அடங்கும். இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே இப்போ ஏறுறது இறங்குறது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒர்க்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் இதுதான் ரீசன்.
புரிஞ்சுதா? சின்ன ரீகேப்புக்காக தான் புது பையர் அண்ட் புது செல்லர் இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறும். ஓல்டு செல்லர் நியூ பையர் இருந்தால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நோ சேஞ்ச். வேற ஏற்கனவே வாங்கி வச்சவன் விற்கிறான், ஏற்கனவே இப்போ திருப்பி வாங்குறான் அப்படின்னும் போது என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டே இருந்துச்சுன்னா அதோட மீனிங் என்னன்னா ட்ரெண்ட் கண்டினியூவேஷன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா இட் இஸ் சைட்வேஸ் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இட் மீன்ஸ் ட்ரெண்ட் ரிவர்சல். முடிஞ்சால் நோட்டு பென் இருந்துச்சுன்னா நீங்களும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஆல்ரைட். ஸோ இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுச்சா? இதுதான் பேசிக். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஏறுது இறங்குதுன்றதை பார்த்தாச்சு. இப்போ இதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் மார்க்கெட்டில், அது நிறைய விஷயங்களை இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகே, திஸ் இஸ் ஃபஸ்ட்டு. ஆல்ரைட். நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, என்னென்ன மெத்தடில் இந்த ஓஐயும் வால்யூமும் வச்சு நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியும், இல்லை மார்க்கெட்டில் நமக்கு இதை எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் இந்த இதில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஓஐயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ சப்போர்ட் அண்ட் அ ரெசிஸ்டன்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி யூஸ் ஆகுது, நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் யூஸ் ஆகும். இப்போ நிறைய பேர் சார்ட்டில் தான் பார்த்துருப்பீங்க. நம்ம ஓஐயை வச்சும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை டிரைவ் பண்ண முடியும். அது எப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கேன், நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்துப்போம். இது என்எஸ்சி சைட்டு, தெரியாதவங்க போய் பார்த்துக்கோங்க. புதுசாக வரீங்கன்னா திஸ் இஸ் என்எஸ்சி இந்தியா டைரக்ட் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சைட்டில் போயிட்டு இங்கே மேலே சர்ச் பை கம்பெனி நேம்னு இருக்குது பார்த்தீங்களா. புதுசாக வரவங்களுக்கு ஸ்லோவாக டீட்டெயிலாக எடுக்கிறேன் நான். என்எஸ்சியோட சைட் nse.com nsindia.com உள்ளே போயிட்டு மேலே சர்ச் பை கம்பெனியில் போயிட்டு எந்த கம்பெனி வேணுமோ நீங்கள் அந்த கம்பெனியை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஆர்பிஎல் பேங்க் எடுத்துருக்கோம். ஆர்பிஎல் பேங்க்கில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து we are going to derivatives. இப்போ டெரிவேட்டிவ்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா தென் we are going for ஆப்ஷன் செயின். சரிதா? இப்போ இது வந்து நம்ம ஆப்ஷன் செயின்னு சொல்லுவோம். இந்த எல்லோ கலரில் காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த எல்லோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால் இந்த மணி ஆப்ஷன்ஸ். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு கால்ஸோ புட்ஸோ எடுக்கிறீங்கன்னா அது வந்து இந்த மணி ஆப்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மணி ஆப்ஷன்ஸு. இந்த வெள்ளை கலர் ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே இட் இஸ் அவுட் ஆஃப் தி மணி ஆப்ஷன்ஸ். இப்போ வந்து இதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னா, இந்த இடத்துல வந்து இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு இடமா. ஸோ we have strike price, ask bid, changing LTP, implied volatility, volume, change in OI and OI. So this is your open interest. இந்த OIன்றது என்னது, நம்ம இப்போ பார்த்தோம்ல அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஆல்ரைட். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, எந்த இடத்துல மக்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இப்போது ஒரு ஆப்ஷன் செயினில் வந்து இப்போ நான் ஆப்ஷன்ஸ் கிளாஸ் எடுக்கலை, பேசிக் ஆஃப் ஆப்ஷன் நம்மளோட யூடியூப்லேயே வீடியோ இருக்குது. முதல்ல ஸ்ட்ரைக்னா என்ன, கால்னா என்ன, புட்டுனா என்னன்னு தெரியாதவங்க தயவுசெய்து நீங்கள் போயிட்டு நம்ம யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டில் ஆப்ஷன்ன்ற இதில் போனீங்கன்னா பேசிக்ஸ் ரொம்பவே எடுத்துகிட்டு போனேன்னா அதை பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி. இந்த இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்குறதுனால இப்போ லெட்ஸ் சே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தால் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸு வெளியே இருக்குது, எந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் வந்து மக்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு கடைன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து 160th கடை, 162 கடை, இது வந்து ஒரு கடை வச்சுக்கோங்களேன். இது எப்படி எடுத்துக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே ஒரு ஃபுட்டு கடைன்னு வச்சுப்போம். இந்த ஃபுட்டு கடையில் எந்த கடையில் நிறைய கூட்டம் இருக்குது அதுதான் கொஞ்சம் ஃபேமஸான கடை. நார்மலாக சொல்லுவோம்ல, எந்த கடையில் நிறைய கூட்டம் நிற்குதுன்னு பாரு, அந்த கடையில் போய் வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த இத்தனை ஸ்ட்ரைக்ஸில் எந்த ஸ்ட்ரைக்கில் வந்து மக்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அப்போ பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் எந்த ஸ்ட்ரைக்கில் இன்ஸ்டிடியூஷன் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்றதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஓஐ வச்சு கண்டுபிடிக்கலாம். புரியுதா? ஸோ அப்போது எந்த ஸ்ட்ரைக்குன்னு இப்போ கண்டுபிடிப்போமா. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஐயில் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட் வந்து லட்சே ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குன்றதை பார்ப்போம். இப்போது 1267, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1113. ஸோ அப்போ ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த ஸ்ட்ரைக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 240 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன அர்த்தம், நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுனால என்ன அர்த்தம் உங்களுக்கு, ஸோ புது செல்லர்ஸும் புது பையர்ஸும் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ வி நோ தட் யாரோ நிறைய பேர் இந்த இடத்துல வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ ஒரு ஃபேமஸான கடை மாதிரி. அப்போ இந்த கடையில் ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக இருக்குது இந்த இடத்துல. அப்போ என்ன ஆகுதுன்னா நியூ ரைட்டர்ஸ் வராங்க. ஸோ இந்த கால் சைடு இது வந்து திஸ் இஸ் கால் சைட், இது வந்து வி ஹாவ் புட் சைட். இப்போ கால் சைடில் வந்து எந்த ஸ்ட்ரைக் பார்த்தாச்சு, 240 ஸ்ட்ரைக்கை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் லெட்ஸ் சே புட் சைடில் இப்போ எது ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு 612. ஸோ இதை விட ஜாஸ்தி வந்து எங்கே இருக்குது, ஸோ 2 ஸ்ட்ரைக்கு. ஒன்று வந்து
240 ஸ்ட்ரைக்கு அண்ட் இன்னொன்று வந்து 210 ஸ்ட்ரைக். ஸோ இது ரெண்டு தான் ஒரு ஹாட் ஏரியா. இது ரொம்பவே எல்லாருமே விரும்பக்கூட ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 210 அண்ட் 240. இப்போ இந்த இடத்துல தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் செல் பண்ணி வச்சுருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் என்னவா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கிடையாது, செல்லர்ஸ் தான். தேல் பி மோஸ்ட்லி லைக் செல்லர்ஸ். எப்படி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் வாங்குறது காட்டிலும் இன்சூரன்ஸ் விற்கிறது தான் லாபம் ஜாஸ்தி. ஏன்னா 1000 பேருக்கு இன்சூரன்ஸை விற்றுடலாம், அதில் 1-2 தான் கிளைமுக்கு வரும். அதே மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி செல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் தே ஆல்வேஸ் ப்ரிஃபர் செல்லிங் த மார்க்கெட். ஸோ இப்போ இந்த ஒரு பெரிய பெரிய இன்சைடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தே செல். அப்போ அவங்க செல் பண்ணாலும் மறைக்க முடியாத ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் யோர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன காமிச்சிச்சு, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 240 செல் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று வந்து 210 வந்து செல் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன மீனிங், இதனால நமக்கு என்ன யூஸு? இவங்க செல் பண்ணி வச்சுருக்காங்க, சரி இந்த இடம் ஸ்ட்ரைக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஸ்ட்ரைக்கை கண்டுபிடிச்சது எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத இப்போ சார்ட்டில் பாருங்கள். we have 240 and 210. ஓகே, இப்போ சார்ட்டில் வந்து நம்ம 240யும் 210யும் இப்போ என்ன பண்ணலாம், மார்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ 240 எங்கே வருது, 240 and we have 210. ஓகே, இப்போ நம்ம என்ன மார்க் பண்ணியாச்சு, ஒன்று 240 மார்க் பண்ணியாச்சு, இன்னொரு இடத்துல 210 மார்க் பண்ணி, திஸ் இஸ் 240 அண்ட் திஸ் இஸ் 210. இப்போ இதில் பார்க்கும்போது என்ன தெரியுது, மார்க்கெட்டு போன வாட்டி என்னாச்சு, இந்த 240யும் இந்த 210 வரும்போது மார்க்கெட்டால் என்ன பண்ண முடியல, மேலேயும் உடைக்க முடியல, கீழேயும் பிரேக் பண்ண முடியல. ஏன்னா இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. தே ஆர் இன்ட்ரெஸ்டட் அட் திஸ் பர்டிகுலர் ஏரியா. இந்த 240 ஏரியா வரும்போதெல்லாம் இங்கே ஹை நம்பர் ஆஃப் என்ன பண்ணுறாங்க, செல்லர்ஸ் இருக்காங்க. அதே டைமில் 210க்கு வரும்போதும் இங்கே ஹை நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் இருக்காங்க. இந்த சைடில் வந்து புட் ரைட்டிங்கும் இந்த சைடில் கால் ரைட்டிங்கும் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்டை இதுக்கு மேலேயும் ஏற விடக்கூடாது, மார்க்கெட்டை 210க்கு கீழேயே இறங்க விடக்கூடாது. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வச்சா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரியில் இதுவும் 0 ஆகிடும், ப்ரீமியமு கீழே இருக்க 210ம் 0 ஆகிடும். இப்போ மார்க்கெட் இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த 2 ப்ரீமியமே அவங்களுக்கு அதிகமான லாபமாக கிடச்சிரும். அப்போது நம்ம இந்த 240யும் 210ம் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா we can identify support and resistance. அப்போ மார்க்கெட்டில் இன்ஸ்டிடியூஷன் இதை தாண்ட விட மாட்டாங்க, இல்லை இது கீழே போக விட மாட்டாங்க. மார்க்கெட்டை இந்த இடத்துல பண்ணி வச்சுருக்காங்க, இங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்போர்ட் இருக்குன்றத டெக்னிக்கலாக நம்ம கண்டுபிடிப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சும் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இதுதான் மெத்தடு. ஸோ அப்போ என்ன கண்டுபிடிச்சோன்னா 240 இஸ் யோர் ரெசிஸ்டன்ஸ் லெவல், 210 இஸ் யோர் சப்போர்ட் லெவல். தெரியுதா? ஸோ அப்போ என்ன கண்டுபிடிச்சோம், இந்த 2 ஏரியாக்குள்ள தான் இவங்க வந்து மேஜராக இருக்காங்க. 240ல் ஒருத்தர் இருக்காரு, 210ல் ஒருத்தர். இப்போ இவங்க 2 பேரும் இந்த இடத்துல தான் அதிகமான நம்பர் ஆஃப் சப்ளையை கொடுத்துட்ருக்காங்க, கீழே வந்து டிமாண்டை க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மார்க்கெட் இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்படின்னும் போது நம்மளுக்கு இப்போ ஒரு எட்ஜு கிடச்சிச்சு. என்னன்னா எனக்கு ரேஞ்சு தெரியும், இந்த 30 ரூபாக்குள்ளே தான் எனக்கு மார்க்கெட் என்ன ஆகுது, மேஜராக ட்ரேட் ஆகுது. இல்லை ஒரு வேளை இன்ஸ்டிடியூஷன் இதை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நம்ம ஆப்ஷன் செயின் பார்த்தோம்ல, இப்போது இந்த ஆப்ஷன் செயினில் 240ல் இருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இப்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருதுன்னா அடுத்த ஸ்ட்ரைக் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 212. அடுத்தது வந்து மேஜராக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இது 250. இப்போ இன்ஸ்டிடியூஷன் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க. என்னது 240 மார்க்கெட் நெருங்கி வந்தாலும் நெக்ஸ்ட் இருக்கிற 250 என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தே ஆல்ரெடி ஸ்டார்டட் டு செல். ஸோ அப்போ ஒன்று மட்டும் நமக்கு தெரியும், மார்க்கெட்டை 240லேருந்து 250 தாண்ட விட மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மார்க்கெட்டை தே ஸ்டார்டட் டு செல் த மார்க்கெட் அட் 240 அண்ட் 250. ஸோ இன்ஸ்டிடியூஷனோட லெவல் இது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கணிச்சுக்கலாம், கால் சைடில் இருக்கிறது வந்து this act as a resistance. ஸோ கால் சைடு என்னவா ஆக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். அதே டைமில் புட் சைடு வந்து இட் ஆக்ட்ஸ் as a support. தெரியுதா? ஸோ மார்க்கெட் வந்து this one acts as a resistance and this acts as a support. அப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டிடியூஷன் எந்த ரேஞ்சில் இருக்காங்க நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு மேலே ஏறுமா ஏறாதா, இந்த ப்ரைஸில் வந்துட்டு ஆனால் திரும்பிச்சு திடீர்னு. ஏன் திரும்பிச்சுன்னா அதுக்கு ரீசன் இவங்க தான். நான் பை பண்ணி வச்சிட்டேன், 235 பை பண்ணிட்டேன், 240 உடச்சி மேலே போவோன்ட்டு நினச்சேன்ப்பா, ஆனால் போகல, திரும்பி கீழே வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னா இன்ஸ்டிடியூஷன் வேர் பிளேயிங் அ
மேஜர் ரோல். அப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் எங்கே செல் பண்ணி வச்சுருக்காங்கன்றது நம்ம முன்னாடியே தெரிஞ்சால் தான் நம்ம ட்ரேடிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐசிஐசிஐ பேங்க் ஆப்ஷன் செயின். இப்போ ஆப்ஷன் செயினில் எங்கே ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது இப்போ செக் பண்ணலாம். ஸோ கால் சைடில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது. ஸோ பார்த்தாலே தெரியுது, ஆல்மோஸ்ட் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா 7,588. அதே மாதிரி இந்த சைடில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது? we have 2,240 and 2,560. எந்த ஸ்ட்ரைக்கு? 950 and இது எதோட ஸ்ட்ரைக்கு? 1000. ஸோ இன்ஸ்டியூஷன் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துருக்காங்க இப்போ? ஸோ ஆட்டோமேட்டிக்லி 1000 என்னவா ஆக்ட் பண்ணும்? 1000 acts as your resistance and 950 acts as your support. கரெக்டாக? இப்போ சார்ட்டில் பார்த்துலாமா? ஸோ இப்போ சார்ட்டில் போட்டு பார்ப்போம். 950 and next is 1000. சரிதா? இப்போ மார்க்கெட் என்ன ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு? 950 ஏரியா இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட், whereas 1000 ஏரியா இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு லெவல் இப்போ சப்போர்ட் 1, ரெசிஸ்டன்ஸ் 1. அடுத்த லெவல் எங்கே இருக்குன்னா இதுக்கு அடுத்த நீங்கள் திருப்பி ஐசிஐசி பேங்கில் போயிட்டு அடுத்த ஹையஸ்ட் எங்கே ரைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்ட்ரைக்கு எது? 990. இப்போ 990 இருக்குது. ஸோ இந்த சைடில் போனீங்கன்னா இந்த சைடில் நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் we have 2,240. ஸோ தட் இஸ் 970. இந்த சைடில் எக்ஸ்ட்ரீம் போனீங்கன்னா 2,000, 4,500. அதுக்கு அடுத்தது 2,730ன்றது 1020 இருக்குது. ஸோ அப்போ 2 லெவல், ஒன்று 1000 இந்த 1020 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே 1020 ரெசிஸ்டன்ஸ் 2 ஆக்ட் பண்ணோம். 1000 வந்து ரெசிஸ்டன்ஸ் 1, 950 வந்து உங்களுக்கு இட்ஸ் யோர் சப்போர்ட் 1. தெரியுதா? அப்போ மார்க்கெட்டில் இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இன்ஸ்டியூஷன் இந்த இடத்துல தான் மேஜராக செல் பண்ணி வச்சுருக்காங்க, அதே மாதிரி இதையும் ரைட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இது இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ட்ரேட் செட்டப்ஸை மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒன்றுமே தெரியாமல் போயிட்டு நான் இப்போ இங்கே இந்த இது யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் இங்கே பை பண்ணி வச்சுருக்கேன், சரி மார்க்கெட் இது எப்படியும் மேலே தான் போக போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பேன். ஒரு வேளை லாங் டேர்மில் மார்க்கெட் மேலே ஏறலாம், தப்பு இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற சினாரியோவில் இந்த இடம் உடைக்குமானா இன்ஸ்டியூஷன் இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சுருக்காங்க? செல் அதிகமாக பண்ணி வச்சுருக்காங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஏறிக்கிட்டே இருக்குன்னா மோர் நம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் கம்மிங் இன் டு த மார்க்கெட். அந்த பர்டிகுலர் இடத்த செல் பண்ணால் ஏற்ற விடக்கூடாதுன்ட்டு செல் பண்ணுறாங்க. இப்போ ஒரு டவுட் வரலாம், சார் ஏற்ற விடக்கூடாதுன்னா அப்போ அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு. ஒரு மார்க்கெட்டில், லைவ் மார்க்கெட்டில் எப்படி மேனிப்புலேட் பண்ண முடியும், எப்படி வந்து வால்யூம் ஒர்க் ஆகுது, எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒர்க் ஆகுதுன்றது நான் உங்களுக்கு கடைசியில் வீடியோவில் காட்டுறேன். இதை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஃபுல் லைவையும் பாருங்கள். நீங்கள் இல்லைனா வேஸ்ட் ஆகிடும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த மாஸ்டர் கிளாஸ் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு எண்டில் கிளியராக புரிய வைக்கிறேன் எப்படின்ட்டு. ஆல்ரைட். ஸோ அப்போ இதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுது. இப்போ ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் 1000 and 950 will act as your support. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இதுவை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வில் டேக் சன் ஃபார்மா. ஸோ இப்போ ஆப்ஷன் செயினில் போயிட்டிங்கன்னா ஹையஸ்ட் எங்கே இருக்குது? 622, 622. ஸோ இந்த இடத்துல 2 இருக்குது, ஒன்று 622, இன்னொன்று 622. தட் இஸ் 1100 and 1130. இந்த சைடில் ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மணி 3,844, ரைட்? ஸோ இதோட ஸ்ட்ரைக் வந்து 1160 to 1100. ஆல் ரைட். and 1100. ஸோ மறுபடியும் என்ன இருக்குது? ஸோ திஸ் இஸ் யோர் ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் and this becomes your strong level of support. தெரியுதா? அப்போ சன்ஃபார்மாவையும் இந்த மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக போயிட்டு இருந்துச்சுல்ல, இப்போ இந்த இடத்துல ஹிஸ்டாரிக்கல் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே மேஜர் லெவல் ஆஃப் ரைட்டிங் ஏரியாவாக இருக்கும். ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த இடத்துலலாம் என்ன பண்ணி வச்சுருந்துருக்காங்க? மார்க்கெட்டை மேலே போகக்கூடாத அளவுக்கு தே ஸ்டாப்ட் இட். ஹவ்? யூஸிங் ப்ராப்பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். எப்படின்னா அவங்களோட ட்ரேட்ஸு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இது தெரியாமல் தான் என்னென்னா மார்க்கெட் ஏதோ அப்படியே ஏறுது அப்படியே இறங்குதெல்லாம் கிடையாது.
அது ஏன் ஏறுது ஏன் இறங்குதுன்றது புரியலன்னா நீங்கள் போயிட்டு நம்மளோட டெக்னிக்கல் வீடியோ இருக்குது I think 1 ஹவருக்கு மேலே வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டு ஸ்டடியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு 1 ஹவர் வீடியோ இருக்கும், அதை போய் எடுத்து பாருங்கள். ஒரு புது பெர்ஸ்பெக்டிவே கிடைக்கும், எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது இறங்குது, வால்யூம், அதே மாதிரி அக்யூமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அதை பற்றி டீட்டெயிலாக எடுத்துருப்போம். அந்த வீடியோவை பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ இப்போ என்னென்னா மார்க்கெட் வந்து ஏன் ஏறுது இறங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் அங்கே என்ன பண்ணணும், வாங்கிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா விற்றுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். திருப்பி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். மார்க்கெட் டசன்ட் மூவ் பிகாஸ் யூ பை, மார்க்கெட் மூவ்ஸ் வென் யூ கீப் ஆன் பையிங். வாங்கினா மட்டும் மார்க்கெட் மூவ் ஆகுது, வாங்கிக்கிட்டே இருந்தால் தான் மார்க்கெட் என்ன ஆகும், உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ இறங்கிக்கிட்டே இருக்கணும்னா விற்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் டிரான்சாக்ஷன் நடக்க தான் உங்களுக்கு என்ன ஆகும், மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்கும். ஒருத்தர் வாங்கி வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஸோ இட்ஸ் பேஸ்ட் அப்பான் பையிங் அண்ட் செல்லிங் கான்ஸ்டன்ட்லி. அப்போ கான்ஸ்டண்ட்டாக பையிங் அண்ட் செல்லிங் நடக்கணும்னா ரீட்டைலர்கிட்ட அவ்வளோ காசு இருக்காது, யார்கிட்ட இருக்கும்னா இன்ஸ்டிடியூஷன் கிட்ட தான் இருக்கும். ஸோ அதுதான் எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ என்ன ஆச்சு, இந்த ரேஞ்சு தான் இன்ஸ்டிடியூஷனோட ரேஞ்சு. அப்போ இந்த ரேஞ்சை பேஸ் பண்ணி நீங்களும் இப்போ ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஓகே நம்மளும் இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு உட்காந்தோன்னா எப்படியும் அவங்க இறக்க விட மாட்டாங்க. அப்போ எனக்கும் ப்ராஃபிட் தான் வரும், அவங்களும் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, அதை பார்த்து நானும் என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வி ஆர் யூஸிங் இட் ஃபார் அவர் அட்வான்டேஜ். ஒரு இன்ஸ்டியூஷன் பண்ணுறத நம்ம என்ன பண்ணிடுறோம், காப்பி அடிச்சு பண்ணுறோம், அவ்வளோதான். நம்ம புதுசாக எதுவும் பண்ணல, அவங்க இந்த இடத்துலலாம் இருக்காங்கன்றது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை வச்சு நானும் செல் பண்ணி நானும் ப்ராஃபிட் பண்ணிக்கிறேன். பட் இது மட்டும் போதுமானா இன்னும் கொஞ்சம் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோம்னா இன்னும் பெட்டர் ப்ராஃபிட்ஸை யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்றது தான் இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஆல்ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சிச்சா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி நம்மளோட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இந்த சொன்ன ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ நியூ இயர் வர போகிறதுனால ஸோ நியூ இயர்க்கான ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோட வந்திருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் க்ளோஸ், ஆப்ஷன் கோர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் மூணுத்தையும் சேர்த்து ஃப்ளாட் 50% ஆஃபரில் தர போகிறோம். ஸோ இந்த ஆஃபரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 58,400 ஸோ 29,500 இன்க்ளூசிவ் ஆஃப் 18% ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் 29,500 இந்த ஆஃபரோடு கொடுக்குறோம் இப்போ. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான். இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வேலிட் till January 5th வரைக்கும் வேலிடாக இருக்கும். ஸோ ஒரு 10 days மேக்ஸிமம் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் தி ஆஃபர். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து 14 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ட்ரெண்டிலேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல், நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல்லேருந்து உங்களுக்கு ஃபிபனாச்சி, ரீட்ரேஸ்மெண்ட், எக்ஸ்டென்ஷன், டபுள் டாப்ஸ், டபுள் பாட்டம், இதுக்கு அடுத்தது ஆப்ஷன்ஸில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும், ஆப்ஷனில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும், இதை பற்றின விஷயங்கள். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அட்வான்ஸாக மார்க்கெட்டில் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி எலியட் வேவாக இருக்கட்டும், காட்லி பேட்டர்னாக இருக்கட்டும், இது இல்லாமல் அடுத்த டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ், வெஜ் பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி ஒரு காம்பினேஷனை எடுத்து எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுன்றதான் நம்மளோட ட்ரேடர் ஷோஸில் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு சீரியஸ் ட்ரேடராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த கோர்ஸ் மூலிமா நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேனோ இந்த கோர்ஸ் முடிக்கும் போது அதோட ப்ராக்டிகல்ஸும் முடிச்சிங்கன்னா நீங்களும் ஒரு ஸ்டேஜில் நான் எப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இந்த ஜஸ்ட் யூடியூப்பில் சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு ப்ராப்பர் ஆஃபீஸஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் 4 பிரான்ச்சஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ எல்லா பிரான்ச்சஸ்லையுமே ப்ராப்பர் ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் ட்ரேடிங் ஃப்ளோரும் இருக்குது. என்னன்னா நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹோட்டல்ஸை வச்சுட்டு ஒரு நாள் எடுத்துகிட்டு அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு ப்ராப்பர் ட்ரேடிங் ஃப்ளோர். இப்போ சென்னை எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 members to 100 members உட்கார சீட்டிங். மதுரை எடுத்திங்கன்னா ஒரு 100 பேர் உட்காரலாம். பெங்களூர் எடுத்திங்கன்னா 50 பேர் 60 பேர் உட்காரலாம். கோயம்புத்தூரில் ஒரு 100 பேர் உட்காரலாம். ஸோ ஒன்னொரு இடத்துலையும் ட்ரேடிங் ஃப்ளோரில் நம்மளோட ட்ரேடர்ஸ் எல்லாருமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டு வாங்க. அத்தனை பேரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு சார்ட்ஸை எல்லாருமே கம்பைன் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. இது ஏதோ ஒரு ஜஸ்ட் கற்றுக்கிட்டு ஒரு பெட்ரூமில் உட்காந்து நீங்களே தனியாக பண்ணிட்டுறதா பார்த்தாது. உங்களுக்குன்னு ஒரு கைடன்ஸுக்கு ஒரு மென்டாரும் சரி, அங்கே ட்ரேடிங் ஃப்ளோரில் ப்ராப்பர் ட்ரெயினரோட ப்ளஸ் உங்கள் கூட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே விஷனோட ஒரே மைண்டு ப்ளஸ் ப்ராப்பர் நாலேஜோட உட்காந்து ட்ரேட் பண்ணும்போது யூ கேன் ஆல்சோ பிகம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ இதுக்காக தான் இந்த ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்ட் அண்ட் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரேடர்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐ விஷ் யூ ஆல் அ பெஸ்ட் சக்ஸஸ் ஃபார் திஸ் கமிங் நியூ இயர். ஸோ செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ட்ரி யூஸிங் வால்யூம். இது வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா we used this one for support and resistance. support resistance எங்கே இருக்குது, இன்ஸ்டியூஷன் எங்கே விற்று வச்சுருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஆப்ஷன் செயினில் யூஸ் பண்ணோம். ஆனால் இப்போ ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, லட்சம் ஒரு நிஃப்டி 50ல் இதே நீங்கள் எடுத்துகிட்டு போய் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியில் யூஸ் பண்ணிங்கனாலும் ஒர்க் ஆகும். என்னென்னா சேம் திங் அப்ளைஸ் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆஸ் வெல். நிஃப்டியில் போயிட்டு நீங்கள் ஆப்ஷன் செயினில் எது ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்திங்கனாலும் இதே மாதிரி தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ரேஞ்சு எங்கெங்கே சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளர் வே, ஒரு பேசிக் வே எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின். அதே மாதிரி இப்போ லட்சே ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் இந்த இடத்துல பை பண்ணிட்டாங்க,
இப்போ நிஃப்டி எடுத்துக்கோங்களேன், நிஃப்டியில் இந்த இடத்துல பை பண்ணிட்டாங்க, இனிமேல் ஏறப்போகுது, அக்யூமுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இல்லை ஒரு ஸ்டாக்கில் வந்து இந்த இடத்துல பை பண்ணிட்டாங்க, இனிமேல் ஏறப்போகுது, இல்லை இதை விற்றுட்டாங்க இறங்க போகுது. இதை எங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் வச்சு கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்றது இப்போ பார்க்கலாம். சரி, இது டாடா கன்சல்டன்சி அண்ட் டிசிஎஸ் சார்ட். இப்போ டிசிஎஸோட சார்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் என்ன ஆசையாக இருக்கும், சூப்பர் மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சு, நல்ல பூம் ஆகி மேலே போயிடுச்சு. ஆனால் எங்கே பூம் ஆகி போயிடுச்சுன்றது நமக்கு தெரியுது. இப்போ பார்த்தோன்னே தெரியும், ஓகே இந்த கேண்டில் வந்து நல்லா மேலே ஏறிடுச்சு, இந்த கேண்டில் வந்து நல்லா ஏறிடுச்சு. ஆனால் இங்கே போய் வாங்குறதுல என்ன யூஸ் இருக்குது? இந்த இடத்துல இருக்கும்போதே நான் வாங்கியிருந்தேன்னா எனக்கு என்ன பெட்டர் ஐடியா கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டாங்க இல்லையா அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். கரெக்டாக இப்போ இங்கே இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டாங்க, இவங்க பை பண்ணுறாங்க அப்படின்ற பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை நான் எங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can use volume for our advantage. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வால்யூம் என்னது, டிரான்சாக்ஷன் என்ன பை செல் நடந்தாலும் டிரான்சாக்ஷன் ஆகிறது தான் வால்யூம். அப்போது எங்கே வால்யூம் நடக்குதோ அந்த இடத்துல ஒருத்தர் பெரிய ஆள் உள்ளே வந்தால் தான் டிரான்சாக்ஷன் பெருசாக நடக்கும். கரெக்டாக இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ இது என்னது டிசிஎஸ். கரெக்டாக இப்போ நீங்கள் போய்ட்டு டிசிஎஸ் போய்ட்டு லெட்ஸே இங்கே டிசிஎஸ்குள்ளே போனோடனே இங்கே ஹிஸ்டாரிக்கல் டேட்டான்னு இருக்கும். இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் போய்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம், ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை எடுப்போம். இது செப்டம்பர்லேருந்து ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும். இப்போது இந்த இதில் இங்கே வால்யூம்ன்ற இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த வால்யூம் எங்கே ஹையஸ்ட்டு வால்யூம் நடந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 11 lakhs 11, 10, 9. ஆனால் இது எல்லாமே என்ன வால்யூமு, ஒரு 9 to 11. ஆனால் இந்த இடம் பாருங்கள், there is a abnormal volume. தெரியுதா, 34 lakhs. வெறும் 9 to 11 lakhs ஆகிட்டு இருந்ததில் 300% சடன் ஹைக் அண்ட் ஜம்ப் இன் தி வால்யூம். எவ்வளோ, 34 lakhs. என்னைக்கு நடந்திருக்குது, ஆன் 31st of August. 31 ஆகஸ்ட் என்ன இருக்குது, நார்மல் வால்யூமை காட்டிலும் ஒரு ஹை சடன் ஸ்ட்ரைக், ஒரு ஜம்ப் வால்யூமில் டபுள் மேலே ஆகிருக்கு. அப்போது இது ஒரு ரீட்டைலராக பண்ணியிருக்க முடியாது. சம்படி ஹேஸ் என்டர்ட் இன் டு தி மார்க்கெட். அது என்ன பண்ணாங்க அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட 31st of August. ஓகே, ஸோ 31 ஆகஸ்ட் இந்த கேண்டில் தான். ஸோ இந்த கேண்டலில் தான் மேஜர் என்ன நடந்திருக்கு, வால்யூம். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணியிருக்காங்க, தே ஸ்டார்டட் டு பை. ஸோ இந்த இதுலேயே வாங்கிட்டாங்கனாலும் கிடையாது, இந்த கேண்டலுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. சரி, அப்போ இந்த எந்த இடத்துல எந்த ப்ரைஸில் வாங்கினாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ என்னென்னா 31 பெரிய டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்றது தெரியும், ஆனால் எந்த இடத்துல நடந்தது. இப்போ ப்ரைஸை பார்க்கும்போது 3350 நடந்ததா, 400 நடந்ததா, இல்லை நடுவில் எங்கே நடந்ததா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ எனக்கு இதில் வந்து இண்டிகேட்டரில் போய்ட்டு நீங்கள் இப்போ வால்யூம் போடுறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ வால்யூம் போட்டிங்கனாலே தெரியுது, இந்த இடத்துல தெரியுதா ஒரு மேஜர் 31st அன்றைக்கி ஒரு மேஜர் வால்யூம். இந்த இடம் பெரிய ஸ்ட்ரைக், இதனால் வால்யூம் கம்மியாகிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல மட்டும் வால்யூம் என்ன ஆச்சு, உங்களுக்கு ஜம்ப் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் கிளியராக போடுறேன். ஜம்ப்பு, நார்மலாக வால்யூம் ட்ரேட் ஆகிட்டு இருந்த வால்யூம் என்ன ஆச்சு, ஹையஸ்ட் ஜம்ப்பு இந்த கேண்டில். அப்போது ஒரு பெரிய ஜம்ப் ஆச்சு. ஆனால் எந்த இடத்துல உள்ளே வந்தாங்க இன்ஸ்டியூஷனு, எந்த ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவ் ப்ரைஸாக இருந்துச்சு. இப்போ எப்படி நான் இது ஒரு சந்தையில் போயிட்டு தான் 100 ரூபா பொருள் இருக்குது, ஒருத்தர் தான் சொல்கிறேன் 98 ரூபாய்க்கு கொடுத்தேன்னா நான் பல்க்கு குவான்டிட்டி எடுக்கிறேன் சொல்லுவோம்ல. நார்மலாக நான் நிறைய குவான்டிட்டி எடுக்கிறேன், அப்போ எனக்கு ப்ரைஸ் என்ன பண்ணித்தா, கம்மி பண்ணிதான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் மார்க்கெட்லேயே நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து நான் லோ ப்ரைஸில் கிடச்சா நான் பல்காக எடுப்பேன். அப்போ இன்ஸ்டிடியூஷன் இந்த இடத்துல எந்த இடத்துல அவங்க உள்ளே வந்து நல்ல அட்ராக்டிவ் ப்ரைஸாக வாங்கினாங்க அதை கண்டுபிடிக்கணும்னா யூ கேன் யூஸ் வால்யூம் ப்ரொஃபைல். இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. வால்யூம் ப்ரொஃபைலுன்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இது என்னென்னா, இப்போ நம்ம வால்யூம் வந்து இது என்றைக்கு எவ்வளோ ஹை வால்யூம் நடந்துச்சுன்னு காட்டுறதுக்கு வால்யூம் யூஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் ப்ரொஃபைல் வந்து எந்த ப்ரைஸில் வந்து எந்த பர்டிகுலர் ரேட்டில் வந்து பெருசாக வாங்கினாங்க அப்படின்னு காட்டுறது வந்து வால்யூம் ப்ரொஃபைலில் காட்டும். நீங்கள் அது வந்து ஒரு புரோக்கரோட வெப்சைட்ஸில் நிறைய இடத்துல உங்களுக்கு டெப்த்துன்னு போனீங்கன்னா ஹை வால்யூம் எங்கே நடக்குதுன்னு அந்த இது காட்டும். நிறைய இது இண்டிகேட்டர்ஸும் வந்துடுச்சு. இப்போ ஒரு பேசிக்காக காட்டணும்னா இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட இன்டெப்த்து இப்போ இண்டிகேட்டர் பண்ணுறது வந்து வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் இல்லை. இது வந்து ஜஸ்ட் எந்த இடத்துல என்ட்ரி ஆச்சுன்றது காட்டுறதுக்கு வேணால் நம்ம வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்டெப்த்தாக
ஒரு வால்யூமில் இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் வாங்கினாங்க, இல்லை இங்கே விற்றாங்க, இல்லை கண்டினியூ பண்ணுறாங்க, பாதி விற்றுக்கு மேலே போகுது. இதெல்லாம் வந்து வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா வைக்காஃபோட பெரிய மெத்தட். அது 1900s பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ட்ரேடர்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரேடரில் பேர் போனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் வைக்காஃப். அவரோட ரிச்சர்ட் வைக்காஃபோட மெத்தட் தான் உங்களுக்கு அக்யூமுலேஷன், மார்க்அப், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க் டவுன், இந்த ஃபேஸஸ்லாம் சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோ கூட போட்டிருக்கேன் டெக்னிக்கலில், எப்படி அக்யூமுலேஷன் நடக்குது, அதுக்கப்புறம் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது, ரீஅக்யூமுலேஷன் என்ன, ரீடிஸ்ட்ரிபியூஷன், இதை பற்றிலாம் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் நான், அந்த வீடியோ பாருங்கள். ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீட்டெயில்டு டெப்த்து வால்யூம் அனாலிசிஸ் வந்து அவரோட அப்த்ரஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணணுன்னா ட்ரை பண்ணுங்கள், அது கூட நல்லா தான் இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக அதுவும் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டடி தான் அது. தட் இஸ் வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ். இப்போ வந்து வால்யூம் ப்ரொஃபைல் மட்டும் என்னென்னு காட்டுற பாருங்க. இது வால்யூம் ப்ரொஃபைல்ன்றது இது ட்ரேடிங் எவ்வளோ ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போது இது வந்து என்ன காட்டுதுன்னா, இது வால்யூம் வந்து எந்த டேட்டில் ஆச்சுன்னு காட்டுது. இது என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்யூம் ப்ரொஃபைல்ன்றது இன்ஸ்டிடியூஷன் எந்த ப்ரைஸில் வந்து அதிகமான வால்யூம் நடச்சிதுன்றது காட்டுறது தான். இன்னும் கொஞ்சம் கலர் தெரியும்னா உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ இந்த க்ரீன் பார்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டோன்னா, வால்யூமில் போயிட்டு இந்த டேட்டு 31 ஆகஸ்ட் வந்து ஹையஸ்ட் பையர் யாரோ இன்ஸ்டிடியூஷன் என்ட்ரி ஆயிருக்காருன்னு தெரிஞ்சிடுச்சு. அந்த என்ட்ரி எந்த இடத்துல ஆயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன காட்டுதுன்னா, இந்த சின்ன சின்னதாக காட்டுது பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் வேர் எவ்வளோ அந்த ப்ரைஸில் எவ்வளோ ஹையஸ்ட்டாக வால்யூம் நடந்ததுன்றது காட்டுறது தான் இது. இது வந்து எந்த டேட்டில் ஆச்சுன்னு, இது வந்து எந்த ப்ரைஸில் ஹை வால்யூம் இருந்துச்சுன்னு காட்டுறது தான் இந்த வால்யூம் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த 31ஆம் தேதி ஹையஸ்ட்டாக நடந்த இடம் இந்த இடம் தெரியுதுங்களா. இந்த கோடு போட்டிருக்கேன்ல, இந்த இடத்துல இந்த நடுவில் தான் யார் வந்திருக்கா, மேஜர் இன்ஸ்டிடியூஷன் ஹேஸ் என்டர்ட். ஸோ இது வால்யூம் ப்ரொஃபைலிங், இது ஒரு பெரிய ஸ்டடி. இது நீங்கள் ஸ்டடி பண்ணணும்னா நிறைய ஸ்டடி பண்ணலாம். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி இது ஒன்று பார்த்தீங்கன்னா விஎஸ்ஏ வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வால்யூமை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, 31ஆம் தேதி இன்ஸ்டிடியூஷன் வந்திருக்காங்க, அவங்க எந்த ப்ரைஸில் வந்திருக்காங்கன்ற வரைக்கும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி? ஸோ தெரியுதா, 3377 3377 தான் யார் வந்திருக்கா, மேஜர் இன்ஸ்டிடியூஷன் ஹேஸ் கம். 3375 அந்த ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல தான் மேஜர் இன்ஸ்டிடியூஷன் ஹேஸ் பாட். 31ஆம் தேதி ரெக்கார்டோட சொல்கிறேன், 31ஆம் தேதி ஆகஸ்ட்டு 3375 ரேஞ்சிலேருந்து 3380 ரூபா ரேஞ்சில் தான் ஒரு மேஜர் இன்ஸ்டிடியூஷன் பையிங் நடந்திருக்கு. தெரியுதா என்ன நடந்திருக்கு? ஒரு மேஜராக இன்ஸ்டிடியூஷன் பை பண்ண இடம் இப்போ வால்யூம் ப்ரொஃபைலிங்கை வச்சும் கண்டுபிடிச்சிட்டோம், ப்ளஸ் இதை வச்சும் கட்டுது. இது வந்து வால்யூமை யூஸ் பண்ணிக்கிறது, புரியுதுங்களா. இப்போ என்னென்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றது கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி வால்யூம் ஸ்ப்ரெட்டு இல்லை வால்யூம் அனாலிசிஸ் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், இன்ஸ்டிடியூஷன் எந்த ப்ரைஸில் வாங்குறாங்க, அதே டைமில் எந்த நாளில் வாங்குறாங்கன்றது வால்யூம் வச்சு கண்டுபிடிக்கிறோம். இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் காட்டுறேன் நான். லெட்ஸ் டேக் அடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துப்போம். ஸோ இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னாலும் என்ன ஆச்சு, மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு மேலே போயிடுச்சு. கரெக்டாக இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு. இப்போ இது எங்கே வாங்கியிருக்கலாம், எங்கே இதுவாகிருக்குன்னா, இப்போ இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னாலே இப்போ நான் என்எஸ்சி கூட போகணுன்னு அவசியம் இல்லை, எனக்கு இங்கே காமிச்சிச்சு. என்றைக்கு வால்யூம் ஆகிருக்கு, 31st of August. ஸோ 31ஆம் தேதி ஆகஸ்ட் என்ன இருக்குது, மறுபடியும் மேஜர் வால்யூம். இப்போ இந்த ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோஜியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹேமராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹேங்கிங் மேனாக இருக்கட்டும், இந்த மாதிரி கேண்டில் ப்ளஸ் வால்யூம் பேஸ்டு வந்து விஎஸ்ஏ மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பெரிய ஸ்டடி, அதுக்குள்ளே நான் இப்போ போகல. பட் நார்மலாக ஒரு பேசிக் மட்டும் தான் இந்த வால்யூம் சொல்கிறேன். இது என்னென்னா சென்டிமெண்ட்ஸ், மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து எப்படி வைக் ஆஃப் மெத்தடில் வந்து எப்படி அவர் யூஸ் பண்ணாருன்றது தான் வைக் ஆஃப் மெத்தடில் உங்களுக்கு வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ். அதே மாதிரி அப்த்ரஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. கிளைமேக்ஸு என்ன சொல்கிறது, பையிங் கிளைமேக்ஸ், செல்லிங் கிளைமேக்ஸ், ஹாஃப் வே மெத்தட் ஆஃப் கிளைமேக்ஸிங். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வைக் ஆஃப் மெத்தடில் இருக்குது. இந்த மெத்தடில் இது என்னென்னா இப்போ வால்யூம் வச்சு நம்ம தெரிஞ்சாச்சு, ப்ளஸ் நமக்கு என்ன ஆகிடுச்சு, இந்த இடத்துல உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னும் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல தான் இப்போ யார் உள்ளே பூந்துருக்கா, மேஜர் இன்ஸ்டிடியூஷன் ஹேஸ் கம் இன். ரைட்டா. இப்போது
இந்த மேட்ரு வந்து நமக்கு எப்போ தெரியும்னா எண்ட் ஆஃப் த டே இது வால்யூம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் வால்யூம் வந்து அதிகமாக இன்ஸ்டியூஷன் அந்த பர்டிகுலர் டைமில் வேணும்னா நீங்கள் உங்கள் ப்ரோக்கர் சைட்டில் டெப்த்து பார்த்துட்டே இருக்கீங்கன்னா இல்லை சம் ஸ்க்ரீனர்ஸ்லாம் இருக்குது ஸ்கேனர்ஸ் வந்து அந்த ஸ்கேனர்ஸ் என்ன பண்ணணும்னா ஹை வால்யூம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நிறைய ப்ரோக்கர்ஸே இப்போ தராங்க ஸ்கேனர்ஸ் வந்து இந்த இடத்துல ஹை வால்யூம் இந்த ஸ்டாக்கில் நடந்துருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம் ஸ்கேனர்ஸும் இருக்குது அதை வச்சும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஆல்ரைட் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ப்ளஸ் நமக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் இருக்குது மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மேஜர் லைன்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸும் இருக்குது மார்க்கெட் இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் உள்ளே பூந்துருக்காங்கன்றதை நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு சப்போர்ட் ரெசன்ஸ் வச்சு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி சப்போர்ட் ரெசன்ஸை கண்டுபிடிக்க முடியும் அண்ட் வால்யூமோட டேட்டாவை வச்சு நம்ம என்ன பார்க்கலாம் மார்க்கெட் வந்து எந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் உள்ளே போடுறாங்க எந்த இடத்துல போகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆனால் இதில் இன்னொன்று நான் சொல்லிட்டு இருந்தேன் என்னதுன்னா இப்போ இந்த வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா இந்த வால்யூம் மட்டுமே டிபெண்ட் பண்ணி நான் பை பண்ணிடலாமா அப்படின்னா இது நல்லா இருக்குது சார் இந்த ஐடியா நல்லா இருக்குது என்னன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொன்னீங்க சப்போர்ட் ரெசன்ஸை கண்டுபிடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு இங்கே இதே மாதிரி பெரிய பெரிய கேண்டில் வால்யூம் ஒன்று வந்துச்சுனாலே என்னது இன்ஸ்டியூஷன் உள்ளே வந்துட்டா உடனே பை பண்ணி போகிறேன் அப்படின்ட்டு உள்ளே போனால் எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துட முடியுமானா கிடையாது ஏன்னா என்னென்னா இப்போ தான் விஷயத்துக்கு வரோம் என்ன விஷயம் பார்க்கலாமா இதை பேஸ் பண்ணி இந்த வால்யூம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி மட்டும் ட்ரேட் பண்ணுற முடியுமா அப்போது வால்யூமை மேனிப்புலேட் பண்ண முடியுமா இப்போ நான் காமிச்சது வந்து ரியாலிட்டி இந்த இடத்துல நடந்தது ஆனால் வால்யூமை மேனிப்புலேட் பண்ண முடியுமா இதே மாதிரி அப்போ இது ஈஸியாக இருக்கே சார் வெறும் அந்த கேண்டில் எப்போல்லாம் ரெட்டு வருதோ இல்லை க்ரீன் வருதோ வால்யூம் ஜாஸ்தியாச்சோ அப்போல்லாம் நான் பை பண்ணிடுறேன் அதை மட்டுமே வச்சு பண்ணியிருந்தால் என்னத்துக்கு எல்லாருமே என்ன பண்ணிடலாம் ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்போ இங்கே தான் மேனிப்புலேஷன்ன்றது வருது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மேனிப்புலேஷன் ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவல் ஆஃப் ட்ரேடிங்கில் இருக்கவங்க எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்க இப்போ ஒய்க் ஆஃப் மெத்தடில் எடுத்திங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் நிறைய பேர் யூடியூப்பில் அதை கூட கேட்டிருந்தீங்க சார் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பற்றி சொல்லுங்கள் சார் நம்ம இத்தனை வருஷமாக போட்டு அத்தனையுமே ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தான் என்னென்னா நாம் எப்போவுமே யூஸ் பண்ணுறது வந்து ட்ரெடிஷ்னலாக ப்ரைஸ் ஆக்ஷனில் பேங்க் மேனிப்புலேஷன் இன்ஸ்டிடியூஷனல் மேனிப்புலேஷன் டெக்னிக்னு சொல்லுவோம் ஒய்க் ஆஃப் அதை வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி பண்ணுறவங்க ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொல்லுவாங்க பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ரெண்டுமே ஸ்டாப் லாஸ்லேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கலாம் அவங்க என்ட்ரி எங்கே கண்டுபிடிக்கிறது அது கூட நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறது தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பேங்க் மேனிப்புலேஷன் மெத்தட் அதே தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதனால் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ஸோ இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ வால்யூம் பார்த்தாச்சு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாச்சு இது ரெண்டுமே நமக்கு யூஸ்ஃபுல் தான் யூஸ் இல்லைன்னு கிடையாது இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணும்போது இட் வில் பி பெட்டர் ஆனால் இந்த ரெண்டுத்துலேயும் ஏதாவது மேனிப்புலேஷன் பண்ண முடியுமா அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு இது காமிச்சிருந்தேன்ல அதை இப்போ காட்டுறேன் இதில் வந்து ஒரு வீடியோ காட்டுறேன் ரீசெண்டாக இந்த தேர்ஸ்டே நம்ம எக்ஸ்பைரி அன்றைக்கி ஆப்ஷனில் போயிட்டு ஒரு வால்யூம் வந்து எப்படி ஒரு மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத நான் பண்ணேன் நான் அதுக்குன்னு சரி இவர் தான் பெரிய இன்ஸ்டியூஷன் நினச்சிடாதீங்க அந்தளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு இன்ஸ்டியூஷன் பண்ணக்கூடியதை நம்ம ஒரு சின்ன லெவலில் பண்ண முடியும் அப்படின்றத உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இதை பண்ணது ஜஸ்ட்டு பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஓகே இது ஒரு வீடியோ தான் இது அன்றைக்கி நான் பண்ணதை உங்களுக்கு காட்டுறேன் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிஃப்டி 18,350 புட் ஆப்ஷன் ஓகேங்களா 18,350 அன்றைக்கி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20K ஆல்மோஸ்ட் 20,000 ட்ரேட் ஆகிட்டு இருந்தேன் நிஃப்டி வந்து ஸோ இதை இங்கே போட்டுக்கோங்க நிஃப்டி அன்றைக்கி தேர்ஸ்டே எவ்வளோ ட்ரேட் ஆகிடுச்சுன்னா 20,078 ட்ரேட் ஆகிட்டுருக்கு நான் என்ன பண்ணுறேன் 18,350 கிட்டத்தட்ட 1,650 பாயிண்ட் கீழே இருக்கிற புட் ஆப்ஷன் வந்து எடுக்கிறேன் ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு என்ன இருக்காது பெரிய ட்ரேடர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க வால்யூம் இருக்காது இப்போ அதோட டெப்த் இது 18,350 டெப்த்து பார்க்கும்போது இங்கே என்ன காட்டுது பிட் ஆஸ்க்கு இப்போது ஒருத்தர் ₹2.10 50 ஒரு லாட் சைஸ் ஸோ 50 வந்து ஒரு லாட் சைஸு ஒருத்தர் ₹2.10 கொடுக்குறேன்றாரு ஆனால் இங்கே ஹையஸ்ட்டே ஒருத்தர் என்ன சொல்கிறாரு ₹1.70 மேலே நான் வாங்குறதுக்கு தயார் இல்லை ஸோ இந்த பக்கம் டிமாண்டு இந்த பக்கம் சப்ளை ஒருத்தர் என்ன சொல்கிறார் நான் ₹2.10 கொடுத்தேன் நான் வித்துறேன்றாரு இன்னொருத்தர் சொல்கிறாரு இல்லை ₹1.70 கொடுத்தேன்னா நான் வாங்குறேன் இல்லை நான் வாங்க மாட்டேன் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு இது வந்து எல்டிபி லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் கடைசியாக விற்ற இடம் எதுனா ₹1.65 கடைசியாக டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு ஓகேங்களா அண்ட் இங்கே வால்யூம் தெரியுதா வால்யூம் வந்து 4,250 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 3,500 ஆல்ரைட் ஸோ இப்போ 18,350 இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு இப்போ பாருங்கள்
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வால்யூமே இல்லை, எல்லாம் 50 மொத்தமே இந்த சைடில் பாருங்கள் 28,900 குவான்டிட்டி. அதை டிவைடட் பை 50 போட்டிங்கன்னா எவ்வளவோ அதுதான். இங்கே 15,450 இவ்வளோ தான் இருக்குது மொத்த குவான்டிட்டி ட்ரேடர்ஸே இவ்வளோ தான். இதை டிவைடட் பை 50 போட்டிங்கன்னா எவ்வளோ லாட் சைஸ்ன்றது வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பை பண்ண போகிறேன். எவ்வளோ குவான்டிட்டினா 5,600 குவான்டிட்டி. we are gonna buy 5,600 குவான்டிட்டி இது. ஓகே, இப்போ இங்கே பார்த்துட்டே இருங்க. இப்போ என்னாச்சு, 5,600 குவான்டிட்டி. நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட்டு இப்போ இதில் கிளியராக பார்த்துக்கோங்க. நான் ப்ரைஸ் இனிமேல் தான் போட போகிறேன். இப்போது விற்கிறவர் வந்து ₹1.70 வந்து விற்கிறேன்னு சொல்கிறாரு. சாரி, வாங்குறவர். இன்னொருத்தர் வந்து ₹2.10 கொடுத்தா தான் நான் வாங்குவேனேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கார் ஒருத்தர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எப்படின்னா, நான் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் நான் வாங்குறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி நான் உள்ளே ஒருத்தன் வரேன். இப்போ இவங்க 2 பேருக்கு சண்டை போயிட்டுருக்கு. 40 காசு டிஃப்ரென்ஸில் 2 பேரும் பார்கெனிங் பண்ணிருக்காங்க. இப்போ ஒருத்தன் நடுவில் யாரோ ஒருத்தன் என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்துட்டு எப்பா 1.70 வேணாம், நான் ₹2,000 கொடுக்குறேன் எனக்கு கொடுத்துருன்னா என்ன பண்ணுவாங்க, மக்கள் எல்லாத்தையும் விற்றுட்டு போயிடுவாங்க. கரெக்டாக? இப்போ அதை தான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ₹2.45 கிட்டத்தட்ட இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரைஸுக்கு வாங்குகிறேன். நான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், இந்த ப்ரைஸ் வந்து இந்த 2.10, 2.25, 2.40, 2.45, ஸோ இது 50, 1,800, 1,100, 500 இது எல்லாம் சேர்த்தாலே கிட்டத்தட்ட 5,600 குவான்டிட்டி தான் வருது. இப்போ இத்தனை பேருக்கு நான் வாங்கிறதுக்கு ரெடிப்பா, ₹2.45 கொடுத்து எல்லாமே எனக்கு வேணும், நான் எல்லாத்தையும் வாங்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போடுறேன் மார்க்கெட்டில். இது அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் ட்ரேடே இல்லை, அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே ப்ரைஸ் கரெக்டாக பார்த்துட்டே இருங்க, இதை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. 1.65. இப்போ நான் பை பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். தெரியுதா, ப்ரைஸு ஜம்ப் ஆச்சா, ₹2.45. திருப்பி காட்டுறேன், தெரியுதா, ஒரு செகண்டு 165 இருந்தது. பையை போட்ட உடனே அடுத்த நிமிஷம் எவ்வளோ ஆச்சு, நான் போட்ட ₹2.45 டிரான்சாக்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் உடனே என்ன ஆச்சு, ₹1.90 இன்னொருத்தர் யாரோ டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாரு கம்மி ரேட்டுக்கு. ஆனால் மார்க்கெட் என்ன ஆச்சு, இப்போ ஜம்ப் ஆயிடுச்சு, ட்ரேடை போட்டாச்சு, ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நமக்கு என்ன ஆகிடுச்சு, மார்க்கெட் ஜம்ப்டு ஃப்ரம் ₹2 to ₹2.45 ஒரு ஸ்பைக் மட்டும் அடிச்சுட்டு வந்தது. இப்போ வால்யூம் பாருங்க, இங்கே கீழே வால்யூம் என்னாச்சு, இவ்வளோ நேரம் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, ஒன்றுமே ட்ரேடிங் இல்லாமல் இருந்த ட்ரேடை இப்போ ஒரு 5,600 குவான்டிட்டி கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு, 100 லாட்டு நான் அடித்த உடனே கீழே வால்யூம் பாருங்கள், தெரியுதா, வால்யூம் பாரு, பெரிய பார் ஒன்று வந்திருக்கா, வால்யூம் பாரு. இது யார் பண்ண வேலை, இப்போ நம்ம பண்ண ட்ரேட்ஸு. இது வந்து யார் வேணால் பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் யார் வேணுமோ எந்த ஸ்ட்ரைக்கில் வேணால் நீங்கள் போய் எவ்வளோ வேணால் ஷேரை பை பண்ணலாம், செல் பண்ணலாம். இதுதான் இன்ஸ்டிடியூஷன் பண்ணுறாங்க. இது நான் வால்யூம் இல்லாமல் கம்மியாக இருக்கிறதுல சின்ன பட்ஜெட்டை வச்சு பண்ணி காமிச்சேன். இப்போ ஒருத்தர்கிட்ட 100 கோடி இருக்குது, 500 கோடி இருக்குன்னா அவர் இஷ்டத்துக்கு பண்ண முடியும், அவர் சொல்கிற ரேட்டு தான். அடித்தாருன்னா மேலே எல்லாத்தையும் நான் வாங்கிறதுக்கு ரெடி. ஏன்னா இங்கே எத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீங்களோ சொல்லுங்கள், உங்கள் அத்தனை பேரையும் நான் வாங்கிறதுக்கு என்கிட்ட காசு இருக்குன்னா ஐ கேன் மூவ் த மார்க்கெட். புரியுதுங்களா, நான் இத்தனை நாள் சொன்னதே இப்போ லைவ் டெமோ காமிச்சிட்ருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ அதோட விடல நம்ம திருப்பி என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் ஐ வாண்ட் டு மூவ் த மார்க்கெட். எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ₹2.10. வால்யூம் தெரியுதா, ஓகே. அகெயின் 5,600 குவான்டிட்டி. இப்போ என்ன ப்ரைஸு, ₹2.35. ₹2.35, $2.15 தான் ட்ரேட் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், $2.35, 20 காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் பண்ணுறேன். புரியுதுங்களா, இதை நான் ஒன்று ஒன்றா போட்டு வாங்கலாம் ப்ரைஸை ஸ்லோவாக. நான் என்ன பண்ணுறேன், மொத்தமாக எல்லாத்தையும் இருக்கிற மொத்தத்தையும் எனக்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2.35 போட்டு எல்லாத்தையும் வாங்க போகிறேன். பார்க்கலாமா இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். தெரியுதா, போட்டவொடனே என்னாச்சு, அங்கே பாருங்கள் கேண்டல் தெரியுதா. இப்போ என்னாச்சு, அங்கே பை பண்ண உடனே இமீடியட்லி கேண்டல் ஸ்டார்டட் டு மூவ். இது மூவிங்கோட அப்படியே இது பாருங்கள், கீழே வால்யூமு வால்யூம் என்னாச்சு, ஜம்ப் ஆயிடுச்சு. தெரியுதா,
ஸோ மார்க்கெட்டு இத்தனை நேரம் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே இருந்த மார்க்கெட்டு இப்போது உள்ள ஒரு ஆள் வந்து ஒரு 2 வாட்டி ஒரு 100 லாட் நான் அடித்த உடனே வால்யூம் என்ன ஆச்சு, இட் ஸ்டார்டட் டு ஷூட் அப். அண்ட் அதே மாதிரி ப்ரைஸும் ஒன்றுமே இல்லாத ப்ரைஸை இப்போ தூக்கிட்டு போய் எங்கே வச்சிட்டேன், கிட்டத்தட்ட 2.50 வரைக்கும் அந்த ப்ரீமியமே ஏற்றி விட்டாச்சு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு இன்னுமே அந்த மார்க்கெட் ஏன் பை ஆகுது செல் ஆகுதுன்னு இன்னும் புரியாமல் இருக்கலாம். இதுதான் மார்க்கெட் பை ஆகிறதுக்கு ரீசன், செல் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா somebody has to buy. அது பெரிய லெவலில் இன்ஸ்டியூஷனால தான் மார்க்கெட்டை மூவ் பண்ண முடியும். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி அட் த மணியெல்லாம் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் 20 லட்சம் கான்ட்ராக்ட்ஸ் ஓப்பனில் இருக்கும். அவ்வளோ பெரிய ஃபண்டுக்கு பெரிய லெவல் இன்ஸ்டியூஷன் பண்ண முடியும், நார்மல் நாளுங்களெல்லாம் பண்ண முடியாது. அதில் தான் ஒரு எக்ஸாம்பிளாக காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஒரு லெவலில் ஏறுவோம். இப்போ வாங்கி வச்சிட்டேன்ல கிட்டத்தட்ட 11,000, கிட்டத்தட்ட ஒரு 200 லாட் இப்போ என்ன பண்ணியாச்சு, நிஃப்டியை வாங்கி வச்சாச்சு. இப்போ வேகான செல் எவ்வளோ குவான்டிட்டி பாருங்கள், எவ்வளோ 11,200 குவான்டிட்டி, கிட்டத்தட்ட 200 லாட் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம செல் பண்ண போகிறோம். செல் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ, ₹2.15 ட்ரேட் ஆகுது. இப்போ நான் சப்ளை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ண போகிறோம். என்னென்னா கீழே எடுத்துகிட்டு போகிறேன் நான். மார்க்கெட்டு ₹2 15 காசு போயிட்டுருக்கு. இப்போது ஒரு பொருளோட விலை வந்து 200 சொல்லி விற்றுட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். மார்க்கெட் ப்ரைஸ் தான். இப்போ நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன் அந்த பொருளை, கிட்டத்தட்ட என்கிட்ட 11,000 குவான்டிட்டி இருக்குது. நான் இப்போ என்ன சொல்கிறேன், ₹180 கொடுத்தாலே நான் விற்கிறேன்பானா இவனுக்கு என்ன ஆகும், மேஜராக லாஸ் ஆகும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் ட்ரைங் டு பிரேக் தி ப்ரைஸ். எதுக்கு, சப்ளையை கிரியேட் பண்ணி ப்ரைஸை உடைக்க ட்ரை பண்ணுறேன். ப்ரைஸை உடைச்சா அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் கீழே வரும். அப்போ நான் இன்னும் லோ ப்ரைஸில் வாங்க முடியும். லாஜிக் புரியுதுங்களா? இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். செல்லு அச்சுதா மார்க்கெட்டு 185 195. இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணிட்டேன், 2.15 இருந்த ப்ரைஸை வி மேட் த ப்ரைஸ் டு கம் டவுன் அடிச்சுட்டு. ஆனால் மார்க்கெட்ஸ் பையிங் மார்க்கெட்டில் தான் இருக்கேன், பையர்ஸ் ஆர் தேர். நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஸ்ட்ரோக் அடிச்சுட்டு என்னாச்சு பாருங்கள், திருப்பி நான் செல் பண்ண உடனே கேண்டில் வந்துடுச்சு. இப்போ நிறைய பேர் கேட்பீங்கல்ல, சார் இந்த மார்க்கெட் நான் போட்டு வைக்கிறேன் கரெக்டாக வந்து என் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மேலே போச்சு, ஸ்டாப் அடிச்சுட்டு கீழே வந்துச்சு, திருப்பி கீழே வந்து என் ஸ்டாப் அடிச்சுட்டு மேலே போயிடுச்சு. ரீசன் என்னன்னு தெரியுதா, தேர் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் சம்வேர் ஹூ இஸ் பையிங் அண்ட் செல்லிங். அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல எப்படியும் எல்லாருமே ரெசிஸ்டன்ஸு, இதுக்கு மேலே என்ன போட்டு வச்சுருப்பான், ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருப்பான். அப்போ இந்த இடத்த நான் பஞ்ச் பண்ணேன்னா 250 எனக்கு என்ன கிடைக்கும், என்ட்ரி கிடைக்கும். அப்போ அவங்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் எனக்கு என்னது, ப்ராஃபிட். தெரியுதுங்களா, லாஜிக் புரியுதா? ஏன்னா இதெல்லாம் எஸ்எல் ஆர்டர்ஸு. இந்த எஸ்எல் ஆர்டர்லாம் இங்கே பை பண்ணுறவனுக்கு எக்ஸிட் ஆர்டர். ஸோ திஸ் இஸ் அவர் இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ். ஆல்ரைட், திருப்பி இன்னும் காட்டுற பாருங்க. அடுத்தது பாருங்கள், மறுபடியும் என்ன பண்ணுறோம், பை பண்ண போகிறோம். எவ்வளோ குவான்டிட்டி, இந்த வாட்டி 12,000 குவான்டிட்டி அடிக்கிறோம். கிட்டத்தட்ட 220 230 லாட்டு நிஃப்டி. ப்ரைஸ் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ₹2.15 ட்ரேட் ஆகுது. நான் என்ன ப்ரைஸ் போடுறேன், ₹2.50. நான் என்ன சொல்கிறேன், ₹2.10 போகிற பொருளை நான் ₹2,000 கொடுத்து வாங்கிறதுக்கு ரெடி. இங்கே மொத்த பேரும் இருக்கீங்க பாருங்கள், எல்லோரும் என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் போங்க. இதை தான் சொல்ல வராங்க. திஸ் இஸ் ஹவ் மார்க்கெட்டில் பண்ணுவாங்கல்ல, நார்மலாக எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருப்பேன், நான் வாங்கிக்கிறேன், ரேட்டு நல்ல ரேட்டு கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஃப்யூச்சரில் இது ஏறப்போகுது, நான் இப்போயே வாங்கி போட்டுக்கிறேன். புரியல, இதுதான் விஷயம் நடக்குது. இப்போ என்ன ஆகுது பாருங்கள், ₹2.50 அச்சுதா ஸ்பைக்கு. ஆர்டர் ப்ளேஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஆர்டரு. ஒருத்தர் என்ன யோசிச்சிருப்பாரு, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கலாம், எப்படி ஒன்றும் ஆகாது. அடித்த உடனே என்னாச்சு, மார்க்கெட்டு ஸ்பைக் கொடுத்துட்டு டோஜி கேண்டில். இப்போ பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அந்த வாங்கினதை now we are going to sell it off. 12,000 quantity we are going to sell again. 10,050 குவான்டிட்டி செல் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, இதெல்லாம் நான் சும்மா உங்களுக்காக பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன் வால்யூம்னால. இது ஏற்றுறது இறக்குறதுன்றது நெக்ஸ்ட்டு. பட் வால்யூம் இப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. ஒருத்தர் எப்போ வேணுமோ மார்க்கெட் இறக்கலாம், ஒருத்தர் எப்போ வேணுமோ மார்க்கெட்டை ஏற்ற முடியும். இட் இஸ் ஆல் அபவுட் மணி அண்ட் ஹூ ஹேஸ் த மணி அண்ட் யார் இன்ஸ்டிடியூஷன் லெவலில் வச்சுருக்காங்களோ தே கேன் மூவ் த மார்க்கெட்டுன்றதை புரிய வைக்கிறது தான் இதை காமிச்சிட்ருக்கேன். இப்போ அடிக்கிறோம் செல்லு, ப்ரைஸ் 2.20, நான் ப்ரைஸை உடைக்கிறேன். புரியுதுங்களா, ஐ எம் ட்ரைங் டு பிரேக் த ப்ரைஸ். இப்போ நான் பை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா என்ன இருக்கும்,
நான் வேணும்னா இந்த 3 ரூபா இருக்குது பாருங்கள் ஹை ப்ரைஸ், இதையும் உடச்சிருக்க முடியும். இன்னும் ஒரு 20,000-30,000 குவான்டிட்டி போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா இட் would have gone 3 rupees 4 rupees. இது கொண்டு போகிற வரைக்கும் தான் என் வேலை. ஒரு இன்ஸ்டிடியூஷனோட வேலை என்னென்னா அதை எவ்வளோக்கு எவ்வளோ ஏற்றுறாங்களோ அவ்வளோதான் அவங்க வேலை. ஏற்றி விட்ட பிறகு மக்கள் பார்த்துப்பாங்க. க்ரௌட் புல்லிங், இதுதான் ஃபஸ்ட்டு திங் இஸ் க்ரௌட் புல்லிங். இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணணும்னா அக்யூமுலேஷன் ஃபேஸ் பண்ண வேண்டியது தான் அவங்க வேலை. அக்யூமுலேஷனை முடிச்சுட்டு ஏற்றிட்டாங்கனால் சரி, இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை க்ரியேட் பண்ணுறது தான் வாங்குறது. இந்த அக்யூமுலேஷன்லேருந்து இது வரைக்கும் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னல்ஸும் இங்கேருந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸும் கூப்பிட்டு போயிடுவாங்க மார்க்கெட்டை. இந்த ஸ்ட்ரைக்கை தூக்கிட்டு போகிறது மட்டும் தான் இன்ஸ்டியூஷன் வேலை. இப்போ அவ்வளோதான் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், 10,000 குவான்டிட்டி கரண்ட் ப்ரைஸோட கம்மி ப்ரைஸுக்கு நான் விற்கிறேன். ஐ எம் கிரியேட்டிங் சப்ளை. அப்போ மார்க்கெட் என்ன ஆகுது பாருங்கள். கேண்டல் பார்த்துக்கோங்க, அடித்த உடனே என்ன ஆகுது, அடிச்சுதா, வால்யூம் ஏறிச்சா, ஏறிட்டு திருப்பி ஏறிச்சு. இப்போ மார்க்கெட் என்ன ஆச்சு, இட் ஸ்டார்டட் டு கெட் மேனிப்புலேட்டட். ஓகே, இப்போது இதுதான் சொல்ல வந்தேன். என்னன்னா இந்த 4 கேண்டிலுமே என்னோட கேண்டிலு கரெக்டாக. ஏன் கிட்டத்தட்ட வால்யூம் நம்ம பார்க்கும்போது 4,000 இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, 65,000 வால்யூம் இருக்குது. இவ்வளோ நேரம் இந்த ஃபஸ்ட்டு வீடியோட பிகினிங்கில் காட்டுற பாருங்க எவ்வளோ இருந்துச்சு வால்யூமு, வெறும் 42,050. 4,000 வால்யூமு இப்போ நம்ம பண்ண பிறகு கொஞ்சம் இது பண்ண பிறகு 65,000 வால்யூம் ஆகிடுச்சு, தெரியுதா. ஆனால் நம்ம பண்ணது எவ்வளோ, வெறும் 5,000 10,000 திருப்பி ஒரு 11,000 திருப்பி ஒரு 12,000, கிட்டத்தட்ட ஒரு 30,000 நம்ம ஏற்றணும். 30,000 வால்யூம் கொடுத்துருக்கோம் நம்ம. அப்போ ஒரு 300 லாட்டுக்கிட்ட நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். அப்போ 300 லாட்டுக்கு என்ன ஆச்சு, ஒரு 35 ப்ளஸ் ஒரு 5 கூட 40,000 வந்திருக்கணும். ஆனால் 20,000 வால்யூம் என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கோ ட்ரேடிங் உள்ளே வரும். இந்த ஆல்கோஸ் எல்லாம் ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்கெல்லாம் ஹை வால்யூம் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த ஆல்கோ பூந்து ட்ரேட் பண்ணோம். ஸோ இந்த இதில் நாம் ஜஸ்ட்டு ட்ரேடு அதிகமாக எடுத்த உடனே ஆல்கோஸ் எல்லாம் உள்ளே வந்து மறுபடியும் என்ன ஆரம்பிச்சிடும், ட்ரேட்ஸ் பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பர்டிகுலர் ஸ்ட்ரைக் யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 1,700 பாயிண்ட்டு, கிட்டத்தட்ட இது டைமிங் வந்து 2-2:30 மணி ஆகுது. எக்ஸ்பைரிக்கு இன்னும் ½ an hour தான் இருக்குது. ஆனால் இங்கே உட்காந்து நம்மளால் என்ன பண்ண முடியுது, மார்க்கெட்டை மூவ் பண்ண முடியுது. 2 ரூபாயில் ஒருத்தன் வாங்கிட்டு இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருப்பாங்க. இந்த இப்போ புரியுதுங்களா, இந்த ஒன்றுமே இல்லாத டம்மி ஸ்டாக்ஸை என்ன பண்ணுவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, ஜாக்பாட் கால்ஸு, இது வாங்குங்க, இது இவ்வளோ தூரம் போவோம். இது எப்படின்னா இவங்க வந்து லோ ப்ரைஸில் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க, மேனிப்புலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் தலையில் கட்டுருவாங்க. நீங்கள் போய் அதுக்கப்புறம் ஜாக்பாட் கால் வாங்கினேன், மேலே ஏறுன்னு பார்த்தா ஏறல, கீழே இறங்கிச்சு. ஏன்னா கீழே வாங்கி வச்சது உங்கள் தலையில் விற்றுட்டு போயிடுவாங்க. தட் இஸ் வை வால்யூம் இல்லாத ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணது வால்யூம் இல்லாத ப்ரீமியமில். வால்யூம் இருக்க ப்ரீமியமில் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர் இது இந்த டெலிகிராமில் மெசேஜ் அனுப்பிச்சு இந்த ஸ்டாக்கு வாங்க ஏறுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஸ்கேம்ஸு, அவங்களாம் ஐடிசியை சொல்ல மாட்டாங்க, HDFCயை சொல்ல மாட்டாங்க, ஏதாவது ஒரு ஒன்றுமே தெரியாத கம்பெனி இருக்கும் பாருங்கள், அதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா they can manipulate because there is no volume. அப்போ அடுத்த வாட்டி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வால்யூம் இருக்க ஸ்டாக்காவோ வால்யூம் இருக்க ஆப்ஷனாவோ ட்ரேட் பண்ணுங்கள். அப்போது மேனிப்புலேட் பண்ண முடியாது. அந்த மேனிப்புலேஷன்ன்றது இட் இஸ் நாட் மேனிப்புலேஷன், தட் இஸ் பிக் இன்ஸ்டிடியூஷன். லீகலாக அவங்க பை பண்ணுறது செல் பண்ணுறதுன்றது தே ஹாவ் சிஸ்டமேட்டிக் பிளானோட பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கேமர்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸு. ஸோ ஸ்கேமில் போய் ஏமாத்துறாதீங்க, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த மொத்த வால்யூமும் யார் பண்ணது, நம்ம பை பண்ணது. இப்போ என்னோடய இன்டென்ஷன் வந்து இதை மேலே ஏற்றணுன்ட்டா கிடையாது, ஜஸ்ட்டு அந்த இடத்துல வால்யூமை கொண்டு வரணும். இப்போ நான் இதை வால்யூம் கொண்டு வந்துட்டேன்னா எவ்வளோ, 65,000 வால்யூம் வந்துடுச்சு. 4,000 இருந்த வால்யூமை நான் 60,000 கொண்டு வந்தாச்சு. இப்போ அவ்வளோதான், இது நம்ம ஆர்டர் போட்டாச்சு, 2 ஆர்டர் போட்டாச்சு, இதெல்லாம் நம்ம பண்ண வேலை. ஓகேங்களா, புரிஞ்சுதா. இப்போது மார்க்கெட்டில் இதுக்கப்புறம் க்ளோசிங்கில் என்ன ஆச்சுன்றது இப்போ காட்டுறேன் பாருங்கள். அன்றைக்கி க்ளோசிங்கில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம பண்ண வால்யூம் தெரியுதா, 10,000 குவான்டிட்டி அடிச்சோமே, அடித்த 60,000 குவான்டிட்டி இது வரைக்கும் தான் நம்ம பண்ணோம். இதுக்கப்புறம் என்னாச்சு, மக்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சம்படி ட்ரேடட் சம்வேர், ஏதோ ஒரு பெரிய ஆளுக்குள்ளே வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு அசியூம் பண்ணிவிட்டேன். ஆல்கோஸும் இதுவும் என்ன ஆச்சு, மார்க்கெட் ப்ரைஸு கிட்டத்தட்ட 290 போயிட்டு மார்க்கெட் ஹிட் ஆயிருக்கு, தெரியுதா. இதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டேன், முடிஞ்சிச்சு. இது பண்ணதுக்கு ரீசனே உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான், நீங்கள் இதில் வந்து புரிஞ்சுக்கணும். வால்யூம் எவ்வளோ ஏறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி க்ளோசிங்கில் அதோட வால்யூம் எவ்வளோனா 1.25 lakhs. நான் க்ளோஸ் பண்ண இடத்துல இந்த இடத்துல வால்யூம் எவ்வளோ இருந்துச்சுன்னா 65,000. ஆனால் க்ளோசிங்கு இந்த டைமில்
1.25 lakhs இந்த ஸ்ட்ரைக்கில் மட்டும் இவ்வளோ வால்யூம் வந்ததுக்கு ரீசன் என்ன? இங்கே ட்ரிகர் பண்ணி விட்ட ஸ்டார்டிங்கில் பண்ண ட்ரிகர். வால்யூம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ இந்த வால்யூமை பேஸ் பண்ணிவிட்டு ஓகே இங்கே பெரிய இன்ஸ்டியூஷன் வந்துட்டாங்க, இனிமேல் இப்படி தான் அப்படின்னு உள்ளே போயிருந்தால் என்ன இருக்கும்? இங்கே இன்டென்ஷனே கிடையாது, நம்ம சும்மா தான் வந்தோம். 100 லாட் அடிக்கிறதுன்றது காமன், யார் வேணால் 100 லாட் அடிக்கலாம். சின்ன ப்ரீமியமுக்கு 5000 10,000 தான் வரும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், பழைய எங்கே தள்ளி இருக்க ஸ்ட்ரைக்கில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஒரு விஷயங்கள் புரியும், எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகுதுன்ட்டு. இப்போ புரியுதுங்களா? அப்போது அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? பீப்புள் ஸ்டார்டட் டு பை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வர வரைக்கும் தான் இன்ஸ்டியூஷன் வேலை. இதிலேருந்து மேலே போய் சேர்க்கறது யாரோட வேலை? ப்ரொஃபஷ்னல்ஸ். அதுக்கப்புறம் ஆல்கோ ட்ரேடிங் இருக்குது, கம்ப்யூட்டரைஸ்டு, அதுவே இஎஸ் ரெடி பண்ணி அதுவே ஓட்டும், கம்ப்யூட்டர்ஸே அதுவே பார்த்துக்கும். இதுக்கு அடுத்தது ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க? கொண்டு போயிடுவாங்க. இப்போது இதில் இப்படி ஒன்று யோசிச்சு பாருங்கள். நான் இங்கே வாங்கணும் தெரியுமா, ₹1.85 கிட்டத்தட்ட, அது ஐ திங்க் ஒரு ₹2.10 வாங்கினேன்ல, அதை நான் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு 10,000 குவான்டிட்டி ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக 20,000 குவான்டிட்டிக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரேட் பண்ணி ப்ரைஸை மட்டும் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏற்றிட்ட பிறகு இதை நான் நோ லாஸ் நோ ப்ராஃபிட் வச்சே அந்த ஒரு 20,000 குவான்டிட்டியை நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டுக்கு விற்றுட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு வாங்கினேன் பார்த்தீங்களா 2.10 ஒரு 12,000 குவான்டிட்டியை, அதை மட்டும் நான் 2.90 போய் விற்றேன்னா எனக்கு என்ன ஆகிடும்? அப்படியே ஐ வுட் ஹவ் மேட் 50% ப்ராஃபிட். ஏன்னா ₹1 நிற்குதுல, கிட்டத்தட்ட 35% எனக்கு கேபிட்டலுக்கு ப்ராஃபிட். இப்போ நான் இங்கே ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன்னா ₹3 போச்சுன்னா எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா 3.5 லட்ச ரூபா ப்ராஃபிட் வரும். இதை போய் எல்லாரும் ட்ரை பண்ணாதீங்க, வால்யூம் இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ், நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வால்யூமை காட்டுறேன். அப்போது இதை மட்டுமே பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணி வால்யூம் வச்சு பண்ண முடியும்னா முடியாது. ஏன்னா நீங்கள் இதை மட்டுமே நம்ப முடியாது. ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் பண்ணுறாங்கன்னா தே ஆர் ட்ரைங் டு மேக் மணி ஃப்ரம் யூ. அப்போ அவங்க எங்கே பண்ணுறாங்கன்றது வெறும் வால்யூமை மட்டும் பேஸ் பண்ணி பண்ண முடியுமானா பண்ண முடியாது. we have to know the trend. அதுதான் சொன்னேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன காட்டும்னா ட்ரெண்ட் கண்டினியூவேஷனை காட்டும், ட்ரெண்ட் ரிவர்சலை காட்டும். வால்யூம் என்ன காட்டும்னா இன்ஸ்டிடியூஷன் வாங்கினாங்களா விற்கலாங்களா காட்டாது, உள்ளே வந்திருக்காங்கன்னு மட்டும் காட்டும். அது விற்றுருக்கலாம் இல்லை வாங்கியிருக்கலாம். லாஜிக் புரியுதா என்னன்றது நல்லா உள் வாங்கிக்கோங்க. என்ன சொல்ல வரேன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ட்ரெண்டு கண்டினியூ ஆக போதா ட்ரெண்டு ரிவர்சல் ஆக போதான்றது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காட்டும். இப்போ எழுதி போட்டால் ஓஐன்றது ட்ரெண்ட் கண்டினியூவா ஆர் ரிவர்சல், இதை வந்து ஓஐ காட்டும். வால்யூம் வந்து இன்ஸ்டிடியூஷன் என்ட்ரு ஆகியிருக்காங்கன்றத வால்யூம் காட்டும். புரியுதுங்களா? ஓஐ என்ன காட்டுது? ட்ரெண்டு கண்டினியூ ஆக போதா ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆக போதான்னு காட்டும். வால்யூம் வந்து இன்ஸ்டிடியூஷன் உள்ளே வந்திருக்காங்கன்றது காட்டும். இது உள்ளேயும் வந்திருக்கலாம், இல்லை இன்ஸ்டிடியூஷன் எக்ஸிட்டும் ஆகிருக்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸிட் ஆகும்போதும் வால்யூம் என்னாச்சு? இந்த கேண்டல் லேபர் இருக்குல்ல, ஹை ப்ரைஸில் இருக்கும்போது சப்ளை கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? செல் பண்ணோம். ஸோ வால்யூம் என்ன காட்டுது? என்ட்ரி பண்ணாங்களா எக்ஸிட் பண்ணாங்களான்னு காட்டுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ட்ரெண்டு கண்டினியூ ஆக போதா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போதான்னு காட்டுது. ஆனால் இது ரெண்டுமே எதை காட்டாதுன்னா ட்ரெண்டை காட்டாது. இப்போ எனக்கு இது அப் ட்ரெண்டு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஓஐ வந்து ஏறிக்கிட்டே போச்சுன்னா எனக்கு என்ன தெரியும்? இன்னும் ட்ரெண்டு கண்டினியூ ஆகும்னு தெரியும். இப்போ ட்ரெண்டு போயிட்டு இருக்கும்போது அப் ட்ரெண்டில் இன்னும் இன்ஸ்டிடியூஷன் இங்கே வந்திருக்கு, இங்கே ஒரு பெரிய வால்யூம் நடந்திருக்குன்னா எனக்கு என்ன தெரியும்? ஒன்று இங்கே என்ட்ரி ஆகிருக்கலாம், இல்லை இன்ஸ்டிடியூஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போது அதுக்கு எனக்கு என்ன தெரியணும்? அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் தெரியணும். இது தெரிஞ்சதுன்னா இப்போது இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் வந்து பெரிய வால்யூம் நடக்குதுன்னா எனக்கு தெரிஞ்சிடும் இன்ஸ்டிடியூஷன் எக்ஸிட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுவே இந்த ஃபேஸில் வந்து பெரிய வால்யூம் நடக்குதுன்னா திருப்பி ரீஎன்ட்ரி ஆகிருக்காங்கன்றது எனக்கு தெரியும். லாஜிக் புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் ட்ரெண்டு தெரிஞ்சால் தான் இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஓஐயும் சென்டிமெண்டல், நான் அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இட் இஸ் சென்டிமெண்டல் அனாலிசிஸ். ஒரு மார்க்கெட்டோட சென்டிமெண்ட், ஒரு இன்ஸ்டிடியூஷன் பை பண்ணுறாங்களா செல் பண்ணுறாங்களா உள்ளே இருக்காங்களா இல்லையான்றது தான் ஓஏயும் வால்யூமும் காட்டுமே தவிர எந்த டைரக்ஷனில் மார்க்கெட் போகுதுன்றது காட்டாது. இதுதான் நிறைய பேருக்கு புரிய மாட்டுது.
எல்லாரும் வெறும் ஓஐ மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுவோம், வால்யூம் மட்டும் வச்சு பண்ணீங்கன்னா முடியாது. we have to combine it with technical analysis. இந்த சொன்ன ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ நியூ இயர் வர போகிறதுனால ஸோ நியூ இயர்க்கான ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோட வந்திருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் க்ளோஸ், ஆப்ஷன் கோர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் மூணுத்தையும் சேர்த்து ஃப்ளாட் 50% ஆஃபரில் தர போகிறோம். ஸோ இந்த ஆஃபரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 58,400 ஸோ 29,500 இன்க்ளூசிவ் ஆஃப் 18% ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் 29,500 இந்த ஆஃபரோடு கொடுக்குறோம் இப்போ. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான். இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வேலிட் டில் January 5th வரைக்கும் வேலிடாக இருக்கும். ஸோ ஒரு 10 days மேக்ஸிமம் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் தி ஆஃபர். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து 14 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ட்ரெண்டிலிருந்து ட்ரெண்ட் ரிவர்சல், நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல்லேருந்து உங்களுக்கு ஃபிபனாச்சி, ரீட்ரேஸ்மெண்ட், எக்ஸ்டென்ஷன், டபுள் டாப்ஸ், டபுள் பாட்டம், இதுக்கு அடுத்தது ஆப்ஷன்ஸில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும், ஆப்ஷனில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும், இதை பற்றின விஷயங்கள். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அட்வான்ஸாக மார்க்கெட்டில் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி எலியட் வேவாக இருக்கட்டும், காட்லி பேட்டர்னாக இருக்கட்டும், இது இல்லாமல் அடுத்த டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ், வெஜ் பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி ஒரு காம்பினேஷனை எடுத்து எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணுன்றதான் நம்மளோட ட்ரேடர்ஸ் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு சீரியஸ் ட்ரேடராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த கோர்ஸ் மூலிமா நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேனோ இந்த கோர்ஸ் முடிக்கும் போது அதோட ப்ராக்டிகல்ஸும் முடிச்சிங்கன்னா நீங்களும் ஒரு ஸ்டேஜில் நான் எப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இந்த ஜஸ்ட் யூடியூப்பில் சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு ப்ராப்பர் ஆஃபீஸஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் 4 பிரான்ச்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ எல்லா பிரான்ச்சஸ்லையுமே ப்ராப்பர் ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் ட்ரேடிங் ஃப்ளோரும் இருக்குது. என்னன்னா நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹோட்டல்ஸை வச்சுட்டு ஒரு நாள் எடுத்துகிட்டு அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு ப்ராப்பர் ட்ரேடிங் ஃப்ளோர். இப்போ சென்னை எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 members to 100 members உட்கார சீட்டிங், மதுரை எடுத்திங்கன்னா ஒரு 100 பேர் உட்காரலாம், பெங்களூர் எடுத்திங்கன்னா 50 பேர் 60 பேர் உட்காரலாம், கோயம்புத்தூரில் ஒரு 100 பேர் உட்காரலாம். ஸோ ஒன்னொரு இடத்துல ட்ரேடிங் ஃப்ளோரில் நம்மளோட ட்ரேடர்ஸ் எல்லாருமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டுவாங்க. அத்தனை பேரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு சார்ட்ஸை எல்லாருமே கம்பைன் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. இது ஏதோ ஒரு ஜஸ்ட் கற்றுக்கிட்டு ஒரு பெட்ரூமில் உட்காந்து நீங்களே தனியாக பண்ணிட்டு தான் பார்த்தாது. உங்களுக்குன்னு ஒரு கைடன்ஸுக்கு ஒரு மென்டாரும் சரி, அங்கே ட்ரேடிங் ஃப்ளோரில் ப்ராப்பர் ட்ரெயினரோட ப்ளஸ் உங்கள் கூட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே விஷனோட ஒரே மைண்டு ப்ளஸ் ப்ராப்பர் நாலேஜோட உட்காந்து ட்ரேட் பண்ணும்போது யூ கேன் ஆல்சோ பிகம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ இதுக்காக தான் இந்த ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்ட் அண்ட் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரேடர்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐ விஷ் யூ ஆல் அ பெஸ்ட் சக்ஸஸ் ஃபார் திஸ் கமிங் நியூ இயர். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.